students. Hi. Welcome. Welcome to the second live zoology chapter la. Please audio video check பண்ணிக்கலாம். Am I audible? நான் பேசுறது கேக்குதா? Am I audible? Students, நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லுங்க. Am I audible? நான் பேசுறது கேக்குதா? So body fluids and circulation அப்படின்ற chapter நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் zoologyல. Am I audible? Thank you Dinesh, thank you Anita Dinesh. Hi, thank you. So I'm audible, right? Very good evening. So human physiology oda second chapter pora live la நம்ம breathing and exchange of gases பார்த்தோம் இல்லையா students? இப்போ நம்ம body fluids and circulation பார்க்க போறோம். And நிறைய questions ஓட வந்திருக்கேன். So 50 questions நம்ம இந்த chapterல இருந்து இப்போ இன்னைக்கு solve பண்ண போறோம். content clear-ஆ படிச்சிட்டு அதுக்கப்புறம் question solve பண்ண போறோம். Okay, so நம்மளோட friends எல்லாம் join பண்றதுக்காக நம்ம பார்க்க போறோம். Ma'am, can you take class for 11th ma'am 2026? எடுக்கலாமே, தாராளமா எடுக்கலாமே. ஹர்ஷினி சுரேஷ் குமார். Hi Sriniti. Hi, very good evening. So happy to see everyone in live. So நம்ம body fluids and circulation போறதுக்கு முன்னாடி a quick introduction. நம்மளோட Xylem hybrid campus அதாவது ஆஃப்லைன் ரிப்பீட்டர்க்கான பேட்ச் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போது மே லாஸ்ட் வீக். நம்மளோட கேம்பஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் நகர்ல இருக்கு. தட் இஸ் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர், கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல எனக்கு என்னோட கேம்பஸ் Xylem Coimbatore சிச்சுவேட்டட் ஆயிருக்கு ராம் நகர் விவேகானந்தா ரோட்ல. ஸோ இந்த ஹைபிரிட் இந்த ரிப்பீட்டட் பேட்ச்ல வாட் ஆல் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் நீங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிடிஎஸ் டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, நிறைய மாக் டெஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் செப்பரேட்டா நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்குனே ப்ராப்ளம்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ ஸ்மார்ட் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரீஸ், ஒன் டவுட், ஹைலி purely content based offline classes, பக்கா doubt clarification எல்லாமே ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் திஸ் நம்மளோட மாரா, அதாவது ரிப்பீட்டட் பேட்சோட பேரு மாரா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கான நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கேனரை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேனரை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப் மூலியமா நோட்ஸ் கிடைக்கும், டீடைல்டு நோட்ஸ் தான். ஓகே, எனி டவுட்ஸ் நீங்க சாட்ல என்கிட்ட கேட்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸும் நம்ம ரொம்ப இன்ட்ராக்டிவா சால்வ் பண்ணணும். ஸோ தென் அண்ட் தேர் ஸ்டாப் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட். ஓகே, நமஸ்காரம், குட் ஈவினிங். Okay, so now let us go into the chapter. So breathing and exchange of gases la நம்ம படிச்சது என்ன பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, நம்ம ஆக்சிஜன் பிளட் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு டிஷ்யூஸ்க்கு போயிட்டு டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட் எடுத்துட்டு லங்ஸுக்கு கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும் அப்படின்னு படிச்சோம். So there is some medium which is required for the transport of substances. அப்போ நம்மளுக்கு நம்ம பாடிக்கு தேவையான சப்ஸ்டன்சஸ், நம்ம செல்லுக்கு தேவையான சப்ஸ்டன்சஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு we need a medium of transport இல்லையா? அந்த மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தா blood. So circulatory system அப்படின்றது the system that transports nutrients, oxygen, carbon dioxide and other essential substances to tissues and removes metabolic waste from tissues. மெட்டபாலிக் வேஸ்ட்னா என்ன? கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலமா பை ப்ராடக்டா ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு ஹேஸ் டு அகெயின் டிராவல் த்ரூ பிளட், ரீச் த லங்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் அவர் பாடி எக்ஸ்ஹலேஷன்ற ப்ராசஸ் மூலமா. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அதே மாதிரி எவ்ரி சாப்டர் ஆஃப் ஹியூமன் பிசியாலஜி வில் ஸ்டார்ட் வித் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் லோவர் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி
we are going to see the circulatory system of lower organism. அதுல நம்மளுக்கு NCERT sponges and coelentrates பத்தி பேசியிருப்பாங்க. So sponges and coelentrates என்ன பண்ணா, they circulate water from the surroundings and அந்த water மூலமா enter ஆகுதுல அதுக்கு தேவையான exchange, செல்லுக்கு தேவையான எக்ஸ்சேஞ்ச் அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து த்ரூ தி வாட்டர் இட் வில் என்டர், தேவையான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாதத இட் வில் கிவ் அவுட் ஆஃப் த பாடி. அந்த ப்ராசஸ் இட் இஸ் அன் ஒன் வே ப்ராசஸ். ஆஸ்டியா அப்படின்ற போர்ஸ் வழியா என்டர் ஆயிட்டு பாடி கேவிட்டியில எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு ஆஸ்குலம் அப்படின்ற எக்ஸ்ஹலன் போர்ஸ் வழியா வெளியில போக போகுது. ஸோ அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஸ்பாஞ்சஸ் அண்ட் coelentrates circulate water from their surroundings through their body cavities and they help in exchange, facilitate cells to exchange substances. அதுக்கு தான் இங்க ஆஸ்டியா, இது நம்ம அனிமல் கிங்டம்ல படிச்சது தான். ஆஸ்டியா ஆர் இன்ஹெலன் போர்ஸ், ஸ்பாஞ்சோசீல்ஸ் பாடி கேவிட்டி, ஆஸ்குலம் எக்ஸ்ஹலன் போர்ஸ் வழியா வெளியில போயிடும். அண்ட் நம்ம இப்போ டீட்டெயிலா ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பத்தி படிக்க போறோம். ஸோ இங்க இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஜாயின், ஆஸ்க் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். ஓகே, so இங்க நம்ம introductionல circulatory system help in transport nutrients, oxygen, carbon dioxide and other essential substances and also removes metabolic waste from tissues. அதுக்கு ஒரு மீடியம் தான் நம்ம பாடியில blood. ஓகே, ஸோ நம்மளோட ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். ஸோ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் we are dividing it into blood vascular system, lymphatic system அப்படின்னு ரெண்டா பிரிக்க போறோம். blood vascular அப்படின்னா richly supplied with blood vessels தான் vascularized அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த blood vascular systemல கீழே நம்ம heart பத்தி படிக்க போறோம், blood பத்தி படிக்க போறோம், blood vessels பத்தி படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம bloodோட காம்போசிஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டோட அனாட்டமி, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் blood vessels. ஸோ blood vascular system கீழே இருக்கிற ஹார்ட், blood vessels டீட்டெயிலா படிக்க போறோம். அதே மாதிரி lymphatic systemோட பேஸும் நம்ம படிக்க போறோம். ஓகேயா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஹாய் வெரி கிறிஸ்டல் மூன் அப்படின்னு பேர் இருக்கு. உங்க பேர் எனக்கு தெரியல, பட் நைஸ் நேம், கிறிஸ்டல் மூன். ஹாய் மேம் சொல்லிருக்கீங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர்ல நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ப்ளீஸ் ஜாயின் த செஷன், ஆஸ்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின். எல்லாமே டீட்டெயில்டா நம்ம படிக்க போறோம். இதுல எதெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ண போறோம். ஹாய் ஷர்மிகா. குட் ஈவினிங். ஓகே, ஸோ நம்ம போலாம். ஸோ blood vascular system கீழே நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு சொன்ன, ஹார்ட் பத்தி, பிளட்டோட காம்போசிஷனை பத்தி, அதுக்கப்புறம் blood vessels பத்தி. ஸோ blood ஸ்டார்டிங்ல நம்ம பிளட்டோட காம்போசிஷனை தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ blood is made up of plasma and formed elements. ஸோ பிளாஸ்மா எவ்வளோ, பிளாஸ்மால என்னெல்லாம் இருக்கு அதையும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் formed elements, ஏன் இதுக்கு பேரு, because it is formed in our body. ஸோ formed elements என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா red blood cells, white blood cells, platelets, RBC, WBC, platelets. அதுக்கப்புறம் இந்த WBC ஃபர்தரா granulocytes, agranulocytes அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. granules அப்படினால இந்த நரநரன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல அதுதான். ஸோ அப்போ granules இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கிற WBCs granulocytesனும் இல்லாதது agranulocytesனு சொல்றாங்க. granulocytesக்கு கீழே neutrophil, eosinophil, basophil, agranulocytes கீழே lymphocytes, monocytes. lymphocytes ஃபர்தரா நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல பி lymphocytes பத்தியும் டி lymphocytes பத்தி டீடைலா படிச்சிருக்கோம். ஸோ பி அண்ட் டி lymphocytes. ஸோ இதுதான் கிளாசிபிகேஷன். நம்ம பிளட்டை எப்படி டீடைலா கிளாசிஃபை பண்ணி படிக்கிறோம், பிளட்ல என்னென்ன இருக்கு, பிளாஸ்மா, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ், formed elements RBC, WBC, platelets. WBC granulocytes, agranulocytes. granulocytes க்கு கீழே neutrophil, eosinophil, basophil. agranulocytes க்கு கீழே lymphocytes, monocytes. lymphocytes க்கு மேலும் கீழே B and T lymphocytes.
Okay, so blood is the most commonly used body fluid for transport of substances. Most commonly சொல்லிருக்காங்க. அதுக்கு lymph help பண்ணாதான் கேட்காத, lymphum பண்ணும். Lymph also helps in transport of substances. And major, it is the blood which is playing the major role in circulation of necessary substances. புரிஞ்சுதா? Clear? Okay. So நம்ம இப்போ in detail blood is a specialized connective tissue which has a fluid matrix. It is a specialized loose connective tissue, simple connective tissue adala kediyadhu. It is a specialized connective tissue which has fluid matrix called plasma and formed elements. Okay, so appo in the plasma oda compensation enna? So blood is a specialized connective tissue. அதோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஃப்ளூயிடா இருக்கும். ஓகேயா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ பிளாஸ்மா பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹாய் சுகந்தி, ஹாய். ஓகே, ஸோ நம்ம இப்போ பிளாஸ்மா பத்தி பார்க்க போறோம். பிளாஸ்மா இஸ் a straw colored slightly alkaline. Okay, slightly alkaline which is pH 7.4. 7க்கு மேல இருந்த alkaline, 7க்கு கீழ இருந்த acidic நம்மளுக்கு தெரியும் pH value. So pH is equal to 7 na neutral. ஆனா plasma is alkaline. pH value எவ்வளவு இருக்கு? 7.4. straw colorல இருக்கும். Okay, and it's viscous. Viscous அப்படின்னா see generally ஒரு கப்ல தண்ணி இருக்கிறப்ப when you are stirring it with the spoon ரொம்ப ஈஸியா போகும். இதுவே கிளிசரின் இருந்தாலோ திக் கன்சிஸ்டன்ட் ஸ்லைம் மாதிரி இருந்தாலோ நம்ம கிண்டுறப்ப ஒரு மாதிரி சிக்கும் இல்லையா? ஸோ அதுதான் விஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்காசிட்டி அப்படின்னு விஸ்கஸ் ஃப்ளூயிட். பிளாஸ்மாவும் அப்படிதான் இருக்கும். ஸோ பிளாஸ்மா இஸ் a straw colored alkaline viscous fluid. ஓகே, வாட் இஸ் திஸ் பிளாஸ்மா மேட் அப் ஆஃப்? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எவ்ரி ஒன் ஹாய். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பிளட்டோட காம்போசிஷன், அதை பிளாஸ்மா ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் பிரிச்சிருக்கோம். பிளாஸ்மாவை இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். பிளாஸ்மாவோட காம்போசிஷன் என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் பிளாஸ்மா இஸ் வாட்டர். 90 to 92% இஸ் வாட்டர் அண்ட் மீதி இருக்கிற 6 to 8% தான் ப்ரோட்டீன்ஸ், பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். Okay, so 90 to 92% is water and 6 to 8% is plasma proteins. So this is the composition of plasma. இங்க நம்ம டீடைலா இந்த plasma proteins என்னென்ன, so இதுதான் நீட்டுக்கு ரிலேட்டடா நம்மளுக்கு கேட்கிற questions. plasma proteins என்னென்ன, அந்த plasma proteins ஓட function என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓப்பன் ஆகல, ஃபெயில்டுன்னு வருது. ஓகே, நான் டீம் கிட்ட சொல்லிடுறேன். டீம் ப்ளீஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆகலையாமா, ஃபெயில்டுன்னு வருதாமா. ஸோ டக்குன்னு நம்ம பசங்களுக்கு அதை சார்ட் பண்ணி கொடுங்க. என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், டக்குன்னு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் என்ன பிரச்சனைன்னு பாருங்க டீம். ஓகேயா? ஹர்ஷினி சொல்லிட்டேன், கண்டிப்பா அது உடனே சரியாயிடும். ஓகே, நவ் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இன்க்ளூட் fibrinogen, globulins, albumin. Okay, so fibrinogen, it's nothing but a glycoprotein da. It's a protein complex which is made by the liver. It is a precursor of fibrin. So in the term la engyo padichirkom ma'am. Yes, clotting, blood clotting la major role play பண்ற நம்மளோட fibrinogen. So அப்போ fibrinogen தான் fibrina convert ஆக போகுது. அதையும் நம்ம டீடைலா நம்ம பார்க்க போறோம். So fibrinogen is a glycoprotein which is made by the liver. அதுவுமே எங்க இருக்கு? பிளாஸ்மால இருக்கு. ஸோ ஃபைப்ரினோஜன் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? பிளட் கோஆகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கிளியரா? ஸோ ஃபைப்ரினோஜன் ஹெல்ப்ஸ் இன் பிளட் கோஆகுலேஷன். அடுத்து இருக்கிற புரோட்டீன் குளோபுலின்ஸ், இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆமா, அவங்க நம்ம பேசுறது வேற யாரை பத்தியும் இல்லை, நம்மளோட
antibodies பத்தி தான். They help in the immune system of our body. So globulins is a protein which is involved in the defense mechanism of our body. மூணாவதா இருக்கிற protein தான் albumin. So albumin வந்து osmotic balance க்கு help பண்ண போகுது. அது எப்படி help பண்ண போகுதுன்னா, it will create concentration gradient that absorbs fluid from interstitial fluid into the capillary. So அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நம்ம பாடியில எப்பயுமே மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன் நடக்கும். ஸோ அப்போ அந்த கிரேடியன்ட் எப்பயுமே மெயின்டைன் ஆகணும். ஸோ எங்கேருந்து எங்கே போகணும், எங்கேருந்து வெளியில் போகணும், எங்கேருந்து உள்ளே வரணும், அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பாடியில் ஏற்ற மாதிரி கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகணும். ஓகேயா? ஸோ அதுக்கு ஃபார் மெயின்டைனிங் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் albumin help பண்ணுது. preventing more fluid accumulation in the interstitial space. அதுக்குமே interstitial space னா என்ன அப்படின்றது lymph படிக்கிறப்ப நான் சொல்றேன். ஓகேயா? கிளியரா? ஸோ 3 புரோட்டீன் பத்தி பார்த்திருக்கோம். இந்த 3 புரோட்டீனுமே எங்க இருக்கு? பிளாஸ்மால இருக்கு. ஃபைப்ரினோஜன், குளோபுலின், ஆல்புமின். ஃபைப்ரினோஜன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகி பிளாஸ்மாக்கு வருது. ஸோ பிளாஸ்மாவில் இருக்கிற இந்த ஃபைப்ரினோஜன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இன்ஆக்டிவாக தான் இருக்குது. அடிப்படுறப்ப தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ பிளட் கோஆகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மாவில் இருக்குது. குளோபுலின், immunoglobulins, antibodies which are involved in defense mechanism. அதான் சொல்றேன், gamma globulins also called immunoglobulins fight pathogens and infectious disease. மூணாவதா பார்த்த protein albumin. Albumin is for osmotic balance. Clear-ஆ? கிளியர்னா டக்குன்னு ஒரு thumbs up போடுங்க. மேம் இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுச்சு மேம், அடுத்து போலாம், டக்குன்னு போலாம். ஸோ பிளாஸ்மாவோட காம்போசிஷன் மொத்த பிளட்லயும் 55% is plasma. மொத்த பிளட்டோட காம்போசிஷன்ல 55% is plasma. இந்த 55% 90 to 92% is water, 6 to 8% is proteins. These proteins are fibrinogen, globulin, albumin. பக்கா. Thank you. அடுத்து next organic nutrients. proteins மட்டும் இல்லாம organic nutrients like glucose, amino acids, lipids are also present in plasma. ஏனா அதுவுமே மூவ்மெண்ட்லயே இருக்கணும் இல்லையா? that also it has to go and reach the tissue cells க்கு போய் சேரணும். it should also be in transit. so அதனால அதுவுமே எதுல இருக்கு? பிளாஸ்மால இருக்கு. factors for coagulation, கிட்டத்தட்ட 13 factors இருக்கு blood coagulationக்கு. அதை பத்தி டீப்பா நம்ம பார்க்க போறது இல்ல. those factors are also intrinsic factors, extrinsic factors, அந்த மாதிரி நிறைய tissue factors, platelet factors இருக்கு. அந்த factors பத்தி நம்ம டீடைலா போக போறது இல்ல. அதுவுமே எங்க இருக்கு? பிளாஸ்மால இருக்கு. or clotting of blood are present in plasma in inactive form. ஆக்டிவ்ல இல்ல, inactive. ஃபைப்ரினோஜனே இன்ஆக்டிவா தான் இருக்கு. அடிபடுறப்ப தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சீரம். பிளாஸ்மால வெறும் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா we call it as serum. ஸோ இங்க ஜஸ்ட் பாருங்களேன், ஒரு உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொடுத்துருக்கேன். பிளாஸ்மா இஸ் a liquid cell free part of blood that has been treated with anticoagulants. so plasmaல cell free na RBC, WBC அதெல்லாம் வந்து இருக்காது இல்லையா? எனக்கு பிளாஸ்மால இருக்கிறது என்னது? பிளாஸ்மால இருக்கிறது வாட்டரும் புரோட்டீன்ஸும் மட்டும்தான். ஸோ அதுதான் இங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ தனியா இந்த எல்லோ கலர்ல தெரியுது இல்லையா? அதுதான் வந்து பிளாஸ்மா. இதுல நான் கிளாட்டிங் ஃபேக்டரை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது சீரம். கிளாட்டிங் ஃபேக்டரை எடுத்துட்டேன்னா அது வந்து சீரம். ஸோ தனியா இங்க பிளட் கிளாட் ஆயிடுச்சா? கிளாட் தனியா போயிடுச்சு. அது மீதி இருக்கிற கலெக்ட் ஆகிறது சீரம். கிளியரா? ஸோ பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இஸ் சீரம். கிளியரா? எஸ். இதெல்லாம் நீட்ல கொஸ்டின்ஸா வரும். அதனால தான் தெளிவா சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இஸ் நோன் அஸ் சீரம். ஸோ பிளாஸ்மாவோட காம்போசிஷன், பிளாஸ்மா பத்தி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வித் நீட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்.
ஒவ்வொரு formed elements erythrocytes, leucocytes, thrombocytes பத்தி டீடைலா பார்க்க போறோம். அதோட abundance எவ்வளோ, அதோட function என்ன, what does it role it plays, அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். So formed elements பத்தின RBC, WBC, platelets பத்தி நம்ம பார்க்க போறோம். So மொத்த blood ஓட compositionல 45% of blood is formed elements. 45% is formed elements. Already இருக்கிறது தான், அதனால தான் நான் temporary pen வச்சு எழுதிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இது ஆல்ரெடி இங்க இருக்குதா, நான் கொசன்னு எழுதுனா நோட்ஸ்ல உங்களுக்கு என்னவா இருக்கும், படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஹைலைட் பண்றப்ப நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. So formed elements constitute nearly 45% of blood volume. அதுல first நம்ம பார்க்க போறது வேற யார பத்தியும் இல்ல, erythrocytes, that is red blood cells. இந்த ரெட் பிளட் செல்ஸ்ல நியூக்ளியஸ் கிடையாது, அடல்ட் ஆர்பிசில நியூக்ளியஸ் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது, கால்ஜி பாடிஸ் கிடையாது, லைசோசோம்ஸ் கிடையாது. திஸ் ஆர்பிசி நம்ம பாடியில எவ்வளோ இருக்குன்னா on an average 5 to 5.5 million RBCs per millimeter cube of blood. எவ்வளோ இருக்கு? 5 to 5.5. ஒரு அக்யூரேட்டா நான் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியா எடுத்துட்டு வந்திருக்கேன். on an average 5 to 5.5 million, பில்லியனோ இது வேல்யூஸை மாற்றி கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆகாத, ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தான் போடணும். கரெக்டான வேல்யூ என்ன? 5 to 5.5 million per millimeter cube of blood. RBCs are formed. எங்க RBCs? formed element தானே, நம்ம பாடியில ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றேன்ல. அப்ப நம்ம பாடியில எங்க ஃபார்ம் ஆகுது? ரெட் bone marrow through a process. அந்த process of RBC formation poiesis அப்படினா formation இல்லையா, erythropoiesis, formation of RBC. clear-ஆ? புரிஞ்சுதா? is it clear? good good. crystal moon clear சொல்லிருக்கீங்க. okay. so அப்போ RBC நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா on an average 5 to 5.5 million per millimeter cube of blood. red bone marrowல produce ஆகுது by the process of erythropoiesis. clear-ஆ? இங்க கொஞ்சம் அடிஷனலா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் வித் நீட் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஓகே. நம்மளுக்கு சில்ட்ரன், அதாவது நியூ பார்ன் இல்ல ஃபீட்டல் ஆர்பிசி கவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு அடல்ட். ஸோ ஃபீட்டல் ஆர்பிசி கவுண்ட் நியர்லி 20% ஹையர் தென் தட் ஆஃப் அடல்ட் இருக்கும். கிட்டத்தட்ட 6.6 to 6.8 million per millimeter cube of blood. ஏன் அப்படின்னா ஆப்வியஸா எனக்கு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆக ஹீமோகுளோபின் வேணும். ஹீமோகுளோபின் எங்க இருக்குன்னா ஆர்பிசியில தான் இருக்கு. ஸோ லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன் இந்த பிளசண்டா மூலியமா தான் எல்லாமே அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு போகும் இல்லையா, ஃபீட்டஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இல்லைனாலோ ரேபிட் க்ரோத், பர்த்துக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ரேபிட் க்ரோத்துக்கும் ஆர்பிசிஸ் நிறைய சப்போர்ட் தேவைப்படுறதுனால ஃபீட்டல் ஆர்பிசி கவுண்ட் அதிகமா இருக்கும். ஓகே. அதுலயுமே condition called polycythemia, that is exclusively high RBC அப்படின்ற கண்டிஷனை polycythemia ன்னு சொல்லுவோம். ஓகே. hematocrit அப்படின்றது percentage of RBC in blood, அந்த டேர்முக்கு வந்து hematocrit அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீட்டஸ்ல ஓகே, அடல்ட்ல இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி ரெட் போன் மேரோ. ஆர்பிசி எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ரெட் போன் மேரோல. அப்ப ஃபீட்டஸ்ல ஆர்பிசி எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யோக் சாக்ல, அப்புறம் ஸ்ப்ளீன், அப்புறம் லிவர், அதுக்கப்புறம் அடல்ட்ல தான் அங்க எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ரெட் போன் மேரோ. இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோ. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? எஸ், ஜஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆர்பிசியை பத்தி நான் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. எஸ், கிளியர்? புரிஞ்சுதா? எஸ். அடுத்து நம்ம ஆர்பிசி நான் ஆல்ரெடி சொன்னதா, டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் இல்ல. ஷேப் என்ன? பைகான்கேவ் ஷேப். மோஸ்டா மேமல்ஸ்ல பைகான்கேவ் ஷேப். ஆனா எக்ஸெப்ஷன் கேமலுக்கு ஓவல் ஷேப்ல இருக்கும். எதுக்கு அப்படின்னா that it helps to withstand osmotic pressure and dehydration. osmotic pressure and dehydration withstand பண்றதுக்கு அதோட RBC will be oval shape.
Okay, மத்தவங்களுக்கு mostly mammals க்கு biconcave in shape, have red color iron containing pigment called hemoglobin. Hemoglobin ல 4 subunit இருக்கு. நம்ம breathing and exchange of gases ல ஒரு transport of oxygen carbon dioxide போறதுக்கு முன்னாடி நான் பேசிக்கா நீங்க ஹீமோகுளோபினை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுலயும் இதுதான் adult 2 alpha plus 2 beta, fetus 2 alpha plus 2 gamma. இதுவும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோ. adult hemoglobin ல 2 alpha chain 2 beta chain, fetus ல 2 alpha chain 2 gamma chain. Okay, so a healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. Every 100 ml of blood எவ்வளோ கிராம் இருக்கு? 12 to 16 grams of hemoglobin. Clear? Yes, so இதுல நம்ம RBCs பத்தி பார்த்துட்டு இருக்கோம். RBCs adultல enucleated, அதாவது நியூக்ளியஸ் இல்ல அந்த RBCக்கு, மைட்டோகாண்ட்ரியா இல்ல, Golgi bodies இல்ல. Okay, they help in transport of oxygen and RBCs oda count நம்ம bodyல 5 to 5.5 million per millimeter cube of blood இருக்கணும். Okay, shape biconcave shapeல இருக்கும். ஆனா camel exception oval shapeல இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவா சைல்ட்ல அதாவது நியூ பார்ன் இல்ல ஃபீட்டல் ஆர்பிசி கவுண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னு சொல்லியிருக்கேன், பிகாஸ் ஆஃப் தி லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன் அந்த கோப் அப் பண்றதுக்கும் ரேபிட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கும் ஆர்பிசி கவுண்ட் அதிகமா இருந்தாதான் அந்த ஃபீட்டஸால சஸ்டெயின் ஆக முடியும். அதனால அதோட கவுண்ட் அதிகமா இருக்கு. ஹாய் மெடிக்கோ ஸ்டூடெண்ட், கிளியர், குட். கண்டிப்பா 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 எவல்யூஷன் டீடைல்டு ஒன் ஷாட் உங்களுக்காக கண்டிப்பா கொடுத்துடலாம் மெடிக்கோ ஸ்டூடெண்ட். Okay, so அடுத்து hemoglobin plays a significant role. இது நம்ம போன சாப்டர் ஃபுல்லா இதான் பார்த்தோம். ஆக்சி ஹீமோகுளோபின், கார்பமினோ ஹீமோகுளோபின் அதெல்லாம் பார்த்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு ரொம்பவே இந்த ஹீமோகுளோபின் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா 97% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அஸ் ஆக்சி ஹீமோகுளோபின், 20 to 25% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அஸ் amino hemoglobin. RBCs ஓட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? 120 days தான். அதுக்கப்புறம் it is been destroyed in the spleen. So spleen graveyard of RBC மட்டும் இல்லாம ஒரு தடவை கொஸ்டின்ல கன்ஃபியூஷன் வரக்கூடாது, reservoir of RBC, reservoir of RBC னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இங்க ஜஸ்ட் ஒரு குட்டியா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மேம் அந்த ஸ்பிளீன்ல டிஸ்ட்ராய் ஆகிற ஆர்பிசி என்ன ஆகுது அப்படின்றது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்பிளீன்ல டிஸ்ட்ராய் ஆகிற ஆர்பிசியில அயன் இருக்கு, குளோபின் பார்ட் இருக்கு, ஹீம் பார்ட் இருக்கு இல்லையா. இந்த அயன்ன்றது ஃபெரட்டின் அப்படின்ற புரோட்டீன்ல அயன் ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபெரட்டின் இஸ் அ புரோட்டீன் தட் ஸ்டோர்ஸ் அயன் இன் த பாடி செல்ஸ். அதுக்கப்புறம் இந்த குளோபுலின்ஸ் வந்து அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகி, எஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆர் பாடி, திருப்பியும் ரீயூஸ் ஆயிடும். இந்த ஹீம் தான் பிலிவிரிடின் பிலிரூபின் பிக்மெண்டா நம்ம பாடியை விட்டு வெளியில போகுது. அஸ் யூ கேன் சி இட் லிவர்ல நம்மளுக்கு வந்து த்ரூ த ஃபீக்கல் மேட்டர் ஆர் யூரின் திஸ் பிக்மெண்ட்ஸ் ஆர் given out of our body. So ஸ்பிளீன்ல டிஸ்ட்ராய் ஆகிற ஆர்பிசி என்ன ஆகுது? Thank you medical student. All the students should get the detailed classes அப்படின்றதுனால தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். Okay, yes, hemoglobin molecules play a significant role in the transport of respiratory gases ன்னு சொல்லியிருக்கேன். ஸ்பிளீன்ல டிஸ்ட்ராய் ஆகிற ஆர்பிசி என்ன ஆகுது? அந்த ஆர்பிசிஸ்ல இருக்கிற அயன் பார்ட் ஃபெரிட்டினா ஸ்டோர் ஆகுது நம்ம பாடியில, தேவைங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குளோபின் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு அமினோ ஆசிட்ஸ் அண்ட் யூஸ்ட் அப் பை த பாடி. இந்த ஹீம் தான் பிலிரூபின் பிலிவிரிடின் பிக்மெண்டா நம்ம பாடியை விட்டு வெளியில போயிடுது. இஸ் இட் கிளியர்? எஸ், குட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது WBC. ஸோ ஆர்பிசிஸை பத்தி பார்த்துட்டோம். ஓகே, WBCs பத்தி நம்ம பார்க்க போறோம். white blood cells or leucocytes. so they are colorless. RBC ரெட்டா இருக்கிறதுக்கான காரணம் because of the pigment hemoglobin. colorless ஏனா ஹீமோகுளோபின் இல்ல white blood cellsல. இதுல நியூக்ளியஸ் இருக்கு. RBCல நியூக்ளியஸ் இல்ல, WBCல நியூக்ளியஸ் இருக்கு. they are relatively less in number. RBC 5 to 5.5 million. இது எவ்வளவு இருக்கு? 6000 to 8000 thousandsல இருக்கு. 6000 to 8000 cells per millimeter cube of blood.
So leukocytes are generally short lived, அதாவது கிட்டத்தட்ட 13 to 20 days. ஏன்னா when these leukocytes அதாவது lymphocytes நம்ம human health and diseasesல படிச்சிருப்போம், they will fight against the infection, அதுக்கப்புறம் they get destroyed இல்லையா. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 13 to 20 days தான். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? எஸ். ஸோ அடுத்து நம்ம WBCs ரெண்டா பிரிச்சோம் இல்லையா, கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் வந்துச்சு? நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில். ஏ கிரானுலோசைட்ஸ் கீழே லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ்ல பி லிம்போசைட், டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் வந்து ஹியூமோரல் இம்யூனிட்டி, டி லிம்போசைட் செல் மீடியேட் இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட அபண்டன்ஸ் என்ன, எவ்வளோ இருக்கு அப்படின்றது. ஸோ டோட்டல் WBCயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது நம்மளோட நியூட்ரோஃபில். அதோட அபண்டன்ஸ் தான் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 60 to 65% ஆஃப் த டோட்டல் WBC என்னவா இருக்கும்? நியூட்ரோஃபில். 2 to 3% என்னவா இருக்கும்? ஈசினோஃபில். ரொம்ப கம்மி, லீஸ்ட் 0.5 to 1 is basophil. ஓகே, ஸோ ஏ கிரானுலோசைட்ஸ்க்கு கீழே வர இந்த மூணோட அபண்டன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஏ கிரானுலோசைட்ஸ்க்கு கீழே வர லிம்போசைட்ஸ்ல 20 to 25%, மோனோசைட்ஸ்ல 6 to 8%. ஸோ கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் கீழே என்னென்ன வருது? நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில். ஏ கிரானுலோசைட்ஸ்க்கு கீழே என்ன வருது? லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். ஸோ ஓவராலா அபண்டன்ஸ்ல அதிகமா இருக்கிறது நியூட்ரோஃபில், ரொம்ப லீஸ்டா இருக்கிறது பேசோஃபில். ஓகே, இப்போ क्वेश्चनல வாட் இஸ் தி லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் leukocytes among A granulocytes ன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? among A granulocytes ன்னு கேட்டா மோனோசைட் தான் சொன்னோம். ஓவராலா கேட்டாதான் basophil சொன்னோம். ஏன்னா basophil will come under granulocytes. which is the least among A granulocytes ன்னு கேட்டா மோனோசைட்ஸ் தான் சொல்லணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். நியூட்ரோஃபில் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதா? ஃபேகோசைட்டோட்டிக். ஸோ அப்போ ஒரு ஆன்டிஜன் உள்ள வருது, இல்லைன்னா ஒரு பேத்தஜன் உள்ள வருதுன்னா அதை என்கல்ஃப் பண்ணி ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணி அதை அழிக்கிறது நியூட்ரோஃபில். ஈசினோஃபில் என்ன பண்ணுனா இட் வில் ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், அலர்ஜிக் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணும். பேசோஃபில் என்ன பண்ணா இட் ரிலீஸ் ஹிஸ்டமைன், செரோட்டினின், ஹெப்பாரினை ரிலீஸ் பண்ணி இட் வில் இன்டியூஸ் இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளமேஷனை இன்டியூஸ் பண்ணும். ஓகே, it will release heparin, histamine, serotonin and induce inflammation. Okay, so இதுதான் granulocytes பத்தி. A granulocytes பத்தி பாத்தீங்க அப்படின்னா 20 to 25% is lymphocytes. இது எப்படி பண்ணும்? It helps in immune response of our body. Monocytes வந்து 6 to 8% and they also phagocytotic தான். இது mature ஆகி it will become macrophages. Monocytes mature ஆகிறப்ப it becomes macrophages. Is it clear? Hi Hawkeye, Yogesh Kumar, hi. Clear? Super. Is it clear? Yes. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்தும் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர், ஏ கிரானுலோசைட்ஸ் எப்படி இருக்கும், கிரானுலோசைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரானுலோசைட்ஸ் பார்த்துடலாம். கிரானுலோசைட்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில். ஸோ இந்த டாட்டா இருக்குல்ல, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர்ல கிரானியூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிரானியூல்ஸ் இருந்தாலே இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று தான் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூக்ளியஸை பார்க்கலாம். இது மல்டிலோப்டு. இது என்னது? மல்டிலோப்டு. 1 2 3 மல்டிலோப்டு நியூக்ளியஸ். இது பைலோப்டு நியூக்ளியஸ். 2 லோப், 1 2, ரைட்? பைலோப்டு நியூக்ளியஸ். இது வந்து பைலோப்டு தான், எஸ் ஷேப்ட் நியூக்ளியஸ். ஸோ எஸ் ஷேப்ட் நியூக்ளியஸ்னா பேசோஃபில், பைலோப்டுனா ஈசினோஃபில், கிரானுலோசைட்ஸ்க்கு கீழே. மல்டிலோப்டு அப்படின்னா நியூட்ரோஃபில். இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ அடுத்து ஏ கிரானுலோசைட்ஸ்ல கிரானியூல்ஸ் இல்லாம கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ லிம்போசைட்ஸ்ல நம்மளுக்கு மேட்ச் பண்றப்ப டென்ஸ் நியூக்ளியஸ், லிமிட்டட் சைட்டோபிளாசம், நல்லா அழகா இருக்கிற டென்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் லிமிட்டட் சைட்டோபிளாசம் இருந்துச்சுன்னா அது லிம்போசைட். மோனோசைட்ல உனக்கு நியூக்ளியஸ் வந்து கிட்னி ஷேப்ல இருக்கும். ஸோ கிட்னி ஷேப் நியூக்ளியஸ்ன்னு சொன்னா அது நம்ம மோனோசைட் தான். ஷேப் இர்ரெகுலரா இருக்கும்,
kidney shape nucleus இருக்கும், cytoplasm எப்படி இருக்கும், abundant-ஆ இருக்கும். lymphocyte-ல எப்படி இருக்கும், limited cytoplasm. இதெல்லாம் keyword note பண்ணிக்கோ. புரிஞ்சுதா? So this is the structure of WBCs. Is it clear? Yes. So WBCs ஓட abundance, அதோட function, அதோட structure எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். So இங்க just நம்ம already பார்த்தது தான் ஒரு quick recap மாதிரி. So WBCs based on their staining property, granulocytes, A granulocytes நம்ம பிரிக்கிறோம். Granulocytes 3 இருக்கு, neutrophil, eosinophil, basophil. A granulocytes, lymphocytes, monocytes. அதோட abundance எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 to 65% is neutrophil, 20 to 25 இது வந்து descending orderல arrange ஆயிருக்கு. பெருசுல இருந்து சின்னது neutrophil, lymphocyte, monocyte, eosinophil, basophil. basophil தான் கம்மி. among A granulocytes, overall WBC எடுத்துக்கிட்டாலே basophils தான் கம்மி. which is the least among A granulocytes na monocyte, which is the least among granulocytes நாலும் basophil தான், which is the least among overall WBC நாலும் basophil தான். clear? So இங்க just நம்மளுக்கு வந்து இந்த histamine release ஆயிட்டு inflammation பண்ணுது அப்படின்றதுக்காக ஒரு கொடுத்திருக்காங்க. histamine வந்து causes inflammation by binding to the receptors on blood vessel. blood vessel ல receptors ல attach ஆகி இந்த histamine வந்து inflammation cause பண்ண போது. இந்த histamine வந்து it will make the blood vessels to release these WBCs ரிலீஸ் பண்ண வைக்கும். ரிலீஸ் பண்ணிட்டு இந்த டிசீஸ் காசிங் பேத்தஜன்ஸ் உள்ள வரப்ப இதை என்கல்ஃப் பண்ணி கொள்றதுக்கும் இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் பிளட் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணி வீக்கத்தை உண்டாக்கிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் இன்ஃபெக்ஷன் ரெசிஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணிடும். ஸோ இங்கே மட்டும் அது ரெசிஸ்ட் ஆகிட்டு இங்கேயே எல்லா வேலையும் முடிச்சிடும். வேற இடத்துக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹிஸ்டமைன். புரிஞ்சுதா? ஸோ ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு இந்த இடத்துல பிளட் சப்ளையை ஜாஸ்தியாக்கி விட்டு இன்ஃப்ளமேஷனை பண்ணிட்டு இந்த இடத்துலையே இந்த நியூட்ரோஃபில்லாம் போய் இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் எங்கல்ஃப் பண்ணி அழிச்சிட்டு ஒரு இன்ஃபெக்ஷனை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ரெசிஸ்ட் பண்ணிடும், ஸ்ப்ரெட் ஆகாமல். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ அதுக்கு தான் இதை காமிச்சிருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் நியூட்ரோஃபில், ஃபேகோசைட்டோட்டிக், ஈசினோஃபில் ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன் associated with allergic reaction, basophil involved in inflammatory reaction will release histamine, serotonin, heparin, and lymphocytes involved in immune reaction. Clear? Thank you Niranjini, thank you Varsha. Clear? Yes. So அடுத்து நம்ம பார்க்க போறது மூணாவதா இருக்கிற formed element which is platelets or called as thrombocytes. Okay, so these are இது வந்து cell fragments இப்படி இருக்கும். cell fragments produced from megakaryocytes. They are the specialized cells in the bone marrow. bone marrow ல இருக்கிற specialized cells called megakaryocytes ல இருந்து produce ஆகிறதா platelets. They are cell fragments. Okay, so bloodல நார்மலா எவ்வளோ இருக்கணும்னா 1,50,000 to 3,50,000 platelets per millimeter cube of blood. So அப்போ நம்ம இந்த formed elements அதோட abundance பேஸ் பண்ணி நம்ம descending orderல வச்சா first RBC 5 to 5.5 million per millimeter cube. அடுத்து platelets வந்து 1,50,000 to 3,50,000 per millimeter cube of blood. கடைசியா WBC which is 6,000 to 8,000 cells per millimeter cube of blood. இப்படிதான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இது descending order. ascending orderனா கம்மியிலிருந்து அதிகம். So platelets can release variety of substances, most of which are involved in clotting of blood. So platelets ல இருந்து நம்மளுக்கு நிறைய substances release ஆயிட்டு it helps in clotting of blood and reduction in number of platelets ஓட count கம்மி ஆச்சு அப்படின்னா நம்மளோட blood clotting ல பிரச்சனை ஆகும். excessive loss of blood from the body. So especially dengue patients க்கு platelet count கம்மியாகும். ஓகேயா? So blood clotting ல பிரச்சனை வரும். எதுல? platelet count கம்மியா இருந்தா. So இதோட நம்ம வந்து formed elements பத்தி படிச்சிட்டோம்.
RBC பத்தி படிச்சிட்டோம், WBC பத்தி படிச்சிட்டோம், platelets பத்தி படிச்சிட்டோம். கிளியரா? சூப்பரா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது blood grouping. There are various methods of grouping the blood. ABO blood grouping and RH grouping தான் worldwide accept பண்ணிக்கிட்டாங்க. ABO blood grouping discover பண்ணது Carl Landsteiner in the year 1900. ஓகேயா? AB system of blood grouping discover பண்ணது De Castello and Adreno Struli in the year 1902. So நம்ம இங்க ABO system of blood grouping தான் படிக்க போறோம். So ABO system of blood grouping is based on the presence or absence of surface antigen. அந்த surface antigen என்ன அப்படின்னா நம்ம RBC க்கு மேல இருக்கிற antigen. RBC க்கு மேல surface antigen ஓட presence or absence வச்சு தான் we are going to group the blood. ABO grouping is based on the presence or absence of two surface antigen, antigen A, antigen B. இதே மாதிரி எனக்கு பிளாஸ்மாலையும் அதுக்கு ஏத்த antibodies இருக்கும். Antibodies are naturally produced in the body which is anti-A and anti-B. ஆனா blood grouping is merely based on what? Antigens தான். Blood grouping is based on presence or absence of antigen A, antigen B. So அது எப்படி சொல்றது அப்படின்னா, if you can see antibody A, இப்போ வந்து எனக்கு blood grouping பிரிக்கிறப்ப எனக்கு RBC ல antigen A இருந்தா RBC ல பிளாஸ்மால antibody B இருக்கும். நேச்சுரலா நம்ம பாடியில அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆன்டிபாடி தான் இருக்கும். ஆன்டிஜனும் ஏ ஆன்டிபாடியும் ஏ இருந்தா ரெண்டும் அப்படியே ரியாக்ட் ஆகி அக்ளூட்டினேஷன் நடக்கும் இல்லையா? அதுதான் இங்க காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆர்பிசில ஏ ஆன்டிஜன் இருந்து இது ஆன்டிபாடி ஏயா இருந்துச்சு அப்படின்னா இப்படி கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசி நடந்து எனக்கு ஆர்பிசிஸ்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடும். அதனால தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றப்ப மேட்சிங் பிளட் குரூப்ஸை தான் கொடுக்கணும். மேட்ச் ஆகாத பிளட் குரூப்ஸை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அக்ளூட்டினேஷன் நடக்கும், கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசிஸ் நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம பாடியில ஆன்டிஜன் ஆர்பிசியில் ஆன்டிஜன் ஏ இருந்துச்சுன்னா பிளாஸ்மால என்ன இருக்கும்? ஆன்டிபாடி பி. ஓகேயா? புரிஞ்சுதா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? புரியுதா? Hi Madhu. Yes. So in mismatched, இதுதான் நான் சொன்னேன். In mismatched blood transfusion, antibodies present in the plasma of recipient reacts with the corresponding antigen in the RBC of donor, causing agglutination. Agglutination na clumping of RBC followed by hemolysis, destruction. Lysis na breaking, hemolysis. So அதனால blood transfusion பண்றப்ப blood grouping matching பார்க்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேயா? ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ரிலேட்டட் திஸ் வரும். அது எப்படி வரும் மேம்? எப்படி நம்மளுக்கு வந்து இது டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு எதை பார்க்கணும், ரெசிபியன்ட்ல எதை பார்க்கணும், டோனரில் எதை பார்க்கணும், அதெல்லாம் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேப்லோ காலம் நம்மளுக்கு என்சிஆர்டியில் இருக்குது. ஸோ ஏ பிளட் குரூப் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், பி பிளட் குரூப் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யார்கிட்ட இந்த ரிசீவ் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் திஸ் இதை பாருங்களேன். நான் வந்து ஆர்பிசியில் எனக்கு வந்து ஹெச் ஆன்டிஜன் ஒன்று இருக்கும். இதுதான் ஆன்டிஜன் ஏவாவும் ஆன்டிஜன் பியாவும் மாறப்போகுது. அதுதான் ப்ரீகர்சர் ஆஃப் ஆன்டிஜன் ஏ அண்ட் ஆன்டிஜன் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜன் இருந்தால் ஏ பிளட் குரூப். அப்போ பிளாஸ்மாவில் என்ன இருக்கும்? ஆன்டிபாடி பி. ஆர்பிசியில் பி ஆன்டிஜன் இருந்தால் பி பிளட் குரூப். அதில் என்ன ஆன்டிபாடி இருக்கும்? ஆன்டிபாடி ஏ. ஆர்பிசியில் ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்மால ஆன்டிபாடி இருக்கக்கூடாது. ஏ இருந்தாலும் பிரச்சனை, பி இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால ஆன்டிபாடியே இருக்காது. ஓ பிளட் குரூப்பில் எனக்கு ஆன்டிஜன் ஏவும் இருக்காது, பியும் இருக்காது. ஆனால்
ஆன்டிபாடி ஏவும் இருக்கும் பியும் இருக்கும். எதுல? பிளாஸ்மால. ஆன்டிபாடி ஏவும் இருக்கும் பியும் இருக்கும் பிளாஸ்மால. எதுல? ஓ பிளட் குரூப்னா. இது பேசிக்கா இன்னும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதா? ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே ஒரு டோனார் ரெசிபியன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டோனார் இந்த பிளட் குரூப்பை கொடுத்தா, ரெசிபியன்ட் இந்த பிளட் குரூப்பா இருந்தா நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, டக்குன்னு ஒரு லைன் வரைஞ்சு டோனார் யாரு ரெசிபியன்ட் யாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல டோனார் ரெசிபியன்ட் அப்படின்னு எழுதிக்கோ. டோனார் வந்து இன்கேஸ் டோனார் ஏ பிளட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க, ரெசிபியன்ட் பி பிளட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. டோனார் யாரு? ஏ பிளட் குரூப். ரெசிபியன்ட் யாரு? பி பிளட் குரூப். ஓகே. அப்போ எப்பயுமே டோனாரோட எதை கன்சிடர் பண்ணும்? ஆன்டிஜன். ஏன்னா ஆன்டிஜன் தான் உள்ள போக போகுது. ஸோ அப்போ பிளட் குரூப் டோனாரோட ஆன்டிஜன் கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ ஏ பிளட் குரூப்னு சொல்லிட்டு அப்போ ஆன்டிஜன் என்ன இருக்கும்? ஏ. ஆன்டிஜன் என்ன இருக்கும்? ஏ. புரியுதா? ஆன்டிஜன் என்ன இருக்கும்? தேங்க்யூ நிரஞ்சனி. ஏ இருக்கும். ரெசிபியன்ட்டை பார்க்குறப்ப எப்பயுமே ரெசிபியன்ட்டோட ஆன்டிபாடியை தான் நம்ம பார்க்கணும். பிளாஸ்மால இருக்கிற ஆன்டிபாடியை தான் பார்க்கணும். ஸோ அப்போ பி பிளட் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா ரெசிபியன்ட்டோட பிளாஸ்மால என்ன ஆன்டிபாடி இருக்கும்? நான் ஒரு 1 minute டைம் தரேன். ஆன்டிபாடி என்ன இருக்கும் அது மட்டும் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறான்னு பார்க்கணும். யோகேஷா, ஹாக்கையா, லியோவா, நிரஞ்சனியா, வர்ஷாவா, மதுவா, ஷர்மிகாவா, இல்ல மெடிக்கோ ஸ்டூடெண்டா? யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ரெசிபியன்ட் பி பிளட் குரூப் சொன்னேன். அதுல ஆன்டிபாடி என்ன இருக்கும்? குயிக் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட் ஜூலியா, வெரி குட். ஆன்டிபாடி என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். ஸோ ஆன்டிஜனும் ஏ, ஆன்டிபாடி ஏ. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆனா அக்ளூட்டினேஷன் நடக்கும். கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசி நடக்கும். கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசி நடந்து எனக்கு டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் டோனார் யாரு ரெசிபியன்ட் யாரு, டோனார்ல ஆன்டிஜனை எழுது, ரெசிபியன்ட்ல ஆன்டிபாடி எழுது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்டிஜனும் ஏ ஆன்டிபாடியும் ஏ, மேட்சிங் கிடையாது. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், திஸ் இஸ் ஹவு we solve this question. ஸோ அது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் எழுதினேன். எப்பயுமே ஆன்டிஜன் வெளியிலேருந்து உள்ளே போகிறப்ப அதில் ஆன்டிபாடி நம்ம பாடியில் நேச்சுரலாக இருக்கிறது ரியாக்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். as you can see, டைப் ஏ டோனார், டைப் பி ரெசிபியன்ட். எனக்கு டோனாரோட ஆன்டிஜனும் ஆன்டிபாடி ஏவும் கிளம்ப் ஆகி எனக்கு என்ன நடக்குது? கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசி நடந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசிஸ் இங்க நடக்குது. கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். RH ஃபேக்டர் படிக்கிறப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, பிளட் குரூப் ஏ பி ஏபி ஓன்னு இருக்கு. ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன், ஏ அண்ட் பி ஆன்டிஜன் இருக்கு, ஆன்டிஜன் இல்ல. ஸோ அப்போ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. அப்ப ஆன்டிபாடி என்ன? ஏ ஆன்டிஜன்னா ஆன்டிபாடி பி இருக்கும், பி ஆன்டிஜன்னா ஆன்டி ஏ இருக்கும், ஏபினா ஆன்டிபாடி இருக்காது பிளாஸ்மால, ஓனா ஆன்டிபாடி ஏவும் இருக்கும் ஆன்டிபாடி பியும் இருக்கும். ஸோ அப்போ ஏ பிளட் குரூப் யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏ கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். கேன் டொனேட் பிளட் டு ஏ யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஏ பிளட் குரூப் கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். பி யாருக்கு கொடுக்கலாம்? பி கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். ஏபி பிளட் குரூப் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓ வந்து ஏ பி ஏபி and O எல்லாருக்குமே கொடுக்கலாம். that is why O blood group is universal donor. ஏனா டோனாரோட எதை பார்க்கணும்? டோனாரோட ஆன்டிஜன் பார்க்கணும். ஆன்டிஜனுக்கு ஏத்த மாதிரி தான் ஆன்டிபாடி ரியாக்ட் ஆகும். O blood groupல தான் ஆன்டிஜனே இல்லையே. அப்போ உள்ள போனா என்ன? ஆன்டிஜன் இருந்தா தானே ரியாக்ஷனே நடக்கும். ஸோ O blood groupல ஆன்டிஜனே இல்லாததுனால தான் அது யூனிவர்சல் டோனாரா இருக்கு. கிளியரா? புரிஞ்சுதா?
இப்போ பார் AB பார் AB எல்லார்கிட்ட இருந்து வாங்கிக்கும் ABO ஏன்னா அதுக்கு தான் ஆன்டிபாடியே இல்லையே ஆன்டிபாடின்னு ஒன்று இருந்தால் தானே ரியாக்ட் பண்ணும் ஸோ அப்போ எந்த பிளட் குரூப் உள்ளே வந்தாலும் அது உடம்புல ஆன்டிபாடி இல்லாததுனால ரியாக்ட் ஆகாது ஸோ இட் இஸ் அ யூனிவர்சல் ரெசிபியன்ட்டோட எது பார்க்கணும் ஆன்டிபாடி பார்க்கணும் இஸ் இட் கிளியர் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க persons with O group are called universal donors because they donate blood to the persons with any other blood group due to the assertion reason question reason absence of antigen person with AB எதுக்கு universal recipient ஏன் because of absence of antibody புரிஞ்சுதா கிளியரா ஃபாலோ பண்றீங்களா தர்ஷனா Julia, Niranjani, hi. Follow agudha. Is it clear? Yes. So, this is ABO blood grouping. So, ABO blood grouping பத்தி நான் explain பண்ணிருக்கேன். அடுத்து நம்ம RH factor அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். So, if it's clear, சொல்லுங்க. We'll move to next. So, ABO blood grouping clear-ஆ? தேங்க்யூ நிரஞ்சினி தேங்க்யூ கிளியர் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த கிளாஸுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் இதை ஸ்கேன் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் கிடைக்கும் நோட்ஸ் வந்து கிடைக்கல மேம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்குள்ளே போக முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் டீம் கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் Xylem NEET Pro தமிழ் அப்படின்ற புது சேனல் உங்களுக்காகவே நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளீஸ் ஷோ அஸ் யுவர் சப்போர்ட் அண்ட் கண்டிப்பாக நம்மளோட ரிப்பீட்டட் பேட்சை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா please walk into our campus at Xylem Coimbatore in Ramnagar ஓகே நேரா வாங்க நாங்க எல்லாரும் இருப்போம் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் so our campus is in Ramnagar Coimbatore 500 meters from Gandhipuram bus stand ஓகேயா கிளியரா yes so அடுத்து நம்ம பார்க்க போறது RH factor பத்தி பார்க்க போறோம் yes so RH factorல நம்ம பார்க்க போறது என்ன so இந்த blood groupல AB O மட்டுமா இருக்கு A positive A negative B positive B negative AB positive AB negative O positive O negative அப்படி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றது யாருன்னா நம்ம RH factor தான் ஓகேயா so RH factor is an antigen RH factor is an antigen a protein present on the surface of RBC so அது வந்து ஒரு D antigen தான் so D antigen இருந்தா RH positive அதாவது அந்த RBC ல Aவும் இருக்கு RHம் இருக்கு அப்படின்னா அது A positive புரிஞ்சுதா Aவும் இருக்கு RHம் இருக்குன்னா அது A positive A மட்டும் இருக்குன்னா RH இல்ல அப்படின்னா A negative ஓகேயா இது எக்ஸாம்பிள் A வச்சு சொல்றேன் அதே மாதிரி RBC ல B இருக்கு RHம் இருக்குன்னா இது B positive புரிஞ்சுதா so the RH system was discovered by Carl Landsteiner and Alexander S. Wiener. So it is controlled by RHD gene control பண்ணுது. So அதுல RH person does not naturally have anti-D antibodies. இதுக்கு அர்த்தம் என்ன? What do they mean by this அப்படின்னா நம்மளுக்கு A blood group இருந்தா A antigen இருக்கு RBC ல plasma ல என்ன இருக்கு plasma ல antibody B இருக்கு this is produced in our body naturally ஆனா RH antigen இருந்தாலுமே அதுக்கு நம்ம பாடியில நேச்சுரலா ஆன்டிபாடி கிடையாது RH antigen இருந்துச்சு அப்படினாலும் நம்ம பாடியில ஆன்டிபாடி நேச்சுரலா கிடையாது புரியுதா அதான் இங்க சொல்லிருக்காங்க they naturally do not have antibodies but develop ஆக முடியும் எப்ப develop ஆக முடியும் அப்படின்னா see RH negative blood groupனால தான் antibody produce பண்ணவே முடியும் அது எப்ப produce ஆகும்னா negative blood groupோட positive blood group கலக்கறப்ப தான் சோ அது என்ன நான் டீடைலா சொல்றேன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க எனக்கு
A ஆன்டிஜனோட சேர்த்து RH ஆன்டிஜனும் RBCல இருந்துச்சுன்னா அது A பாசிட்டிவ், RH இல்லனா A நெகட்டிவ். ஓகேயா? ஸோ பாசிட்டிவ் பிளட் குரூப்னால இப்போ ஏ ஆன்டிஜன் இருக்கு, அதுக்கு நேச்சுரலா ஆன்டிபாடி அதோட பிளாஸ்மால இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஏ பிளட் குரூப்க்கு ஆன்டிபாடி பி நேச்சுரலா இருக்கும், ஆனா ஆர்ஹெச்க்கு நேச்சுரலா எந்த ஆன்டிபாடியும் நம்மளோட பாடியில இருக்காது. அதே மாதிரி தெளிவா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ, RH பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஆர்ஹெச்க்கு அகெயின்ஸ்டா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதாவது பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு, அதாவது RH ஆன்டிஜன் RBCல இருந்தாலும் கூட நேச்சுரலா அவங்களால ஆன்டிபாடி நேச்சுரலா எக்ஸ்போஸ் ஆனாலும் நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள வந்தாலும் அவங்களால ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா RH நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கிறவங்களால பாசிட்டிவ் பிளட் குரூப் வந்து கலக்கிறப்ப அவங்களால ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தட் இஸ் A நெகட்டிவ் இருக்கா, நான் A நெகட்டிவ்ல A பாசிட்டிவ் கொடுத்தனா நடக்காது. அதாவது A நெகட்டிவ் இஸ் த ரெசிபியன்ட், A பாசிட்டிவ் இஸ் த டோனார். இது டோனார், இது ரெசிபியன்ட்னா நாட் பாசிபிள். இதுவே ஆப்போசிட்டா இருக்கு. இது வந்து A நெகட்டிவ் இஸ் டோனார், இது டோனார், இது A பாசிட்டிவ் ரெசிபியன்ட்னா இது பாசிபிள். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எனக்கு வந்து A பாசிட்டிவ்ல இருந்து A நெகட்டிவ்க்கு கொடுக்க முடியாது. நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பாசிபிள். ஏன்னா நெகட்டிவ்னா ஆன்டிஜனே இல்லை, ஸோ கொடுக்கறதுல ஆன்டிஜனை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொடுக்குற பிளட் குரூப்ல நெகட்டிவ் அப்படின்னா RH ஆன்டிஜனே இல்லாததுனால ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாது. சிம்பிள் லாஜிக். ஸோ ஒன்று நீ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே டோனார்னா ஆன்டிஜனை பார்க்கணும், ரெசிபியன்ட்னா ஆன்டிபாடியை பார்க்கணும். ஸோ நெகட்டிவ் பிளட் குரூப்னா ஆன்டிஜனே இல்லை. ஸோ ஆன்டிஜனே இல்லாத, அதாவது RH ஆன்டிஜன் சொல்கிறேன், ஏபி பற்றி பேசல, RH ஆன்டிஜனே இல்லை நெகட்டிவ் பிளட் குரூப்ல. ஸோ ஆன்டிஜனே இல்லாத ஒரு பிளட் கொடுக்குறப்ப என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆக போகுது? ஆகாது இல்லையா? ஸோ அதனால தான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பிளட் குரூப் கொடுக்கலாம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பிளட் குரூப் கொடுக்க முடியாது. அதனால தான் O பிளட் குரூப்ன்றது யூனிவர்சல் டோனார் தான், ஆனால் ஸ்பெசிஃபிக்கா O நெகட்டிவ் தான் இஸ் யூனிவர்சல் டோனார். O நெகட்டிவ் தான் யூனிவர்சல் டோனார். ஓகே, அதே மாதிரி AB பாசிட்டிவ் தான் யூனிவர்சல் ரெசிபியன்ட். யூனிவர்சல் ரெசிபியன்ட். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், இஸ் இட் கிளியர்? தேங்க்யூ ஜூலியா, தேங்க்யூ நிரஞ்சினி. ஸோ அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனை நம்ம படிக்க போறோம். அதுக்கு பேஸா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். RH ஃபேக்டர்னா என்ன, RH ஆன்டிஜன்னா என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபாடி எந்த பிளட் குரூப்ல ப்ரொடியூஸ் ஆகும், எந்த பிளட் குரூப்ல ப்ரொடியூஸ் ஆகாது. அதே மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ல தெளிவா பார்த்துக்கோ, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பண்ணலாம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பண்ண முடியாது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா பாசிட்டிவ்னா RH ஆன்டிஜன் இருக்கு, அது நெகட்டிவ் பிளட் குரூப்குள்ள போகிறப்ப நெகட்டிவ் பிளட் குரூப்னால ஆன்டிபாடி இதுக்கு அகெயின்ஸ்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப அக்ளூட்டினேஷன் நடக்கும், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் RBC நடக்கும். ஸோ அதனால பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் பிளட் குரூப்புக்கு கொடுக்க முடியாது. A பாசிட்டிவ் டு A நெகட்டிவ் கொடுக்க முடியாது. A நெகட்டிவ் டு A பாசிட்டிவ் நான் கொடுக்கலாம். புரிஞ்சுதா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ இப்போ இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷனை வச்சு நம்ம எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ் என்ற கண்டிஷனை பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஃபாதர் மதர் வந்து ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப், அப்பா மதர் பாசிட்டிவ் பிளட் குரூப், அப்பாவும் பாசிட்டிவ் பிளட் குரூப், சைல்டும் பாசிட்டிவா இருந்துச்சு, பிரச்சனையே இல்லை. அம்மா நெகட்டிவ், அப்பா நெகட்டிவ், குழந்தை நெகட்டிவ், பிரச்சனையே இல்லை. அம்மா பாசிட்டிவ், அப்பா நெகட்டிவ், குழந்தை பாசிட்டிவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 3 கண்டிஷனும் பிரச்சனை இல்லை, எந்த மாதிரியும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் மதர் நெகட்டிவா இருந்து
குழந்தை நெகட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லை. மதர் நெகட்டிவா இருந்து குழந்தை பாசிட்டிவா இருக்கு, அதாவது ஃபீட்டஸ்ல உருவாகிற குழந்தையோட பிளட் குரூப் அப்பா அது வந்துருச்சு, பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அது இன்கம்பேட்டபிள். அந்த இன்கம்பேட்டபிலிட்டியை தான் நம்ம எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு பார்க்க போறோம். புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இன் டீட்டெயில் பார்க்கலாமா? அதான் கண்டிஷன் இன் விச் RH incompatibility between mother and fetus leads to the destruction of RBC. அந்த கண்டிஷனை எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Shall we move? அந்த கண்டிஷனை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ABO blood grouping, எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ் பத்தி பார்க்க போறோம். RH ஃபேக்டர் பத்தி கிளியரா? எஸ். If it's clear, please ஒரு thumbs up போடுங்க. நிரஞ்சனி, தர்ஷனா, ஜூலியா, மது, வர்ஷா, NEET 2026 TN. Yes ma'am. Julia, clear ma'am. Good. So அடுத்து நம்ம எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ் கண்டிஷனை நம்ம படிக்கிறதுக்காக I'm just going to draw வரைஞ்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அவங்களோட இது ஃபீட்டஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபீட்டலில் எனக்கு வந்து கண்டிஷன் fetus is positive, mother is negative. Fetus is positive, mother is negative. This is first pregnancy appo. First pregnancy appo எனக்கு இந்த கண்டிஷன். இதுல எனக்கு during the first pregnancy a little amount of small amount of RBCs லீக் ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அம்மாவோட பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எதுக்கு அகேன்ஸ்டா? RH ஆன்டிஜனுக்கு. ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் எல்லாமே எந்த கேட்டகரி கேட்டிங்கன்னா IgM, லார்ஜ் மாலிகுல் சைஸில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் IgM. ஸோ இந்த IgM ஆன்டிபாடிஸ்னால they cannot cross through placenta. They cannot cross placenta. So அதனால அம்மா பாடியில ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ஃபீட்டஸை எந்த விதத்திலையும் பாதிக்காததுனால ஃபர்ஸ்ட் டெலிவரியில பேபி இஸ் சேஃப். பேபி இஸ் சேஃப். ஐம் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி அப்போ இன்னும் ஜாஸ்தி RBCs அம்மாவோட பிளட்ல மிக்ஸ் ஆகும். ஓகே, அண்ட் தட் வில் பிகம் IgG ஆன்டிபாடிஸ் அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி. சரியா? இன்கேஸ் செகண்ட் பிரெக்னன்சில குழந்தை அம்மா நெகட்டிவா தான் இருப்பாங்க, அது மாற போறது இல்லை. குழந்தை நெகட்டிவா, அதாவது ஃபீட்டஸ் நெகட்டிவா இருந்தா நோ ப்ராப்ளம். ஃபீட்டஸ் நெகட்டிவா இருந்தா no problem. Fetus negative, அம்மாவும் negative, ப்ராப்ளமே இல்லை. But if it is the other way, second pregnancyல திருப்பியும் குழந்தை பாசிட்டிவ், ஃபீட்டஸ் அம்மா நெகட்டிவ். இப்போ அம்மாவோட பாடியில் IgG ஆன்டிபாடிஸ் இருக்கு. IgG antibodies are the smallest size antibodies. It can cross through placenta. Placenta வழியா it can cross through placenta. Placenta வழியா அதால cross பண்ண முடியும். So இந்த IgG antibodies fetus குள்ள போயிட்டு it will start destructing the RBC. இந்த RBC fetal RBC-யை destruct பண்ண ஆரம்பிச்சிரும். கிளியரா? புரிஞ்சுதா? clear? So if positive na amma body la already IgG antibodies irukku, and the antibodies placenta valiya cross ஆகி போய் fetal RBC distract பண்ண ஆரம்பிச்சிரும். clear? So அப்போ அந்த கண்டிஷன்ல தான்
குழந்தை இறந்து பிறக்கிறது, குழந்தை ஒரு மாதிரி நீர் கோத்த மாதிரி பிறக்கிறது, குழந்தை வீங்கி போய் பிறக்கிறது, அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும். ஸோ அதனால தான் மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை ஏன் இறந்து பிறக்குதுன்ற காரணமே தெரியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் இந்த மெடிக்கல் ஃபீல்ட் அட்வான்ஸ்மெண்ட் எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு அம்மா வந்து இனிஷியலாக ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுன்னு போகிறப்பவே அம்மா வந்து நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா, குழந்தை பாசிட்டிவாக இருக்குது, இல்லை எந்த அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப்பாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ரோகம் அப்படின்ற இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேயா? இட் இஸ் லைக் அ பாசிவ், ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. ரோகம் அப்படின்ற இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா 28 வீக்ஸில் ரோகம்ன்ற இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரோகம் இன்ஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் ஆன்டிபாடி டி, அதாவது டி ஆன்டிஜனுக்கு RH ஆன்டிஜனுக்கு எதிராக இருக்கிற ஆன்டிபாடி. இட் இஸ் லைக் அன் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. ஆன்டிபாடியை கொடுக்கறது பாசிவ் இம்யூனிட்டி, ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆன்டிபாடியை உள்ள கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பாடி வந்து ஆன்டிபாடி ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, இனிமே நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு RH ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸே ஆகாது. புரிஞ்சுதா? இன்கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலேயே இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப்லேருந்து ஆர்பிசிஸ் லைட்டாக லீக் ஆகிறப்பவே நம்மளோட பாடி வந்து இட் வில் நாட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். ஏன்னா ஆன்டிபாடிஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்ணிட்டு ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகாதப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், மெமரி செல் கிரியேட் ஆகாது, ஐஜிஜி ஆன்டிபாடிஸாக கன்வெர்ட் ஆகாது, ஐஜிஎம்மாவே இருந்துட்டு போகுதே. ஆனால் ஐஜிஜியா மாறினாதானே அது பிளசண்டாக்கு பிரச்சனை, ஃபீட்டஸ்க்கு பிரச்சனை, பிளசண்டா வழியாக போக முடியும், அது நடக்காது. ஓகே? ஸோ அதே மாதிரி 28 வீக்ஸில் ஒன்று கொடுக்குறப்ப இன்னொரு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் டெலிவரி, இந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்தின் 72 hours இன்னொரு இன்ஜெக்ஷனும் கொடுப்பாங்க. வித்தின் 72 hours இன்னொரு இன்ஜெக்ஷன் டோஸும் ரோகம் கொடுப்பாங்க. இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி, ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை உள்ள கொடுக்கறது. Is it clear? Yes? So இதுதான் நம்மளோட இந்த கண்டிஷன் எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியல, மேம் கேன் யூ எக்ஸ்பிளைன் அகெயின் அப்படின்னு கேட்டாலும் ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். எனிவன்? இஸ் த கண்டிஷன் கிளியர்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நார்மலாக ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் இல்லாமல் எப்படி இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு எரித்ரோபிளாஸ்டாசிஸ் ஃபீட்டாலிஸ்ன்ற கண்டிஷன் நம்மளுக்கு உருவாகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு இதுக்கு மெடிசனும் இருக்கு. நம்மளுக்கு ரோகம் அப்படின்ற ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை கொடுத்து வி ஆர் ப்ரிவென்டிங் ஃபீட்டல் டெத் அண்ட் ஃபீட்டல் டேமேஜ். அது எல்லாமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம். ரைட்? எஸ்? இஸ் இட் கிளியர்? ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் யூஸ்வலி நார்மல், டியூரிங் டெலிவரி small amount of fetal RH blood enters the mother and mother produces anti-D antibodies. Second pregnancy la anti-D antibodies can cross through on the IgG type vandu it can cross through the placenta and that will lead to severe anemia, jaundice, enlarged liver, hemolysis, breaking of RBC, fetal death cross pannum. ஏன் லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் என்லார்ஜ்டாக இருக்குது அப்படின்னா, ஆர்பிசிஸ் டிஸ்ட்ராய் ஆக ஆக ஸ்ப்ளீனும் லிவரும் ஓவராக ஒர்க் ஆகும். லிவர் வில் ப்ரொடியூஸ் மோர் ஆர்பிசி, ஸ்ப்ளீன் வில் டிஸ்ட்ராய். அந்த டிஸ்ட்ராய் ஆன ஆர்பிசியை அது உடைச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அது என்லார்ஜ் ஆகுது. ஓவர் ஒர்க் ஃபார் லிவர் அண்ட் ஸ்ப்ளீன். ஸோ நியூ பார்னில் சிவியர் அனீமியா, டிஸ்கலரேஷன், எடிமானா ஃப்ளூயிட் கலெக்ஷன், ஹை பிலிரூபின். ஏன்னா ஸ்ப்ளீனில் அந்த ஆர்பிசி உடைய எனக்கு என்ன சொன்னேன், ஹீம் தான் வந்து பிலிரூபின் பிலிவிரிடின் பிக்மெண்ட்டாக மாறும் இல்லையா, அதுவுமே ஹை லெவலாக இருக்கும். ஓகே? ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் ஐ எம் டெல்லிங் யூ. ரோடி அதாவது இம்யூனோகுளோபுலின், ரோகம், ஐஜிஎம் டைப் ஆன்டிபாடியை நம்ம வந்து 28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சிலையும் வித்தின் 72 hours நம்ம கொடுப்போம். ஸோ இட் வில் நம்மளோட ஃபீட்டல் ஆர்பிசிஸை டிஸ்ட்ராய் ஃபீட்டல் RH ப்ளஸ் செல்ஸ் ஃப்ரம் மதர்ஸ் இம்யூன் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் மதர்ஸோட இம்யூன் சிஸ்டமில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாமல்
தடுத்துரும். It contains ready-made antibodies. Clear? Yes. Okay Julia, thank you. Clear னு சொல்லிருக்கீங்க. So இதுதான் வந்து நம்மளுக்கு first pregnancy நான் explain பண்ணிருக்கேன். அதோட just ஒரு brush up மாதிரி தான் இதை நான் கொடுத்திருக்கேன். Please read through this. So இப்போ anti-D antibodies given to RH negative mother கொடுக்கிறோம். Binds to fetal RBC in mother's blood. Destroy them before mother immune system detects it. Prevents formation of memory cell form ஆகாம இருக்கும். So no antibody in future pregnancy. Further antibodies produce ஆகாது. This is a kind of artificial passive immunity. Is it clear? Yes. Yes, thank you Sharmika. Clear னு சொல்லிருக்கீங்க. So this is about erythroblastosis fetalis, RH antigen, anti-D antibodies கொடுத்துக்கிறதுனால எப்படி நம்ம வந்து அந்த fetus காப்பாத்துறோம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். Clear? Next நம்ம பார்க்க போறது coagulation of blood. Yes, clear. So coagulation of blood na blood clotting da. So first என்ன நடக்கும்னு பாருங்களேன். It is the mechanism of hemostasis. Hemostasis na enna? It is a biological process for stopping bleeding by formation of clot. Clot form ஆகி எனக்கு bleeding stop ஆகிற அந்த process பேர் தான் hemostasis. Homeostasis na the entire body mechanism நம்ம இது பண்றது தான் process தான் நம்மளுக்கு வந்து homeostasis னு சொல்லுவோம். இது hemostasis na something related to blood. So biological process of stop bleeding by forming a clot நான் என்னன்னு சொல்றேன் hemostasis அப்படின்னு சொல்றேன். This prevent blood loss during injuries. So அப்போ first நம்மளுக்கு அடிபட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா blood vesselsலாம் constrict ஆகும். அதுதான் I call it as vasoconstriction. ஏன்னா blood vessel constrict ஆகிறப்ப blood அந்த இடத்துல போகிறது கொஞ்சம் கம்மி ஆகிறப்ப blood leak ஆகும். First step. அடுத்து platelet plug formation. டெம்பரரியா அந்த அடிப்பட்ட இடத்துல டேமேஜ் ஆன பிளேட்லெட்ஸ் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் போய் டெம்பரரியா ஒரு பிளக் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ திடீர்னு நம்மளுக்கு தண்ணி போயிட்டு இருக்கிற பைப் ஒரு இடத்துல ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கையை வச்சு மறைப்போம், எல்லாம் துணியை சுற்றி வைப்போம். பட் ஆனால் அது டெம்பரவரி தான். அதையே தாண்டி லீக் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த லீக் அடைக்கிறதுக்கு பெர்மனண்டா நம்ம ஒரு சொல்யூஷன் பார்ப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரவரி சொல்யூஷனா டெம்பரவரியா ஒரு பிளக் ஃபார்ம் ஆகி போய் பிளட் லீக்கை தடுக்குது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ப்ராசஸ் நம்மளோட ஃபேக்டர்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேக்டர்ஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு கேஸ்கேடிங் பாத்வே மாதிரி ரியாக்ட் ஆகி ஃபேக்டர் 12 ஃபேக்டர் 7 ரெண்டு இருக்கு. இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர். பிளேட்லெட் இன்ட்ரென்சிக்னா பிளேட்லெட் ஃபேக்டர், எக்ஸ்ட்ரென்சிக்னா டிஷ்யூ ஃபேக்டர். டிஷ்யூ ஃபேக்டரை நம்பர் 7 அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா. பிளேட்லெட் ஃபேக்டரை 12ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகி ஃபைனலாக ஃபேக்டர் 10A அப்படின்னு ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஃபேக்டர் 10A. அந்த 10Aவை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், த்ரோம்போகீனேஸ். ப்ரோத்ரோம்பினேஸ் த்ரோம்போக்ரீனேஸ் ஒன்று தான். ஸோ த்ரோம்போகீனேஸ் அப்படின்ற என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கேஸ்கேடிங் பாத்வே மூலியமா எனக்கு அது ப்ரொடியூஸ் ஆகும். அது ப்ரொடியூஸ் ஆனாதான் ப்ரோத்ரோம்பின். ப்ரோத்ரோம்பின் அப்படின்றது it is produced in the liver with the help of vitamin K. vitamin K இருந்தா liver வந்து ப்ரோத்ரோம்பின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரோத்ரோம்பின் த்ரோம்பினா மாறணும். அதுக்கு எனக்கு த்ரோம்போகீனேஸ் ஹெல்ப் வேணும். கடைசியில அந்த த்ரோம்பின் வந்து ஃபைப்ரினோஜன் நான் சொன்னேன் இல்லையா, பிளாஸ்மால இருக்கிற புரோட்டீன், அது இன்ஆக்டிவா இருக்கும், அடிப்பட்டாதான் ஆக்டிவேட் ஆகும். அந்த ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா மாறுறதுக்கு எனக்கு த்ரோம்பினோட ஹெல்ப்பும் வேணும், கால்சியம் அயான்ஸோட ஹெல்ப்பும் வேணும். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பெர்மனண்டா இந்த கிளாட் ஃபார்ம் ஆகிறது, டெம்பரரியா நான் ஃபார்ம் ஆனதை பத்தி பேசுறேன். இந்த பெர்மனண்டா அந்த அடிப்பட்டது மறையணும் அப்படின்னா இந்த கேஸ்கேடிங் பாத்வே நடந்து இந்த த்ரோம்போகீனேஸ் ப்ரொடியூஸ் ஆகி ப்ரோத்ரோம்பின் த்ரோம்பினா மாறணும். த்ரோம்பின் கிடைச்சாதான் ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா மாறும். Is it clear? Hi Hawkeye. Tony காணமே, Tony Stock, ரிஷின்னு ஒருத்தவர், he was there in my first live. ரிஷி ஜாயின் பண்ணிருக்கீங்களா? Okay Sharmika, thank you Valli. Hope it is clear. Yes. So நம்மளுக்கு step by step injured
ஜெனரலா இங்க கொடுத்திருக்காங்க injured tissues release tissue factors and injured platelets release platelet factors. Tissue factors and platelet factors activate the coagulation cascade. Tissue factors என்ன சொன்ன factor 7 இது factor 12 இது வந்து activate ஆகும் 7A ஆகும் இது 12A ஆகும் அந்த ப்ராசஸ்லாம் வந்து ஃபைனலா it will produce thrombokinase அப்படின்ற enzyme produce ஆகும் அந்த thrombokinase அப்படின்ற enzyme is nothing but factor 10A இந்த thrombokinase தான் it will convert prothrombin inactive enzyme into thrombin இந்த thrombin தான் fibrinogen fibrina மாத்த போது with the help of calcium ions புரிஞ்சதா clear-ஆ இந்த prothrombin is produced in the liver with the help of vitamin K fibrinogen it is produced in the liver da. Okay, it's a glycoprotein which is produced in the liver. Clear? Yes. So idudha coagulation. So clot abdina enna abdin ketina it is a reddish brown scum containing fibrin network with dead and damaged formed elements. இப்போ நம்மளுக்கு புண்ணு ஆகிறப்ப நம்ம கை சும்மாவே இருக்காது அந்த புண்ணை பிக்கிறப்ப மேல ஒரு தோல் உறிஞ்சு வரும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கீழே லைட்டா ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் ஸோ அந்த மேல ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த ஒரு கிளாட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் coagulum. ஸோ அப்போ கடைசியில எனக்கு என்ன ஆக போகுது clot retraction அப்படின்றது அந்த clot அப்படியே உறிஞ்சி வந்துட்டு எனக்கு blood vessel நார்மலா சரியாயிடும் அதுதான் ஃபைனல் ஸ்டெப் புரிஞ்சுதா எஸ் பயோல all lessons எடுப்பீங்களா மேம் மெஜாரிட்டி ஐ எம் ட்ரைங் டு கவர் ஆல் த போர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ஆல் ஹை வெயிட்டேஜ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாப்டர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மெக்கானிசம் எல்லாம் நான் உங்களுக்காக கொண்டு தான் வரப்போறேன் கவலைப்படாதீங்க எஸ் பாப் நெக்ஸா உங்க பேர் என்ன எனக்கு தெரியல மேம் இந்த பேட்ச் ஃபாலோ பண்ணா சி மார்க்ஸ் எடுக்க முடியணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து பயாலஜி தரோவா படித்தோம் அப்படின்னா நம்ம 330 340க்கு நம்ம எய்ம் பண்ணோம்னா அதுலேயே நம்மளுக்கு அந்த ஸ்கோர் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுதோ புஷ் பண்ணி 120 130 வரைக்கும் வந்துட்டு ஃபிசிக்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ பயாலஜியில் 340 350 எடுக்கணுன்றது உன் டார்கெட்டாக இருக்கிறப்ப பாட்னி ஜுவாலஜி தரவா படிச்ச அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும் புரிஞ்சுதா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சில பேர் கெமிஸ்ட்ரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சில பேர் பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எந்த சப்ஜெக்ட் இந்த ரெண்டுத்துல எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல 140 எய்ம் பண்ணுங்க இன்னொரு சப்ஜெக்ட்ல நியர்லி 100 எடுக்கிறப்ப யூ ஆர் இன் அ சேஃப் ஸ்கோர் கரெக்டா அந்த சேஃப் ஸ்கோருக்கு பிராக்டிக்கலா யோசிச்சு டார்கெட் பண்ணி அடிங்க ஓகே டார்கெட்டட் ஸ்கோரை ரீச் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா உங்களால இந்த வருஷமே த்ரூ ஆக முடியும் ஓகே hope I answered you yes so இதுதான் நம்மளோட coagulation of blood இந்த டேபிள நம்ம fill பண்ண ட்ரை பண்ணலாமா so help பண்ணுங்க yes injured tissue plateletsல எனக்கு platelet factors injured tissues will give you tissue factors இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகி ஃபைனலா எனக்கு கிடைக்கிறது thrombokinase yes so thrombokinase will convert prothrombin to thrombin right so in the thrombin will convert fibrinogen into fibrin clear புரிஞ்சுதா so inga note panikoga prothrombin is synthesized in the liver in the presence of vitamin K clear very good NEET 2020-16 C vandu thrombin very good C vandu thrombin C will catalyze and convert fibrinogen to fibrin is it clear blood coagulation புரிஞ்சுதா clear மாலிகுலரா எடுத்துடலாம் மாலிகுலர் எப்ப எடுப்பீங்க மேம் எடுப்பீங்கோ மேம் எடுத்துடுறோம்
yes okay so அடுத்து நம்ம lymph பத்தி பார்க்க போறோம் so lymph அப்படிን பார்த்தா yes lymph is nothing but so first நம்ம understand பண்ணிக்கலாம் நமக்கு blood வந்து capillaries-ல flow ஆகுது ஓகே இதுக்குள்ள எனக்கு blood flow ஆகுது so blood-ல நமக்கு வந்து RBCs WBCs platelets plasma எல்லாமே இருக்கு இதுதான் நம்மளோட cells இல்லையா so எனக்கு blood-ல இருந்து cells-க்கு exchange நடக்கும் அந்த exchange நடக்கிறதுக்கு நடுவுல there is a space which is called as interstitium the space between the tissues and the bloods நடுவுல outside the tissues வந்து நம்ம என்ன சொல்லணும்னா interstitium so அந்த interstitiumல கலெக்ட் ஆற fluid தான் I call it as tissue fluid or interstitial fluid tissue fluid or interstitial fluid and the tissue fluid or interstitial fluid pen ரொம்ப ஹையா இருக்கு let me just change that interstitial fluid and the interstitial fluid once and the lymphatic vessels குள்ள போயிடுச்சுனா அதோட பேரு lymph once it is outside the lymphatic vessels it is called as interstitial fluid or tissue fluid so இதுல மேம் என்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க அப்படினா lymphoட composition என்ன lymphல என்னலாம் இருக்கோ என்னலாம் இருக்காது அப்படிலாம் தான் நமக்கு क्वेश्चंस வரும் clear-ஆ so அப்போ so now it is clear so இதுதான் வந்து so அப்போ இங்க கலெக்ட் ஆயிருக்கிற tissue fluid drain பண்ற ஒரு vessel தான் lymphatic vessels இருக்கு lymph nodesல தான் நமக்கு mature differentiate ஆகி mature-ஆ இருக்கிற B lymphocytes T lymphocytesலாம் போய் ஸ்டோர் ஆகும் அதுதான் நமக்கு வந்து infections against-ஆ ஃபைட் ஆக போகுது okay so அப்போ as blood passes through the capillaries in tissues some water along with many small water soluble substances move out through the capillary into the spaces between the cells and the spaces between the cells of tissues na we call it as interstitium அந்த இடத்துல கலெக்ட் ஆயிருக்கிற fluid தான் tissue fluid or interstitial fluid புரியுதா interstitial fluid is it clear so tissue fluid has இது நோட் பண்ணிக்கோ tissue fluid has same mineral composition as that of plasma same mineral composition calcium phosphorus potassium and the mineral composition is same plasma மாதிரி இருக்கும் அதே மாதிரி exchange of nutrients gases between the blood and cells always blood க்கும் cells க்கு நடுவுல நடக்கணும் அப்படினா இந்த interstitial fluid தாண்டி தான் போகணும் it has to pass through the interstitial fluid or interstitial space okay so an elaborate network of vessels called lymphatic system தான் என்ன பண்ண போகுது அப்படினா இங்க excess-ஆ கலெக்ட் ஆயிருக்கிற இந்த tissue fluid எல்லாம் drain பண்ணி it will go and pour in the major veins-ல போய் pour பண்ணிடும் திருப்பியும் இந்த fluid வந்து it will come back to the circulation க்கு திருப்பி வரும் okay so the fluid present in the lymphatic system குள்ள present ஆயிருக்கிற fluid பேரு தான் lymph அது வெளியில இருக்கிற வரைக்கும் it is called as interstitial fluid or tissue fluid is it clear புரிஞ்சுதா so lymph is a colorless fluid containing specialized lymphocytes which are responsible for immune response அதுதான் சொன்னேன் B and T lymphocytes எங்க இருக்கும் அப்படினா lymphல இருக்கும் lymph nodesல ஸ்டோர் ஆயிருக்கும் lymph is also an important carrier nutrients hormones எல்லாமே கேரி பண்ணிட்டு போகும் ஆனா lymphல proteins கம்மியா இருக்கு எதை விடன்னு கேட்டா plasma விட lymphல proteins கம்மி இதுவும் question கேட்பாங்க lymph has equal amount of proteins as that of plasma னா தப்பு plasma விட proteins lymphல கம்மி yes lymphல nutrients இருக்கு hormones எல்லாமே இருக்கு okay அதே மாதிரி
பிளாஸ்மாவோட மினரல் காம்போசிஷனும் லிம்ஃபோட மினரல் காம்போசிஷனுமே சேம் தான். ஓகே, ஆனால் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் பிளாஸ்மாவோட லிம்ஃப்ல கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லிம்ஃப்ல ஆர்பிசிஸ் பிளேட்லெட்ஸ் இருக்காது. ஆர்பிசிஸும் பிளேட்லெட்ஸும் இருக்காது. கிளியரா? லிம்ஃப் லேக்ஸ், அதாவது லிம்ஃப்ல ஆர்பிசிஸும் பிளேட்லெட்ஸும் இல்லை. Is it clear? Yes. So fats are absorbed into, இப்போ இங்க தெளிவா நம்ம பாடியில இருக்கிற நியூட்ரியன்ஸ்ல fats மட்டும் it is absorbed into the lymph. Fats மட்டும் it is absorbed into the limbs through lacteals present in the interstitial villi. அதுதான் இங்க காமிச்சிருக்கேன். இது பாத்தீங்களா? இது வந்து interstitial villi தான் இது. ஓகே, இந்த interstitial villi அதோட பிக்சர் நான் கொண்டு வந்திருக்கேன். interstitial villiல நம்மளுக்கு வந்து இந்த lacteals இருக்கு இல்லையா, lacteals தான் இந்த fats. These are nothing but fatty acids வந்து absorb பண்றதுக்கு இந்த lacteals help பண்ணுது. மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் it is being absorbed by the blood vessels. கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஆஃப் லாக்டீல்ஸ் தான் இது. இதுதான் லாக்டீல், இன்டெஸ்டிஷன் வில்லையில் இருக்கிற லாக்டீல். இதுதான் இன்டெஸ்டிஷனல் வில்லை. அதுக்குள்ளே இருக்கிற லாக்டீல்ஸ் தான் எதை அப்சார்ப் பண்ணுது? ஃபேட்ஸ் அப்சார்ப் பண்ணி சர்க்குலேஷனுக்கு கொண்டு வருது. கிளியர்? எஸ், இதுதான் லிம்ஃப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ லிம்ஃபில் வித் நீட் ஃபோக்கஸ்டாக கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் லிம்ஃப். ஸோ லிம்ஃப்ன்றது நத்திங் பட் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பிளட்டுக்கும் டிஷ்யூஸ்க்கும் நடக்கிறது ஒரு ஸ்பேஸ். the space around the cells of tissues is called interstitium. அந்த interstitiumல நம்மளுக்கு வந்து interstitial fluid இருக்கும். அந்த fluid மூலியமா அந்த fluidமே எப்படி கலெக்ட் ஆயிருக்கும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறப்ப some amount of substances, cells எல்லா substances-யும் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்காது இல்லையா. the remaining will be there in the interstitium தான், அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல கலெக்ட் ஆகிற fluid தான் interstitial fluid. அந்த fluid-அ once இந்த lymphatic vessels குள்ள வரப்ப lymph நம்ம சொல்றோம். இந்த lymph திருப்பியும் இந்த lymphatic vessels எல்லாம் போய் ஒரு major vein-ல தான் இந்த fluid-ஐ pour பண்ணும். திருப்பியும் இந்த fluid will again come back to the circulation. once இந்த tissue fluid-ல கலெக்ட் ஆகிருக்கிற fluid-ல இருக்கிற microbes-ஆ இருக்கட்டும் இல்லை disease causing organisms-ஆ இருக்கட்டும், once இந்த lymphatic vessels குள்ள போகிறப்ப lymph-ல இருக்கிற lymphocytes இருக்கு இல்லையா, it will fight against those pathogens. புரிஞ்சுதா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? எஸ், எஸ், அதுதான் லிம்ஃப் பத்தி. ஸோ இது வரைக்குமே நம்ம பேசிக்கா இன்ட்ரோடக்டரியா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வி ஆர் கோயிங் இன் டு த டீப் ஆஃப் த சப்ஜெக்ட். சர்க்குலேஷன், சர்க்குலேட்டரி பாத்வேஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ், ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம போக போறோம். இஸ் இட் கிளியர்? எஸ், போலாமா? Shall we start? Yes? Okay. Circulatory pathways. இந்த circulation open circulation, closed circulation நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். Open circulation அப்படின்னா ஒரு பெரிய blood vessel blood flow ஆகி ஹார்ட்ல இருந்து ஒரு இடத்துல வந்து காமனா மிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ப்ரிசைஸ்டா இருக்காது. நம்ம அந்த பிளட் ஃப்ளோவை மானிட்டர் பண்ணி ரெகுலேட் பண்ண முடியாது. ஏன்னா அது டைரக்டா வந்து ஒரு இடத்துல கலந்துருது, மிக்ஸ் ஆயிடுது. அதுதான் சொல்லுவாங்க ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் பிரசன்ட் இன் ஆர்த்தோபோட்ஸ், mollusks and hemichordates. Arthropods, mollusks and hemichordates. Blood flows through large vessels into open spaces called sinuses. அந்த சினூசஸ் இங்க பாருங்க, அதுக்கு தான் இந்த பிக்சர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் ஹார்ட், மேஜர் ஆர்டரி வந்து ஒரு காமன் ஸ்பேஸ் சினூசஸ்ல மிக்ஸ் ஆயிடுது. இதுவே க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா பிளட் வில் ஃப்ளோ த்ரூ ஆர்டரிஸ், கேபிலரிஸ் அண்ட் தென் வெயின்ஸ் பேக் டு ஹார்ட். ஸோ க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியா பிளட் ஃப்ளோ ஆகிறப்ப இட் இஸ் வெரி ஈஸி டு precisely control or monitor or regulate the flow of blood. அதுதான் closed circulatory system is more advantage because it can be precisely regulated. So closed circulatory system எதுலலாம் இருக்குன்னா annelids and
chordates. Closed circulatory system எதுல இருக்கு? Annelids and chordates. Open circulatory system என்ன இருக்கு? Arthropods, mollusks, hemichordates. So எனக்கு open circulatory system is present in arthropods, mollusks and hemichordates. Closed circulatory system is present in annelids and chordates. Clear? Yes, Julia, Pop Nexus, NEET 2026 TN, Sharmika, Hawkeye, Niranjini, Varsha, Leo, எல்லாரும் follow பண்றீங்களா? Yes? Is it clear? So open and closed circulatory system என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். So closed circulatory systemல blood is circulated through closed network of blood vessels. Is it clear? So அடுத்து நம்ம பார்க்க போறது heart of vertebrates. Heart of vertebrates is a muscular organ. Okay? Chamber இருக்கு. 2 chambered, 3 chambered, 4 chambered. Okay? Clear? Thank you. So 2 chambered heart, 3 chambered heart, 4 chambered heart இருக்கு. So heart of vertebrates is heart and the heart வந்து it's muscular, chambered and ventrally located. So location எங்க இருக்கு? Heart is not dorsally located, it is located in the front, ventrally located. So in the heart of vertebrates நம்ம chambered வதியா 2 chambered, 3 chambered, 4 chambered அப்படின்னு பிரிச்சு படிக்க போறோம். 2 chambered heart is there in fishes. Okay? 2 chambered, 1 auricle, 1 ventricle. So the blood coming to the heart is a deoxygenated blood. So heart க்கு வர bloodடும் சரி, heartல இருந்து pump ஆகிற யாருக்கு? Fishesக்கு சொல்றேன். Fishesக்கு heartக்கு வர bloodடும் heartல இருந்து pump ஆகிற bloodடும் ரெண்டுமே deoxygenated blood தான். ரெண்டுமே deoxygenated blood தான். அப்போ oxygenation எங்க நடக்குது அப்படின்னா oxygenation is happening in the gills of fishes. Oxygenation எங்க நடக்குது? It is happening in the let me mark it. ஒரே நிமிஷம். It is happening in the gills. Okay? So அதனால தான் fish ஓட heart you call it as venous heart. Heart of fishes is called venous heart. Clear? So this is 2 circulation, 2 circulation 2 chamber, 1 atrium, 1 ventricle. Fish ஓட heartக்கு வர bloodடும் சரி, heartல இருந்து pump ஆகிற bloodடும் சரி, it is deoxygenated blood. Oxygenation நடக்கிறது gillsல. Clear? So அடுத்து நம்ம பார்க்க போறது 3 chambered heart. 3 chambered heartனா 2 auricle, 1 ventricle. 2 auricles and 1 ventricle. இது எதுலலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா amphibians and reptiles. Reptilesல crocodile exception. Crocodile has 4 chambers, whereas மற்ற எல்லா reptilesக்கும் 3 chambers. Amphibiansக்கும் 3 chambers, 2 auricle, 1 ventricle தான். Clear? So அப்போ எனக்கு oxygenated blood, deoxygenated blood தனித்தனியா வந்தாலும் ventricleல mix ஆயிடும். Okay? So ventricleல அதனால தான் இதை வந்து incomplete double circulation என்ன சொல்றோம்? Incomplete double circulation. So 2 auricle, 1 ventricle. Oxygenation எனக்கு எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா amphibiansக்கு it happens in gills, lungs or skin. Reptilesக்கு it happens in lungs. So reptilesக்கு exception crocodile. மற்ற எல்லா reptilesum 3 chamber தான், 2 auricle, 1 ventricle. So அதனால you call it as mixed circulation or incomplete double circulation. Clear? Oxygenated, deoxygenated, it's getting mixed up in the ventricle. Clear? Yes. So this is about 3 chambered heart which is there in amphibians and reptiles, exception crocodile. So 4 chambered heart birds and mammals la proper septum அப்படினா separation,
ரெண்டு ஏட்ரியாவை பிரிக்கிறது ஒரு செப்பரேஷன், ரெண்டு வென்ட்ரிக்கிளை பிரிக்கிறது ஒரு செப்பரேஷன். ஸோ ரெண்டு ஏட்ரியாவையும் ரெண்டு வென்ட்ரிக்கிளையும் சரி, ஏட்ரியம் வென்ட்ரிக்கிளையும் சரி, எல்லாமே செப்பரேட்டா பிரிஞ்சு ப்ராப்பரா ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுனால தான் இதை வந்து கம்ப்ளீட் ஆர் பர்ஃபெக்ட் டபுள் சர்க்குலேஷன். ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் சரி, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் சரி எந்த இடத்துலையும் மிக்ஸ் ஆகாது. பேர்ட்ஸ்க்கும் மேமல்ஸ்க்கும் எந்த இடத்துலையும் மிக்ஸ் ஆகாது. So it is a perfect double circulation. Is it clear? So heart of vertebrates la நம்மளுக்கு we have seen 2-chambered heart, 3-chambered heart, 4-chambered heart. 2-chamberல ஒரு atrium ஒரு ventricle. So heartக்கு வர blood, atria வழியா வர blood, ventricleல மூலமா பம்ப் ஆற blood, fishesல deoxygenated blood தான், oxidation gillsல தான் நடக்கும். கிளியரா? இதே வந்து 3-chambered heartல ரெண்டு auricle ஒரு ventricle, deoxygenated blood oxygenated blood ரெண்டும் வந்து ventricleல mix ஆயிடும். அதனால இதை வந்து incomplete or mixed double circulation நம்ம சொல்றோம். அடுத்து 4-chamberல atrium அழகா ரெண்டு atrium பிரிஞ்சிருக்கும், ரெண்டு ventricle பிரிஞ்சிருக்கும், atria ventricleமே பிரிஞ்சிருக்கும். அதனால oxygenated bloodum deoxygenated bloodum mix ஆகாது. perfect double circulation எதுலனா birds and mammals. Clear? Yes? Okay, thank you Niranjani, thank you Varsha. So this is about heart of vertebrates. Clear? Yes? So நம்ம அடுத்து anatomy of heart பார்க்க போறோம். So heart வந்து it is a நம்மளுக்கு வந்து ectoderm, endoderm, mesoderm and embryonic layers இருக்கு இல்லையா, அதுல mesoderm layerல இருந்து ஃபார்ம் ஆனது heart. So heart is a mesodermally derived organ. It is the size of a clenched fist. இப்போ நம்ம யாராவது ஓங்கி அடிக்கணும் இப்படி கையை இப்படி மடக்கிறோம் இல்லையா, இந்த ஃபிஸ்டோட clenched fist இந்த சைஸ்ல தான் நம்ம ஹார்ட் இருக்கும். slightly tilted towards the left. So it's slightly tilted towards the left. Okay, இதுல வந்து two smaller chamber atria, two larger chamber ventricle இருக்கு. two smaller atria, two larger ventricles இருக்கு. So in the heart it is made up of cardiac muscle fibers. So cardiac muscle fibers இல்ல வந்து striations இருக்கும், ஆனா involuntary தான், striations இருக்கும். Okay, in the heart வந்து it is protected by a 2-layer pericardial membrane. ரெண்டு லேயர் இருக்கு, 2-layer pericardial double walled membranous pericardium. அதுக்கு நடுவுல pericardial fluid இருக்கு. அதுதான் ஹார்ட் துடிக்கிறப்ப ஃப்ரிக்ஷன் மூலமா அந்த டிஷ்யூஸும் மசில்ஸும் டேமேஜ் ஆகாம இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ ஹார்ட்ல 4 சேம்பர், 2 smaller atria, 2 larger ventricles. Is it clear? Yes? Hawkeye, Niranjani, thank you. Clear சொல்லிருக்கீங்க. So heart is made up of cardiac muscles, 4 chamber இருக்கு, 2 smaller, 2 larger. நம்மளுக்கு வந்து ventricle ஓட walls ரொம்ப திக்கா இருக்கும் atrial walls விட. ஏனா ventricles தான் pumping chamber. heart விட்டு blood வெளியில போணும்னா ventricles மூலமா தான் வெளியில போகும். ஓகே, ஹார்ட்டுக்கு blood உள்ள வருதுன்னா ஏட்ரியாக்கு வந்து ஏட்ரியாலேருந்து தான் வென்ட்ரிகல்ஸ் போகும். ஸோ ஏட்ரியா ஆர் த ரிசீவிங் சேம்பர்ஸ், வென்ட்ரிகல்ஸ் ஆர் த பம்பிங் சேம்பர்ஸ். ஸோ வென்ட்ரிகல்ஸ் பம்ப் பண்ணுன்றதுனால அதோட வால்ஸ் திக்காக இருக்கு. ரைட் வென்ட்ரிக்கலை விட லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வால் இன்னுமே திக்காக இருக்கும். எதனாலனா ரைட் வென்ட்ரிக்கல் பிளட்டை பம்ப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற லங்ஸுக்கு தான் அனுப்ப போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் பம்ப் பண்ணி அயோட்டா மூலமா என்டையர் பாடி பார்ட்ஸ்க்கும் அனுப்புறோம். ஸோ அதோட வால்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும். கிளியரா? ஸோ ஹார்ட் லொக்கேட் ஆயிருக்கிறது thoracic கேவிட்டியில ரெண்டு லங்ஸ்க்கும் நடுவில், ஸ்லைட்லி tilted towards the left and size of the clenched fist mesodermally derived origin. ஸோ இது எல்லாமே it is the about heart. ஸோ ஹார்ட்ல எனக்கு ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், 4 சேம்பர் இருக்கு, வால்வ்ஸ் இருக்கு, பிளட் வெசல்ஸ் இருக்கு. தென் ஐ ஹாவ் டபுள் வால் பெரிகார்டியம் ப்ரொடெக்டிங் த ஹார்ட். அந்த டபுள் லேயர் பெரிகார்டியம்க்கு நடுவில் பெரிகார்டியல் ஃப்ளூவிட் இருக்கு.
that also protects the heart. It is made up of cardiac muscles. Is it clear? Yes. So now we are moving into, so நான் எப்பவுமே heart explain பண்றப்ப I draw it in a box. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். So ரைட் ஏட்ரியம் எப்பவுமே இப்படி நீ நிக்கிற அப்படின்னா உன்னோட மிரர் இமேஜ் தான் நீ ஹார்ட்டா நினைச்சுக்கணும். உனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ன்றது ஹார்ட்டுக்கு ரைட் சேம்பரா இருக்கும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்ன்றது ஹார்ட்டுக்கு என்னவா இருக்கும்? ரைட். ஸோ ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஓகே, எனக்கு இங்க வந்து நான் செப்பரேஷன் காமிச்சிருக்கேன். இப்போ ரெண்டு ஏட்ரியம், ரைட் ஏட்ரியமும் லெஃப்ட் ஏட்ரியமும் பிரிச்சிருக்கிறது இன்டர் ஏட்ரியல் செப்டம். செப்டம்னா செப்பரேஷன், ரெண்டு ஏட்ரியம் பிரிக்கிறது இன்டர் ஏட்ரியல் செப்டம். அது வந்து இட்ஸ் a thin muscular wall. ஓகே, ரெண்டு வென்ட்ரிக்கிளை பிரிச்சிருக்கிறது இன்டர் வென்ட்ரிகுலர் சிஸ்டம் which is a thick muscular wall. So thin muscular wall inter atrial septum, thick muscular wall interventricular septum. அதே ஏட்ரியமையும் வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கிற ஒரு செப்டம் இருக்கு which is atrioventricular system, that is nothing but thick fibrous tissue. இங்கே தான் எனக்கு 3 வால்வ், இங்கே தான் எனக்கு 2 வால்வ் இருக்க போகுது. அதுவும் நம்ம அடுத்து பார்க்க போறோம். Is it clear? ரெண்டு ஏட்ரியமை செப்பரேட் பண்றது இன்டர் ஏட்ரியல் செப்டம், ரெண்டு வென்ட்ரிக்கல்ஸை செப்பரேட் பண்றது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம், ஏட்ரியமும் வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கிறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். இங்க வந்து क्वेश्चनல தின் மஸ்குலர் வால், திக் மஸ்குலர் வால் அப்படின்னு மாத்தி கேட்பாங்க. ஏவி செப்டம் இஸ் a thick fibrous tissue. thin fibrous tissue னா தப்பு, thick fibrous tissue. Clear? Is it clear? Yes. So next வால்வ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வால்வ்ஸில் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் எனக்கு 3 மஸ்குலார் ஃப்ளாப்ஸ் இருக்கிற ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குது. ஓகே, எப்படி மேம் எது ட்ரை எது பை? எப்பயுமே நம்மளுக்கு நல்லதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ரைட்டு 3 மஸ்குலார் ஃப்ளாப்ஸ் இருக்கிற ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ் எங்கே இருக்கும்? ரைட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில். பைகஸ்பிட் வால், லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிறது பைகஸ்பிட் வால். அதுக்கு இன்னொரு பேரு மெட்ரல் வால்வ். இன்னொரு பேர் என்ன? மெட்ரல் வால்வ். கிளியரா? எஸ், ட்ரைகஸ்பிட் வால், பைகஸ்பிட் வால். ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில், ரைட் ஏட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் 3 கஸ்பிட் இருக்கிற ட்ரைகஸ்பிட் வால். லெஃப்ட் ஏட்ரியமுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் 2 கஸ்ப் இருக்கிற பைகஸ்பிட் வால் ஆர் மெட்ரல் வால்வ். இதை நம்ம ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிறதுனால இதை ஏவி வால்வ்ஸ் நம்ம சொல்றோம், which means ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ். எதுக்கு மேம் நம்மளுக்கு இந்த வால்வ்ஸ் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்வ்ஸ் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் பிளட். எப்பயுமே எனக்கு வால்வ்ஸ் வந்து பிளட்டை யூனிடைரக்ஷனல் ஒரு வழியாக தான் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகாமல் ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆக வால்வ்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. தட் இஸ் ஏவி வால்வ்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு தான் பிளட் வரணும், வென்ட்ரிக்கல்லேருந்து ஏட்ரியாவுக்கு பிளட் போகக்கூடாது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற வால்வ் ஏவி வால்வ். ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வரணும், வென்ட்ரிக்கல்லேருந்து ஏட்ரியாவுக்கு போகக்கூடாது. ஸோ யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் பிளட் ஃப்ரம் ஏட்ரியா டு த வென்ட்ரிக்கல் பண்ண ஹெல்ப் பண்ணுற வால்வ் ஏவி வால்வ். அதே மாதிரி எனக்கு செமி லூனார் வால்வ்ஸ்ன்னு இருக்கு. பல்மனரி செமி லூனார் வால்வ், அயோட்டிக் செமி லூனார் வால்வ்னு. ஸோ அதுதான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். as you can see, இதுதான் வந்து எனக்கு அயோட்டிக் செமிலூனார் வால், இது பல்மனரி செமிலூனார் வால். பல்மனரி ஆர்ட்ரி உள்ள அதோட பேஸ்ல, இதான் பல்மனரி ஆர்ட்ரி, அதோட பேஸ்ல இருக்கிற வால்வ் பல்மனரி செமிலூனார் வால். இது அயோட்டா, அயோட்டாவோட பேஸ்ல இருக்கிறது அயோட்டிக் செமிலூனார் வால். ஸோ எனக்கு ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியா பிளட் போய் லங்ஸை ரீச் ஆகணும். ஸோ அப்போ எனக்கு பிளட் ஃப்ளோ ஃப்ரம் த வென்ட்ரிக்கல்ஸ் டு த லங்ஸ் த்ரூ பல்மனரி ஆர்ட்ரி நடக்கணும், ரிவர்ஸ் ஃப்ளோ நடக்கக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா மூலியமா பாடி பார்ட்ஸ்க்கு போகணும், ரிவர்ஸ் ஃப்ளோல நடக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ற வால்வ் செமிலூனார் வால்வ்.
இதுக்கு ஹெல்ப் பண்ற வால்வ் தான் செமி லூனார் வால்வ். மூவ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட், அயோட்டா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? மூவ்மெண்ட் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டு பாடி பார்ட்ஸ். Movement of deoxygenated blood from right ventricle to the lungs for oxygenation. அது pulmonary semilunar valve. So 4 valve படிச்சிருக்கோம். 2 atrioventricular valves, 2 semilunar valves. Atrioventricular valvesல tricuspid, bicuspid. Semilunar valvesல pulmonary semilunar valve, aortic semilunar valve. 4 valveமே it helps in unidirectional flow of blood. Unidirectional flow of blood. Is it clear? புரிஞ்சுதா? Walls பத்தி புரிஞ்சுதா? Yes? Good. So இங்க அதுதான் நானும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு deoxygenated blood கேரி பண்ணிட்டு வர வெசல்ஸ் என்னென்ன அப்படின்னா, அப்பர் பாடி பார்ட்ஸ்லேருந்து சுப்பீரியர் வீனா காவா, லோவர் பாடி பார்ட்ஸ்லேருந்து இன்ஃபீரியர் வீனா காவா, ஹார்ட்டை சுற்றியும் எனக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கும். மயோகார்டியம்னா ஹார்ட்டுக்கும் பிளட் சப்ளை ஆகணும் அவுட் சைட் அந்த ஹார்ட்டில் இருக்கிற மசில்ஸ்க்கு. அது வந்து கொரோனரி சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்ட்டில் இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ட்ரெயின் பண்ணிட்டு கொண்டுட்டு வர்றது கொரோனரி சைனஸ். இது எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு வந்து ரைட் ஏட்ரியமில் கொடுத்துரும். ஓகே, ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியாக பிளட் போயிட்டு பல்மனரி ஆர்ட்ரி மூலியமாக லங்ஸுக்கு போகும். அதே மாதிரி லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின், 2 பேர் ஆஃப் பல்மனரி வெயின் இருக்கு. ஸோ டோட்டலாக 4 வெயின், 2 பேர்ஸ் ஆஃப் பல்மனரி வெயின். ரைட் லங்லேருந்து 2 வெயின், லெஃப்ட் லங்லேருந்து 2 வெயின். இட் வில் கம் அண்ட் போர் ஆக்சிஜனேட்டட் பிளட் இன்டு தி லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து பைகஸ்பிட் வால்வ் வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து அயோட்டா வழியா எனக்கு பிளட் பாடி பார்ட்ஸ்க்கு போகும். ஆக்சிஜனேட்டட் பிளட், இந்த பக்கம் எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட், இந்த பக்கம் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? எப்பயுமே படிக்கிறப்ப ஐ ப்ரிஃபர் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு ட்ரா திஸ் பாக்ஸ், செப்பரேட் த சேம்பர்ஸ். Write it if you are not getting the clarification. Write it if you are not getting the clarification. Is it clear? Yes? ஆமா, தமிழ் மீடியமுக்கு சில வார்த்தைகள்லாம் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் இல்லையா, அந்த டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு தெரியாது. பட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எர்த் வாய்ஸ் ஓவர். உங்களுக்கு எது புரியல அப்படின்னு கேளுங்க, நீங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லித்தரேன். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் த சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஓகே, பகிரங்கமாக புரிந்து விட்டது. ஓகே ஷர்மிகா, தேங்க்யூ. எஸ், கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த ஹார்ட்ல இருக்கிற சர்டன் கார்டே டெண்டனே அப்படின்ற இன்எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் பற்றி நம்ம படிக்கணும். ஸோ வாட் இஸ் திஸ் இன்எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த வால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, வால்ஸ் வந்து எப்பயுமே பிளட் ஃப்ளோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ வந்து ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பிளட் ஃப்ளோ ஆகுதா, டுவர்ட்ஸ் த வென்ட்ரிக்கிள் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் ஓப்பன் ஆகணுமே தவிர இப்படி திருப்பி ஏட்ரியா பக்கமா ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகாம ட்ரைகஸ்பிட் வால்வையும் சரி பைகஸ்பிட் வால்வையும் சரி அப்படி ரிவர்ஸ் பக்கம் ஏட்ரியா பக்கம் இப்படி டபக்குன்னு ஓப்பன் பண்ணாம இருக்கிறதுக்காக எனக்கு கார்டே டெண்டனே அப்படின்ற இன்எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஹெல்ப் பண்ண போது. இந்த இன்எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் that prevents inversion of the நம்மளோட அந்த tricuspid and bicuspid walls. அதான் கார்டே டெண்டனே என்ன பண்ண போகுது, tricuspid bicuspid walls ventricular contraction நடக்கிறப்ப eversion reverse directionல ஓப்பன் ஆகாம
towards the ventricles தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற inelastic fibers தான் வந்து நம்மளோட கார்டே டெண்டனே. கார்டே டெண்டனே எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். posterior wall of ventricles. posterior wallsனா பின்னாடி. ஸோ anterior posterior மேலே கீழேன்னு சொல்கிறோம். பட் இந்த கான்டெக்ட்ல ஹார்ட் இப்படி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி. ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்டர்னலாக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ வென்ட்ரிக்கல் thereby prevent reverse flow of blood from ventricles to atria. ஏட்ரியாலேருந்து தான் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பிளட் வரணும். அதனால வால்வ் இப்படி தான் திறக்கணும். ஏன்னா மேலே ஏட்ரியா கீழே வென்ட்ரிக்கல். இப்படி ரிவர்ஸில் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற inelastic fibers தான் கார்டே டெண்டனே. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? கார்டே டெண்டனே பற்றி படித்தோமா? எஸ். ஸோ அடுத்து நம்ம கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து 7:50. ஸோ லெட் us take break. ஒரு 5 minutes break எடுத்துக்கலாமா? Shall we take a 5 minutes break? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம we have to see about cardiac cycle, ECG, double circulation இதெல்லாம் நம்ம பார்க்கணும். all 3 are important topics. இது மூணுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் we have to also see 50 questions. ஸோ அதனால let's take a 5 minutes break. ஒரு sorry என்னடா இது 5 minutes break. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 7:50 ஆச்சு. ஸோ 7:55க்கு we'll see back. ஓகே, எஸ். ஒரு 5 minutes break எடுத்துக்கலாமா? ஓகேன்னு சொன்னீங்கன்னா பிரேக் எடுத்துக்கலாம். இல்லை கண்டினியூ பண்ணணுமா? பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டாரு. எஸ், கிளியர்? எஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? கேன் வி டேக் அ ஷார்ட் பிரேக்? ஒரு 5 minutes பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகே, எஸ் எஸ்.
Hello students, welcome back. நீங்களும் பிரேக் எடுத்துட்டீங்களா? நானும் பிரேக் எடுத்துட்டேன். குயிக்கா ஓடி போய் குயிக்கா ஒரு குட்டியா ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். எஸ், பிரேக் முடிஞ்சிருச்சு. ஜாயின் பேக். ஹாய் எல்லாரும் திருப்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. எஸ், we are moving into the conducting system of heart. இனி வரப்போற எல்லா மெக்கானிசமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் conducting system of heart பார்க்கணும், double circulation பார்க்கணும், cardiac cycle பார்க்கணும், ECG பார்க்கணும், regulation disorders எல்லாம் பார்க்க போறோம். ஓகே யோகேஷ் குமார். எஸ், ஹாய். Shall we move? Yes, conducting system of heart. So heart is myogenic. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம டக்குன்னு நம்மளுக்கு வந்து சூடுபட்ட கை எடுக்கிறது, that's a stimuli, right? We response to stimulus. ஹார்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்டிமுலை தேவையில்லை. It is myogenic and it is auto excitable. Nodal musculatures அப்படின்னு நம்ம ஹார்ட்ல இருக்கு. அதுதான் ஹார்ட்டை வந்து ஆட்டோ எக்ஸைட் பண்ண போகுது. It is auto excitable. So nodal musculature பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, first we have to know about the natural pacemaker of heart, which is the sinoatrial node, which is located எங்க லொகேட் ஆயிருக்கு? top right corner of the right atrium. இங்க இருக்கு இல்லையா? top right corner of the right atrium. அங்கதான் என்ன இருக்கு? the sinoatrial node, natural pacemaker of heart, which gets auto excited. Okay, adukaduthu we also have another nodal musculature which is nothing but AV node, atrioventricular node, which is there in the adu right atrium kullada, but lower left corner LL, lower left corner la AVN, top right corner of right atrium la SAN irukku. Okay, so idu rendume it's auto excitable nodal musculatures. Is it clear? Yes. So specialized cardiac musculature called nodal musculature distributed myocardium na heart oda muscles of the heart is called as myocardium, which regulates cardiac activity. Okay, so appo எனக்கு SAN auto excite ஆகிறப்ப ஏட்ரியாவை கான்ட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். atrial systole. So SAN is a nodal musculature on the top right upper corner of right atrium, and it is self-excitatory. External stimulus தேவை இருக்காது, and it helps in the depolarization, contraction of the atria. Action potentials in the SAN எனக்கு கிட்டத்தட்ட 70 to 75 times auto excite ஆகும். Okay, SAN can auto excite how many times in கேட்டிங்கன்னா 70 to 72 times it can auto excite ஆகும். It is called as the natural pacemaker of the heart. AV node அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, AV node வந்து it is also a nodal musculature located in the lower left corner. AV septum, அதாவது ஏட்ரியம் வென்ட்ரிகுலம் பிரிக்கிற அந்த செப்டம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கும். இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் செப்டம் இருக்கு இல்லையா, இந்த செப்டமுக்கு பக்கத்துல இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து AV பண்டில்ன்றது இதுதான். ஸோ இந்த AV நோட்ல இருந்து வர ஒரு பண்டில், இதை வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ், இதுதான் AV பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லலாம். இது ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டிலா பிரிஞ்சு குட்டி குட்டி புர்கிஞ்சி ஃபைபர்ஸா இப்படி பிரிஞ்சு வென்ட்ரிகிளோட என்டையர், இந்த வென்ட்ரிகிளோட என்டையர் மஸ்குலேச்சரை போய் படர்ந்து இருக்கும். ஏட்ரியாக்கு போகாது, வென்ட்ரிகல்ஸை மட்டும்தான் படர்ந்து இருக்கும், which is called as புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். ஸோ அப்போ நோடல் மஸ்குலேச்சர் SAN will help in contracting the atria. AV நோட்ல இருந்து எனக்கு bundle of his ல இருந்து right and left bundle இருந்து புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இந்த புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் entire ventricle myocardium, வென்ட்ரிகலோட மசில்ஸ்ல படர்ந்து இருக்கும். ஸோ இதுதான் என்ன பண்ண போகுது, வென்ட்ரிகல்ஸோட கான்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கிளியரா?
Yes, so number of action potentials that could be generated. SAN auto excitable 70 to 75 times per minute ku auto excite ஆகும். 70 to 75 times per minute. AV node auto excite ஆகும். ஆனா not as equal to SAN. அதான் இங்க சொல்லிருப்பாங்க. Number of action potentials that could be generated by other nodal system may vary. அதுக்கான அர்த்தம் என்ன? AV node auto excite ஆகலாம், but not as quick as SAN. Not as quick as SAN. Is it clear? Yes, Julia, Hawkeye, Niranjini, Leo, Varsha, Yogesh, Sharmika, Purida. யாரு? ஆணவத்தை அடக்கும். என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, கிளியர் கிளியர். ஸோ அடுத்து நம்ம வந்து as I told you, SAN can get auto ignited 70 to 75 times in a minute. So impulse conduction எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So impulse conduction வந்து SAN ல இருந்து AVN, AVN ல இருந்து AV bundle, AV bundle ல இருந்து right and left bundle, which is bought. Sorry, who is this? I don't know. Team, can you please look into it? Yes. Okay, so impulse conduction to the ventricular walls from SAN. So SAN is sinoatrial node. SAN ல இருந்து AVN க்கு போகும். AVN ல இருந்து AV bundle. AV bundle is also called as bundle of His. Right and left bundle, Purkinje fibers, ventricular myocardium, ventricular systole. This is how the signal conduction is going to pass. So no external stimuli is required. Auto excitable na SAN, no external stimuli is required. SAN ல இருந்து சிக்னல் AVN நோடுக்கு போகும். AVN ல இருந்து bundle of His க்கு போகும். bundle of His ல இருந்து right and left bundle க்கு போகும். right and left bundle ல இருந்து Purkinje fibers, Purkinje fibers ல இருந்து ventricular myocardium, ventricular myocardium ல இருந்து ventricular systole. ventricular systole னா ventricle contraction நடக்கும். So SAN பத்தி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மளுக்கு SAN is located on the top right corner of the right atrium. Impulse do not, SAN ல இருந்து impulse வந்து ventricles போகுது. SAN நால எனக்கு atria தான் contract ஆகணும். Impulse does not spread to the ventricular walls. ஏனா they are separate muscle bundles. So ventricular walls வந்து SAN மூலமா contract ஆகாது. Impulse வந்து it spreads on the atrial walls தான். So atria ஓட depolarization க்கும் atrial ஓட contraction க்கும் நம்ம வந்து SAN help பண்ணுது. internodal fibers னா என்ன அப்படின்னா, SAN க்கும் AVN க்கும் சிக்னல் பாஸ் ஆகிறதுக்கு, SAN ல இருந்து AVN ல பாஸ் ஆகிறதுக்கு எனக்கு உள்ள SAN க்கும் AVN க்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கிற அந்த ஃபைபர் தான் internodal fibers. Okay, internodal fibers, nodal musculature that connects SAN and AVN. So SAN வந்து ஒரு நிமிஷத்துக்கு 70 to 75 times action potential produce பண்ணும். This is responsible for initiating and maintaining the rhythmic contractile activity of the heart. Heart ஓட rhythmic contractile activity, contraction க்கு இந்த SAN major role play பண்றதுனால தான் it is called as the pacemaker of heart. So assertionல SAN is the pacemaker of the heart. Reason,
It is help in maintaining and initiating and maintaining the rhythmic contractile activity of the heart and சொல்றாங்க அப்படின்னா அது correct. Assertion is right, reason is right, and the reason is the right explanation of the assertion. Is it correct? So impulse conduction எப்படி பாஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுதா? SANல இருந்து AV நோடுக்கு வரணும். ஓகே, AV நோட்ல இருந்து AV பண்டிலுக்கு வரணும். ஸோ SANல இருக்கிற சிக்னல்ஸ் மூலமா SAN ஆட்டோ இக்னைட் ஆகிறப்ப ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆயிடும். வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகணும் இல்லையா? அப்ப சிக்னல் SANல இருந்து AV நோடுக்கு வரணும். AVல இருந்து AV பண்டிலுக்கு வரணும். AV பண்டில்ல இருந்து ஓகே தர்ஷனா, தேங்க்யூ. யா, ஐ டோன்ட் மைண்ட். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது வியூஸ் வருது, வியூஸ் வரல, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேக்கா அவங்க சொல்றாங்க, ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு நான் சொல்ற கண்டென்ட் கரெக்டா போய் ரீச் ஆகுது, அதுதான் எனக்கு வேணும். எனக்கு இப்போ மைண்ட்ல நான் சொல்றதுல எந்த ஒரு கண்டென்ட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது, எல்லாமே என் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேரணும்ன்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸை பார்க்காதீங்க. ஸோ லிசன். ஸோ அப்போ SAN வந்து 70 to 75 டைம்ஸ் per minute ஆட்டோ எக்ஸைட் ஆகும். ஸோ ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது SAN. வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா SANல இருந்து AVNக்கு சிக்னல் போகணும், AVNல இருந்து AV பண்டில் போகணும், AV பண்டில் இருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில் போகணும், ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில் வந்து புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் மூலமா என்டையர் மயோகார்டியம் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ்க்கு போய் வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். அதுதான் நம்மளுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுதா? ஆமா ஜூலியா, AV நோடாலையும் ஆட்டோ எக்ஸைட் ஆக முடியும். AV நோடாலையும் ஆட்டோ எக்ஸைட் ஆக முடியும். பட் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது கம்மியா இருக்கும். ஸோ அதனால SANல இருந்து வர இன்டர்நோடல் ஃபைபர்ஸ் மூலமா AV நோடுக்கு வர சிக்னல் மூலமா நம்மளுக்கு வென்ட்ரிகல்ஸ் வேகமா கான்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா டக்குன்னு SAN ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்க AV நோட் சஸ்டெயின் பண்ணி வைக்க முடியும். புரிஞ்சுதா? கிளியரா? தேங்க்யூ யோகேஷ், தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, எஸ். ஸோ அடுத்து கார்டியாக் சைக்கிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் திருப்பியும் சொல்றேன், நம்மளோட நோட்ஸ், இதோட டீட்டெயில் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் ஃபுல் கிளாரிட்டியோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு காமிங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ், if you have any doubts or clarities regarding our repeater course, you can come and meet us directly. டவுட்ஸும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே நீங்கள் என்னோட கிளாஸை பார்க்குற எல்லாருக்குமே எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா you're most welcome to directly walk into our campus at கோயம்புத்தூர் ராம்நகருக்கு வாங்க. உங்களோட டவுட்ஸ் ரிலேட்டட் டு botany and zoology, everything will be cleared on the spot. ஓகேயா? எஸ். Now we are going to see about cardiac cycle. ஸோ கார்டியாக் சைக்கிளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப் டாபிக் தான். ஓகே, எஸ். ஸோ கார்டியாக் சைக்கிள் இன்க்ளூட்ஸ் சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் இன் த ஹார்ட். சைக்கிள்னா என்ன? சைக்கிள்னா இட் கீப்ஸ் ஆன் ரொட்டேட்டிங் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஆஸ் அ பாயிண்ட் ஆஃப் படிக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டா ஜாயிண்ட் டயஸ்டோலை எடுத்து நம்ம படிக்க போறோம். ஸோ அடுத்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நான் சொல்றேன். கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது இட் இஸ் அ சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் இன் த ஹார்ட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஒன் பீட் டு த பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் பீட். ஒரு பீட் தொடங்கி அடுத்த பீட்டோட பிகினிங் வரைக்கும் ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அந்த டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா 0.8 செகண்ட்ஸ். ஸோ இந்த 0.8 செகண்ட்ஸை நம்ம 3 ஈவெண்ட்டா நம்ம பிடிக்கிறோம். ஜாயிண்ட் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு 3 ஈவெண்ட்டா நம்ம படிக்க போறோம். ஸோ sequential events occurring in the heart which are cyclically repeated is called the cardiac cycle. இதுல என்னலாம் இருக்கு? It includes a systole and diastole of both atria and ventricle. Systole na என்ன? Contraction. Diastole na என்ன? Relaxation. So depolarization,
systole, contraction மூணும் ஒரே மீனிங் தான். atrial depolarization, atrial contraction, atrial systole இது மூணுமே atrial contract ஆகுதுன்னு அர்த்தம். ventricular depolarization, ventricular contraction, ventricular systole இதுவுமே மூணுமே ஒரே மீனிங் தான். depolarization, systole, contraction. நம்மளுக்கு வந்து diastole அப்படின்றது relaxation அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ டைம் டியூரேஷன் நம்ம பார்க்குறப்ப நான் என்ன சொன்னேன், இந்த என்டையர் கார்டியாக் சைக்கிளில் 0.8 செகண்ட்ஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா, அதில் ரெண்டு ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிளும் ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஸ்டேட் தான் ஜாயிண்ட் டயஸ்டோல். போத் ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஸ்டேட் இஸ் ஜாயிண்ட் டயஸ்டோல். Students, don't keep responding to the chat. Okay, நான் சொல்றத கவனிங்க. ஓகே, டவுட்ஸ் இருக்கா இது நான் மட்டும் நீங்க கேளுங்க. ஓகே, ஸோ 0.8 செகண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதில் 0.1 செகண்ட் இஸ் ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிற டைம், 0.1 செகண்ட். வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகிற டைம் 0.3 செகண்ட். ஜாயிண்ட் டயஸ்டோல் 0.4 செகண்ட்ஸ். ஸோ ரெண்டு ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிளும் ரிலாக்ஸ்டா இருக்கிற அந்த டைம் தான் ஜாயிண்ட் டயஸ்டோல், which is 0.4 seconds. Okay, so these are the events of cardiac cycle. இங்க அடிஷ்னலா நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் ஆவோ இல்லனா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆவோ ரிகார்டிங் இதுல இருக்கிற ஈவெண்ட்ஸ் இல்லாம இன்னும் ரெண்டு ஈவெண்டோட டைம் மட்டும் கேட்பாங்க. அதுதான் ஏட்ரியல் டயஸ்டோல், ventricular diastole. இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிற இந்த மூணு டைம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஏட்ரியல் டயஸ்டோல் அப்படின்னா ஏட்ரியா ரிலாக்ஸ்டா இருக்கிற டைம். ஸோ ஏட்ரியா எப்போ ரிலாக்ஸ்டா இருக்கும், ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ ரிலாக்ஸ்டா இருக்கும், வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோலோட டைம் 0.4, வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகிற டைம் 0.3. இதை ரெண்டு டைமையும் ஆட் பண்ணா ஏட்ரியா எவ்வளோ நேரம் ரிலாக்ஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல, அதுதான் 0.7 seconds. அப்போ வென்ட்ரிக்கிள் எப்போ மேம் ரிலாக்ஸா இருக்கும்னா ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்பவும் ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிறப்போ, அப்போ 0.4 plus 0.1 0.5 seconds. இதுதான் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், ஏட்ரியல் டயஸ்டோல் ஓட டைமிங். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? சங்கர் லிங்கேஸ்வரன், எஸ் ஜூலியா, ஹரிஷ் எல்லாம் புரிஞ்சுதா? எஸ், கிளியர்? ஸோ நவ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கார்டியாக் சைக்கிளை படிக்கிறதுக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது, ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ என்னெல்லாம் நடக்குது, ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ என்னெல்லாம் நடக்குது, வென்ட்ரிக்கிள் சிஸ்டோல் அப்போ என்னெல்லாம் நடக்குது. நிரஞ்சினி தேங்க்யூ, வர்ஷா தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்ஸ் அப்பெல்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு we are going to start the cycle. அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, with a joint diastole. அதாவது ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிளும் ரிலாக்ஸ்டா இருக்கிற டைமை வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் பிஃபோர் ஐ டோல்ட் யூ, நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கா இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜாயிண்ட் டயஸ்டோல் ஒரு கார்டியாக் சைக்கிள் எவ்வளோ, ஏட்ரியல் டயஸ்டோல் எவ்வளோ, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் எவ்வளோன்னு மேட்ச் பண்ண சொன்னதுல எனக்கு ஜாயிண்ட் டயஸ்டோல் வந்து 0.4 seconds, one cardiac cycle is 0.8 seconds, atrial diastole 0.7 seconds, ventricular diastole 0.5 seconds. அது கரெக்டா எந்த மேட்ச்க்கு ஆகுது? 4. எஸ் ஹாக்கை, தேங்க்யூ தேங்க்யூ. புரிஞ்சது இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஓகே, ஸோ அடுத்து ஜாயிண்ட் டயஸ்டோல். ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிளும் ரிலாக்ஸ்டா இருக்கிறப்ப எனக்கு எந்தெந்த வால்ஸ் ஓப்பன்ல இருக்கும், எந்தெந்த வால்ஸ் க்ளோஸ்ல இருக்கும், எவ்வளோ நேரத்துக்கு அது ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோல் இஸ் தேர் ஃபார் 0.4 seconds. எவ்வளோ நேரம் ஜாயிண்ட் டயஸ்டோல்? 0.4 seconds. அதுல எனக்கு எந்த வால்ஸ் ஓப்பன்ல இருக்கும், எந்த வால்ஸ் க்ளோஸ்ல இருக்கும். ஸோ ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிளும் ரிலாக்ஸ்டா இருக்கிறப்ப எனக்கு ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் இருக்கு இல்லையா, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ், ஏவி வால்ஸ் ஓப்பன்ல இருக்கும். பாசிவா
ஏட்ரியாக்கு blood வந்துக்கிட்டே இருக்கும், ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு blood flow ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஏட்ரியால flow ஆகிற 70% of blood passive வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். செமிலூனார் வால் க்ளோஸ்டா இருக்கும். எந்த வால் க்ளோஸ்ல இருக்கும்? செமிலூனார் வால். ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ, அதாவது ஹார்ட் ரிலாக்ஸ்டா இருக்கிறப்ப பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் வால் ஓப்பன்ல இருக்கும், ஏட்ரியாவும் வென்ட்ரிகுலும் ரிலாக்ஸ்டா இருக்கும், செமிலூனார் வால் க்ளோஸ்டா இருக்கும். 70% of blood வந்து it will move from atria to ventricle. ஸோ நம்மளுக்கு சுப்பீரியர் இன்ஃபீரியர் கொரோனரி சைனஸ் அதுலேருந்து வர டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கட்டும், பல்மனரி வெயின்லேருந்து ஃப்ளோ ஆகிட்டு வர ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கட்டும், ஏட்ரியாவில் கலெக்ட் ஆகிட்டே இருக்க 70% பாசிவாக வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ. ஏன்னா ஏவி வால்ஸ் ஓப்பனில் இருக்குது, செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ்டில் இருக்குது. புரிஞ்சுதா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? அடுத்த செகண்ட் பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து ஏட்ரியல் சிஸ்டோல். அதாவது 0.1 செகண்ட்க்கு ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆக போகுது. அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது சான். சான் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டட், ப்ரொடியூஸ் ஆக்ஷன் பொட்டென்ஷியல். சான்னால எனக்கு ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகி மீதி இருக்கிற 30% ஆஃப் பிளட்டும் ஏட்ரியா அப்படி ஸ்குவீஸ் பண்ணி வென்ட்ரிகல்ஸ்க்கு புஷ் ஆக போகுது. இந்த சமயத்துலையுமே ஏவி வால்ஸ் பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் ஓப்பனாக இருக்கும், செமிலூனார் க்ளோஸ்டா இருக்கும். ஸோ அப்போ ஏட்ரியல் சிஸ்டோல்ன்றது 0.1 செகண்டுக்கு நடக்கிற ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ் ஓப்பன்ல இருக்கும், செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ்ல இருக்கும். 30% of blood is pushed into the ventricles by squeezing the atria. ஸோ அப்போ வென்ட்ரிகல்ஸ்க்கு எனக்கு ஏட்ரியாலேருந்து வந்துருச்சு எது? blood. கிளியரா? சைமல்டேனியஸாக தான் நடக்கும். அதாவது எவ்வளோ நேரம் கொஸ்டின்ல எவ்வளோ நேரம் கேட்குறப்ப கால்குலேட் பண்ணி சொல்றதுக்கு தான். ஓகேயா? டோட்டலாகவே கார்டியாக் சைக்கிள்ன்றது 0.8 செகண்ட்ஸ் தான். ஸோ இது சைமல்டேனியஸாக நடக்குது. ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி தானே நம்ம இந்த வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் எவ்வளோ நேரம் இருக்கும்னு சொன்னேன், 0.5 செகண்ட்ஸ் தான். ஓகே, கிளியர்? ஸோ அடுத்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படின்றது 0.3 செகண்ட்ஸ்க்கு நடக்கிற ஒரு ஈவெண்ட். இதில் வந்து வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக போகுது. வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆனாதான் ஹார்ட்டை விட்டு பிளட் வெளியில போகும். ஓகே, ஸோ அப்போ வென்ட்ரிகல் கான்ட்ராக்ஷன் வந்து இட் வில் பி ஆஃப் கிரேட் ப்ரெஷர். ஸோ இந்த டயத்தில் எனக்கு எந்தெந்த வால்ஸ் ஓப்பனாக இருக்கும், எந்தெந்த வால்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ வென்ட்ரிகல்ஸ் இப்போ வந்து சான்லேருந்து ஏவி நோடுக்கு சிக்னல் வந்து ஏவி நோட்லேருந்து ஏவி பண்டிலுக்கு போய் ஏவி பண்டில்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டிலுக்கு போய் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆன உடனே பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் வால்ஸ் மூடிடும், செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த க்ளோஷர் ஆஃப் ஏவி வால்ஸ் இருக்கு இல்லையா, டக்குன்னு ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிற அந்த சவுண்ட் தான் லப் சவுண்ட். ஏன்னா லப் சவுண்ட், டப் சவுண்ட் இஸ் டூ சவுண்ட்ஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஹார்ட் பிகாஸ் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் வால்ஸ், ஓப்பனிங் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிறதுனால வர சவுண்ட் தான் லப் சவுண்ட். ஸோ ஏவி வால்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகும்? வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப. ஸோ வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகிடும், செமிலூனார் வால்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ செமிலூனார் வால்ஸ் ஓப்பன் ஆனாதான் ஹார்ட்டை விட்டு ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரி மூலியமா பிளட் வெளியில போகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா மூலியமா பிளட் வெளியில போகும். ஸோ பல்மனரி செமிலூனார் வால் அண்ட் அயோட்டிக் செமிலூனார் வால் வில் பி ஓப்பன்ட். இஸ் இட் கிளியர் தர்ஷனா? இஸ் இட் கிளியர்? எஸ், குட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் ஸ்டெப். இது நம்மளுக்கு இன்க்ளூட் இல்லை. ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்நேரமும் வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட்லேயே இருக்க முடியாது. ஹார்ட்ல இருந்து பிளட் வெளியில போயிடுச்சுன்னா வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆனா என்ன நடக்கும்? வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகுலர் வென்ட்ரிகல்ஸ் நடக்கிறப்ப எனக்கு
AV walls open ஆகும், semilunar walls close ஆகும். So semilunar walls close ஆகிறப்ப வர sound தான் dup sound. So closure of AV walls creates lup sound. Closure of semilunar walls creates dup sound. So அப்போ bicuspid tricuspid wall open ஆகும்னு சொன்னது not just because of ventricular diastole. Ventricular diastole ஆல தான் bicuspid tricuspid wall open ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, because the bicuspid tricuspid walls are open because of the pressure exerted in the walls of the atria. Atrial walls-ல pressure exert ஆயிட்டு அந்த ஏன்னா blood flow ஆயிட்டே இருக்குல்ல atrial. என்னதான் bicuspid tricuspid wall க்ளோஸா இருந்தாலும் நம்மளுக்கு blood வந்து superior, inferior and coronary sinus மூலமாவும் pulmonary vein மூலமாவும் atriaக்கு flow ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ atriaக்கு blood flow ஆகிறப்ப அந்த blood வந்து it will exert a force on the walls of the atria. ஸோ அந்த force மூலமா bicuspid tricuspid wall open ஆயிடுது டபக்குன்னு. ஓகே, ஏன்னா ventricles இப்படி ரிலாக்ஸ் ஆகிறப்ப pressure லைட்டாக குறைஞ்சோடனே டபக்குன்னு அதுவும் ஓப்பன் ஆயிடுது. ஸோ the only reason for opening of bicuspid tricuspid wall is not ventricular diastole, because due to the pressure exerted on the walls of the atria. புரிஞ்சுதா? கிளியரா? So semilunar wall close ஆகிறது dup sound. Okay, so next the heart goes to, இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ventricleம் ரிலாக்ஸ்ல இருக்கு, ஏட்ரியாவும் ரிலாக்ஸ்ல இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? ஜாயிண்ட் டயஸ்டோல். ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோல்ல போறதுனால அடுத்த ஸ்டேஜ் எண்ட் ஆஃப் சிஸ்டோல். ஹார்ட்ல எந்த சிஸ்டோலிக் ஆக்டிவிட்டியும் இருக்காது, ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கிளும் ரிலாக்ஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் சைக்கிள். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னன்னு படிக்கணும். Stroke volume is nothing but the amount of blood going out of the heart per beat. ஒரு பீட்டுக்கு எவ்வளோ blood ஹார்ட்டை விட்டு வெளியில போகுது. So it is 70 ml per beat, or I can say it is per cycle, per cardiac cycle. Per cardiac cycle 70 ml it is going out of each ventricle அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து 70 ml, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து 70 mlன்னு கிடையாது. Overall, we will consider it as an average of one ventricle only. Especially the stroke volume is calculated based on left ventricle. So 70 ml of blood is going out of the heart per beat. So stroke volume is the volume pumped out of each ventricle, which is 70 ml per beat or per cardiac cycle. புரிஞ்சுதா? Okay, so ஒரு இடத்துல நம்மளுக்கு questionஆ கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து கார்டியாக் அவுட்புட்டை கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வால்யூமை கொடுக்காம ஹார்ட் பீட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரோக் வால்யூமை டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டா கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் டயஸ்டோல் வால்யூம், எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம். அதாவது ஹார்ட்டு வென்ட்ரிக்கிள் பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளட் இருந்துச்சு, பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா மீதி எவ்வளோ இருந்துச்சு. புரியுதா? எண்ட் டயஸ்டோல் வால்யூம்னா வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ்டா இருக்கிறப்ப ஹார்ட்ல எவ்வளோ பிளட் இருந்துச்சு அது கொடுத்துருவாங்க. வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா மீதி ஹார்ட்ல எவ்வளோ பிளட் இருந்துச்சு அது கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வெளியில போனது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? எவ்வளோ இருந்துச்சு, வெளியில போனதுக்கு அப்புறம் மீதி எவ்வளோ இருந்துச்சு. இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்தா இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா வெளியில எவ்வளோ போயிருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்டைரக்டா கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். இதுதான் இங்க பாருங்க. வாட் வுட் பி த ஹார்ட் ரேட் ஆஃப் அ பர்சன், கார்டியாக் அவுட்புட் 5L கொடுத்துட்டாங்க. இங்க வேல்யூஸ்ல ml இருக்கிறதுனால யூ ஹாவ் டு ஆல்சோ கன்வெர்ட் திஸ் L into ml, so which will be 5000 ml. So cardiac output will be 5000 cardiac output will be 5000 ml. இங்க பாத்தீங்களா, end diastole volume 100, end systole volume 50. அப்போ stroke volume is nothing but end diastole volume minus end systole volume. So 100 minus 50, which will be 50.
50 ml. So 50 ml தான் ஹார்ட்டை விட்டு வெளியில போயிருக்கு. So cardiac output தெரிஞ்சது, stroke volume தெரிஞ்சது. அப்ப how do you calculate the heart rate? So heart rate calculate பண்றதுக்கு formula cardiac output is equal to stroke volume into heart rate. So heart rate calculate பண்ணனும்னா cardiac output divided by stroke volume, which will give you 100 beats per minute. புரிஞ்சுதா? Clear? Is it clear? Yes, இதுதான் stroke volume base பண்ணி நம்மளுக்கு question கேட்பாங்க. Understand ஆச்சா? Clear? Yes? Yes. So அடுத்து நம்ம பார்க்க போறது இது ஆல்ரெடி நான் சொன்னதான் cardiac output எப்படி calculate பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். So cardiac output is nothing but stroke volume into heart rate. Heart rate is nothing but average SAN எத்தனை தடவை auto ignite ஆகுது 70 to 75 times per minute. அதேதான் heart rate. Average 72 beats. 72 beats per minute. Okay? So what is this stethoscope அப்படின்னு கேட்டிங்கன்னா stethoscope is used to hear the heart beat and the lup and dup sound கேட்டு. It is used for clinical significance. Defective heart sound and the lup and dup வந்து அந்த sound கேக்குற அந்த டைம்ல டிலே இருந்தாலோ இல்ல சவுண்டோட ஒரு frequencyல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ we can test it with the stethoscope. So the lup sound dup sound it plays a major role. So lup sound is because of the closure of semilunar wall. Dup sound is the closure of yes, lup sound is the closure of AV walls. Dup sound is the closure of semilunar walls. So the first sound is lup. அது எதனால closure of AV walls நால. Okay? Dup sound எதால closure of semilunar walls நால. So the first heart sound லப்பா டப்பானா லப் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏவி வால்ஸ் தான் க்ளோஸ் ஆகும், அதுக்கு அடுத்து தான் செமிலுனார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகிறப்ப எனக்கு ஏவி வால்ஸ் ஓப்பன் ஆகி அதுக்கு அடுத்து வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப ஏவி வால்ஸ் க்ளோஸ் ஆகி தான் செமிலுனார் வால்ஸ் ஓப்பன் ஆகும். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஒன் ஹார்ட் பீட்ன்றது ஒரு லப் சவுண்டும் ஒரு டப் சவுண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஹார்ட் பீட். இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு சப் டாபிக் தான் எலக்ட்ரோகார்டியோகிராம், இசிஜி. இசிஜி பத்தி பார்க்க போறோம். ஸோ இசிஜியில் நம்ம கார்டியாக் சைக்கிளோட 3 ஈவெண்ட் இருக்கு இல்லையா? ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஜாயிண்ட் டயஸ்டோல். இந்த 3 ஈவெண்ட் how it is getting marked in the ECG அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்றது இந்த இசிஜியை கேப்சர் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபை தான் நம்ம எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோகார்டியோகிராஃப்ன்றது இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரோகார்டியோகிராம்ன்றது தான் அந்த கிராஃப். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆவீங்க, தெளிவாக கேட்டுக்கோங்க. எலக்ட்ரோகார்டியோகிராஃப் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் டு டிடெக்ட் த இசிஜி. இந்த கிராஃப் இப்படி இருக்கு இல்லையா, அதுதான் எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்லுவாங்க. டிவைஸை எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்ல மாட்டாங்க, டிவைஸை எலக்ட்ரோகார்டியோகிராஃப்னு சொல்லுவாங்க. கிளியரா? எஸ். ஸோ எலக்ட்ரோகார்டியோகிராம் இஸ் நத்திங் பட் தி graphical representation of electrical activity of the heart. So இதை கண்டுபிடிக்கிறதுக்கு it is nothing but it works on the principle of voltmeter. Okay, இதுல 3 probe, இந்த ankle ஒன்னு, ankleன்ற இந்த wristல ஒன்னு, இந்த wristல ஒன்னு, left ankle ஒன்னு, கால்ல இருக்கிற அந்த ankle இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுப்பாங்க. இந்த கிராஃப் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். இன்கேஸ் ஹார்ட்டோட ஈவன் மோர் டெப்த் ஃபங்க்ஷனை தெரியும்னா செஸ்ட்ல சில ஏரியாஸ்லாம் நம்ம இசிஜி அந்த ப்ரோப்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரோப் இந்த ரிஸ்ட்ல, ஒரு ப்ரோப் ரைட் அண்ட் லெஃப்ட் ரிஸ்ட், இன்னொரு ப்ரோப் இந்த லெஃப்ட் ஆங்கிள். இந்த மாதிரி பேஸா கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு இந்த கிராஃப் டிடெக்ட் ஆயிடும். ஓகேயா?
எக்ஸ்ட்ராவா further functioning of heart எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய probes chest ஏரியால கனெக்ட் பண்ணுவாங்க. கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ இந்த கார்டியாக் ஆக்டிவிட்டியை நம்ம படிக்கிறதுக்கு let me explain it to you. first activity வந்து எனக்கு atrial systole எடுத்துக்க போறேன், which is happening for 0.1 second. so atria contract ஆகிறப்ப எனக்கு இந்த ப்ரோப்ல கரெக்ட் பண்ணிட்டு நம்ம வோல்ட்மீட்டரோட ஃபங்க்ஷனிங்ல நம்ம வந்து டிடெக்ட் பண்ண போறோம் இல்லையா, அப்போ எனக்கு மார்க் ஆகிற வேவ் தான் வந்து பி வேவ். இந்த பி வேவ்ன்றது it denotes atrial systole. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். அடுத்து நம்ம செகண்ட் பார்க்க போறது ventricular systole. இந்த ventricular systole எவ்வளோ நேரம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா 0.3 seconds இல்லையா? இந்த 0.3 secondsல எனக்கு சிக்னல் வந்து சாண்ட்ல இருந்து, இப்போ சிக்னல் எங்க வரும்? சாண்ட்ல இருந்து ஏவி நோடுக்கு வந்து ஏவி நோட்ல இருந்து ஏவி பண்டிலுக்கு வரும் இல்லையா? ஸோ ஏவி பண்டிலுக்கு சிக்னல் வந்துருச்சுன்னொன்னே there will be a mark which will come down in the graph showing it as Q. அதுக்கப்புறம் அந்த ஏவி பண்டில் எங்க இருக்கு? ரெண்டு வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கிற செப்டம்ல இருக்கு. அங்க இருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டிலா பிரிஞ்சு புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்குலாம் போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் தான் it is marked as QRS wave. QRS wave. So in the QRS wave is nothing but ventricular systole. அது என்னன்னு சொல்றான்? ventricle depolarization. Is it clear? Yes. அதுக்கப்புறம் cardiac cycle நம்ம பார்த்த ஈவென்ட், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ventricular diastole. ventricular diastole எவ்வளவு நேரம்? 0.5 seconds. அதாவது நம்மளுக்கு ventricle ரிலாக்ஸ் ஆக போகுது. ஸோ ventricle ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு 0.5 seconds நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே எடுக்கிறதுக்கு நம்ம அதை டைம் எடுக்க வேண்டாம். ventricular ரிலாக்ஸ் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆக போகுது? செமிலூனார் வால்ஸ் க்ளோஸ் ஆகி ஏவி வால்ஸ் ஓப்பன் ஆகிறப்ப எனக்கு ஏட்ரியாவும் சைமல்டேனியஸாக கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி there is a phase where both the atria and ventricle goes to joint diastole. So அதனால ventricular relaxation is also, it is of high intensity that it is marked by a graph. அந்த வோல்ட்மீட்டர் ventricle relax ஆகிறதையும் டிடெக்ட் பண்ணுது. அந்த வேவ் தான் it is called as the T wave. Sorry, அந்த வேவ் தான் it is called as T wave. So T wave is nothing but ventricular diastole. T wave is nothing but ventricular diastole. So அப்போ T wave முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா end of T wave. T wave முடிகிறப்ப ஹார்ட்டோட எல்லா சிஸ்டோலிக் ஆக்டிவிட்டியும் எண்டுக்கு வந்துருது. ஸோ end of T wave denotes end of systole. ஏன்னா இதுக்கப்புறம் ஹார்ட் எந்த ஸ்டேட்டுக்கு போக போகுது? ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போக போகுது. ஸோ அப்போ எல்லா சிஸ்டோலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட்டும் முடிஞ்சிருது. ஸோ டி வேவ்ன்றது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். எண்ட் ஆஃப் டி வேவ்ன்றது என்டையர் ஹார்ட்டோட சிஸ்டோலிக் ஆக்டிவிட்டி எண்டுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கலும் 0.4 செகண்ட்ஸுக்கு ஜாயிண்ட் டயஸ்டோல்ல இருக்க போகுது அப்படின்னு டினோட் பண்றது தான் ECG. Is it clear? Thank you, Madhumita. Thank you so much. Do you understand? Hawkeye, Shankar, Sharmika, Niranjini, Varsha, Julia, Yokesh. Is it clear? Yes? Good. So, இததான் நம்ம ECG னு denote பண்றோம். So, P wave, atrial systole,
atrial depolarization, atrial contraction. QRS wave, ventricular systole, ventricular depolarization, ventricular contraction. T wave, ventricular repolarization. திருப்பியும் diastole, relaxing, ventricle relaxing, ventricular repolarizing, ventricular diastole. So T wave முடிகிற அந்த point end of systole. Is it clear? Okay. Yes, அதுதான் நான் இங்க ஸ்டாண்டர்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Please read through it. Okay. The entire ECG ல என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ன்றது I have mentioned. Clear-ஆ? So அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா double circulation. ரொம்பவே important. So ஹார்ட்டுக்கு பிளட் 2 தடவை வந்துட்டு தான் it is going and reaching to the body parts. So body partsல இருந்து ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போய் திருப்பியும் லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்ல இருந்து பாடி பார்ட்ஸ்க்கு போகுது. ஸோ அதனால தான் இதை நம்ம டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டபுள் சர்க்குலேஷனை பல்மனரி சர்க்குலேஷனும் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ரெண்டா பிரிச்சு நம்ம படிக்க போறோம். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அப்போ எனக்கு பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும், சிஸ்டமிக் சர்க்குலேஷனை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எப்பவுமே நான் போடுற மாதிரி ஒரு டப்பா போட்டுக்கிறேன். ஓகே, right atrium, right ventricle, left atrium, left ventricle. ஓகே, எனக்கு blood வந்து deoxygenated blood வந்து it's coming to the right atrium. Oxygenated blood வந்து left atrium க்கு வருது. Deoxygenated blood right atrium வந்து right ventricle க்கு போகுது. Oxygenated blood left atrium வந்து left ventricle க்கு போகுது. Deoxygenated blood right ventricle ல இருந்து it is going to the lungs. ஆனா எது வழியா போகுது? pulmonary artery. pulmonary artery. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு லங்ஸ்ல இருந்து oxygenated blood it is coming to the left atrium through pulmonary vein. ஓகே, அதுக்கடுத்து oxygenated blood வந்து left ventricle இருந்து body partsக்கு aorta மூலமா oxygenated blood body parts க்கு வரப்போகுது. deoxygenated blood body parts ல இருந்து திருப்பியும் it is going to the body parts ல இருந்து it is arrow தப்பா போட்டுருக்கேன். body parts ல இருந்து it is going to the right atrium through the vena cava. புரிஞ்சுதா? ஸோ அப்போ எனக்கு ஹார்ட்டுக்கு பிளட் 2 times வந்துட்டு தான் பாடி பார்ட்ஸ்க்கு போகுது. பாடி பார்ட்ஸ்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியம்க்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு போய் அங்கிருந்து லங்ஸ்க்கு போயிட்டு லங்ஸ்ல தேவையான ஆக்சிஜனேஷன் ஆயிட்டு பல்மனரி வெயின் மூலமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு போய் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து திருப்பியும் பாடி பார்ட்ஸ்க்கு போகுது. ஸோ அப்போ ரெண்டு விதமான circulation which is happening between the heart and lungs, and the next circulation which is happening between the heart and body parts. So heart க்கும் lungs க்கும் நடக்கிறது pulmonary circulation, heart க்கும் body parts க்கும் நடக்கிறது systemic circulation. So அப்போ இங்க pulmonary circulationயும் systemic circulation எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா எப்பயுமே ஹார்ட்டை விட்டு பிளட் வெளியில போகுது இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கணும். ஸோ அப்போ
pulmonary circulation க்கு starting point என்ன right ventricle. So pulmonary circulation க்கு starting point வந்து right ventricle. So right ventricle ல ஆரம்பிச்சு right ventricle ல ஆரம்பிச்சு lungs க்கு போய் lungs ல இருந்து திருப்பியும் left atrium க்கு வர வரைக்கும் it is pulmonary circulation. புரிஞ்சுதா? Pulmonary circulation றது starting from right ventricle going to the lungs and from the lungs oxygenated blood is coming to the left atrium. அந்த circulation pulmonary circulation னு சொல்றோம். Systemic circulation திருப்பியும் heart விட்டு blood இன்னொரு இடத்துல எங்கிருந்து வெளியே போகுது left ventricle. Left ventricle ல ஆரம்பிச்சு oxygenated blood body parts க்கு போய் திருப்பியும் deoxygenated blood right atrium க்கு வருதுதான் systemic circulation. இதுதான் thank you. இதுதான் வந்து it is double circulation. Thank you Raghavi, hope you are understanding. இதுதான் வந்து systemic circulation. புரிஞ்சுதா? Pulmonary circulation and systemic circulation. So அதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கோம். Where it starts, where it ends அப்படின்றது. Pulmonary circulation begins with right ventricle, ends in left atrium. Systemic circulation begins from left ventricle, ends in right atrium. So systemic circulation blood எனக்கு எப்படி போய் tissues சேரும்? Left ventricle and aorta வந்து aorta will arteries பிரியும். arteries ல இருந்து arterioles, arterioles ல இருந்து capillaries மாறும். capillaries எல்லாம் it will form as venules, venules veins மாறி veena cava மூலமா right atrium க்கு வரும். இங்க capillaries தான், capillaries ல இருந்து தான் body tissues க்கு exchange நடக்கும். oxygen blood க்கு போறதும் carbon dioxide திருப்பியும் blood க்கு வரதும் எனக்கு capillaries மூலமா தான் நடக்கும். புரிஞ்சுதா? So tissues க்கும் blood க்கும் நடுவுல exchange will happen through capillaries. They are the center mediators. So அப்போ aorta ல இருந்து aorta எப்படி பிரியும்? arteries பிரியும். arterioles இன்னும் சின்ன சின்ன arterioles பிரியும். அது இன்னும் minute capillaries பிரியும். இந்த capillaries எல்லாம் சேர்ந்து venules ஆகும். venules இன்னும் பெருசா இருக்கிற veins ஆகும். veins இன்னும் மேஜரா இருக்கிற veena cava ஆகும். கிளியரா? Hi Dr. Raghavi, எப்படிடா இருக்கேன்? So this is my student from last year studying in Namakkal Medical College. Hi da. I think so Bhumika is also good. Bhumikaவும் நல்லா இருக்கா? எப்படி படிக்கிறீங்க? Anatomy ல எப்படி போயிட்டு இருக்கு? Thank you. Thanks for joining Raghavi. Love you lots. உங்களுக்கும் heart. Yes. Clear-ஆ? ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்க ராகவி. good. Yes, so இதுதான் double circulation. அடுத்து நம்ம பார்க்க போறது portal circulation. So portal circulationன்றது இப்ப நான் என்ன சொன்னேன், எப்படி வந்து அயோட்டால இருந்து blood வந்து tissuesக்கு போகணும்னா capillaries மூலமா போகணும். அதுக்கு அப்புறம் எப்படி பிரியுது? எனக்கு அயோட்டால இருந்து arteries, arterioles, capillaries. அப்புறம் capillaries ல இருந்து venules, vein, major vein. ஆனா portal circulationன்றது இன்னொரு capillary bedக்கும் இன்னொரு capillary bedக்கும் நடுவுல இருக்கிற connection. So the connection between two capillary beds we call it as portal circulation. So நம்மளுக்கு hypophyseal portal circulation and hepatic portal circulation இருக்கு. renal portal circulation humansல இல்ல, amphibiansல renal portal circulation இருக்கு. Yes Yogesh Kumar, soon as கண்டிப்பா I am very sure that you are going to get that stethoscope from me. இந்த நம்பிக்கையில எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல. You will get doctor this year. Okay. Thank you Raghavi, love you too. Thank you Leo, thanks for your support. It happens Leo, idukla respond ஆகாதீங்க. There will be some people who are very much discouraged இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சில வலிகள் இருக்கும், ஐயோ நம்மளால டாக்டர் ஆக முடியலையேன்னு. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. எஸ்
these are all going to be my future doctors. இப்போ என்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே are my future doctors. Dr. Varsha, Dr. Shankar Lingeshwaran, Dr. Yogesh Kumar, Dr. Niranjini. Yes, these are நீங்க எல்லாமே என்னோட future doctors தான். Happy to see you all. Always I'll be there in full support to you பசங்களா. Okay? Yes. So hepatic portal circulation. Hepatic portal circulation ன்றது it's a unique portal circulation is between two capillary beds ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம digestive systemல இருந்து நிறைய குட்டி குட்டி capillaries it will go and join as hepatic portal vein னா லிவருக்குள்ள போயிட்டு லிவர்லேருந்து hepatic vein வெளியில திருப்பி வரும். ஓகே, ஸோ அதுதான் digestive tract இருந்து குட்டி குட்டி capillaries எல்லாமே. Yeah, that is Dr. Nitish there. Hi. Okay. So digestive tract இருந்து லிவருக்கு hepatic portal vein மூலமா it will go and join the liver. அதுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த டயக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கேன். If you can see, நம்ம ஹார்ட்ல இருந்து arteries, ஒரு நிமிஷம், அயோட்டா மூலமா வந்து ஆர்ட்ரீஸா பிரிஞ்சு ஆர்டீரியோல்ஸா பிரிஞ்சு இதுதான் அந்த கேபிலரிஸ் இல்லையா. கேபிலரிஸ் எல்லாமே இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. லிவர், இது லிவரை சுற்றி இருக்க கேபிலரிஸ். ஸோ லிவரை சுற்றி இருக்கிற கேபிலரிஸ் இங்கேருந்து ஹெப்பாட்டிக் வெயினாக போய் இட் வில் ஜாயின் த மேஜர் வெயின். ஆனால் இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வர ஆர்ட்ரீஸ் ஆர்டீரியோல்ஸ். இங்கே வந்து கேபிலரி பெட் இருக்கு. இந்த கேபிலரிஸ்லாம் ஜாயின் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அன் அனதர் கேபிலரி பெட். இந்த கேபிலரி பெட்டையும் ஜாயின் பண்ற, அதாவது இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சுத்தி இருக்கிற கேபிலரி பெட், இது லிவரை சுத்தி இருக்கிற கேபிலரி பெட். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். ஸோ ரெண்டு கேபிலரி பெட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு போர்ட்டல் சர்க்குலேஷன் தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். ஸோ இந்த லிவரை விட்டு வெளியில வர்றது ஹெப்பாட்டிக் வெயின். புரிஞ்சுதா? இதை தான் நம்ம ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். Hope so it is clear? Yes. So a unique vascular connection that exists between liver and digestive tract ன்னு சொன்னா தப்பு. Digestive tract and liver. ஏன்னா ஏன் அப்படி சொல்லக்கூடாது மேம் அப்படின்னா, இது வந்து இங்க இருக்கிற கேபிலரிஸ் தான் ஜாயின் ஆகி இங்க போகுது, இங்க இருக்கிற கேபிலரிஸ் ஜாயின் ஆகி இங்க வரல. ஸோ அதனால between digestive tract and liver அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சுதா? Yes? Clear-ஆ? So this is hepatic portal circulation. Hypophyseal அப்படின்னா நம்மளோட pituitary தான் சொல்றாங்க. Connects hypothalamus and anterior pituitary. So hypothalamusல எனக்கு releasing hormone, inhibiting hormone produce ஆகும். So releasing hormone, inhibitory hormone portal circulation வழியா தான் நம்மளுக்கு anterior pituitaryக்கு வரும். Anterior pituitaryல இருந்து ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறதும் இன்ஹிபிட் ஆகிறதும் கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ் தான். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கும் ஹைப்போதலாமஸ்க்கும் நடுவில் இருக்கிற போர்ட்டல் சர்க்குலேஷன் தான் ஹைப்போஃபிசியல் போர்ட்டல் சர்க்குலேஷன். புரிஞ்சுதா? அடுத்து கொரோனரி சிஸ்டம் அப்படின்னா த சிஸ்டம் விச் இஸ் சப்ளைங் பிளட் டு ஹார்ட். ஸோ கொரோனரி ஆர்ட்ரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது அயோட்டாலேருந்து பிரிகிற ஒரு பிளட் வெசல் தான் கொரோனரி ஆர்ட்ரி. அது போய் ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். கொரோனரி வெயின்ஸ் வந்து கொரோனரி சைனஸோட சேர்ந்து வீணாக்காவா மூலியமா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியத்துக்கு கொண்டு வரும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி சப்ளை ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி மயோகார்டியம் ஆஃப் ஹார்ட். கொரோனரி வெயின்ஸ் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி கொரோனரி சைனஸ் மூலியமா வீணாக்காவால சேர்ந்து ரைட் ஏட்ரியம்க்கு கொடுத்துரும். ஸோ கொரோனரி சிஸ்டம் சப்ளைஸ் பிளட் டு தி ஹார்ட். Clear-ஆ? All clear? Yes. So renal portal system mammals-ல இல்ல, amphibians-ல தான் இருக்கு. So this is about hypophyseal portal circulation. அடுத்து நம்ம ஒரு blood vascular system படிக்கிறப்ப blood பத்தி படிச்சோம், heart பத்தி படிச்சோம், heartல இருக்கிற functionsலாம் படிச்சோம். ஃபைனலா நம்ம blood vessels பத்தி படிக்க போறோம். blood vessels ன்னு இருக்கிறது arteries, veins, capillaries. Arteries and veins it's made up of 3 layers. இதே capillaries is made up of only single layer of cells which is called as endothelium. So அதுதான் arteries என்ன பண்ணா it carry blood away from the heart. Oxygenated blood ஹார்ட்ல இருந்து பாடி பார்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போறது arteries. Deoxygenated blood பாடி பார்ட்ஸ்ல இருந்து towards heart எடுத்துட்டு வருது veins.
ஸோ ஆர்ட்ரிஸ் எப்படி பிரியுதுன்னு சொன்னேன், மேஜர் ஆர்ட்ரியிலேருந்து திருப்பி சின்னதா ஆர்டரிஸ், ஆர்டரிஸ் வந்து இன்னும் சின்னதா ஆர்டீரியோல்ஸ், இன்னும் சின்னதா கேபிலரி. ஸோ அப்போ பிளட் ஆர்ட்ரி ஹார்ட்ல இருந்து ஆர்டரிஸ் மூலமா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஃப்ளோ ஆயிட்டு போகும். ஸோ அதனால ஒரே டைரக்ஷன்ல போகும், ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகாது. ஆனால் வெயின்ஸ்ல அப்படி கிடையாது. வெயின்ஸ் வந்து சின்ன இடத்துல இருந்து பெரிய இடமா, வென்யூல்ஸ், வெயின்ஸ், மேஜர் வெயின். ஸோ அப்போ ஏரியா பெருசாகிறப்ப ப்ரெஷர் குறைஞ்சு எனக்கு ரிவர்ஸ் ஃப்ளோ ஆஃப் பிளட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் வெயின்ஸ்ல வால்ஸ் இருக்கு, ஆர்ட்ரீஸ்ல வால்ஸ் இல்லை, வெயின்ஸ்ல வால்ஸ் இருக்கு. இங்க எக்ஸெப்ஷன் இருக்கு, மேம் நீங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பிடிவாதம் பிடிக்காத. பல்மனரி ஆர்ட்ரியில வால் இருக்கு, பல்மனரி வெயின்ல வால்வ் இல்லை, எக்ஸெப்ஷன். பல்மனரி ஆர்ட்ரியில பல்மனரி செமிலுனார் வால்வ் இருக்கு, பல்மனரி வெயின்ல வால்வ் கிடையாது. மற்ற எல்லா ஆர்ட்ரிஸ்லயும் வால்வ் கிடையாது, மற்ற எல்லா வெயின்லயும் வால்வ்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஸோ வாட் ஆர் த 3 layers? ஆர்ட்ரிஸ்க்கும் வெயினுக்கும் ஜென்ரலா த 3 layers இஸ் டியூனிகா இன்டினா, டியூனிகா மீடியா, டியூனிகா எக்ஸ்டர்னா அப்படின்னு 3 லேயர். ஸோ இன்னர் லேயர், இந்த லேயர் இருக்குல்ல, a single layer of endothelial cells தான் டியூனிகா இன்டிமா. நடுவுல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ் தான் டியூனிகா மீடியா, which is made up of elastic fibers. இதுதான் அந்த ஹார்ட்ல இருந்து பிளட் பிளாக் அப்படின்னு போகிறப்ப ஆர்ட்ரிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இந்த எலாஸ்டிக் மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் மேட் அப் ஆஃப் எலாஸ்டின் ஃபைபர்ஸ். இந்த அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் tunica externa, which is made up of collagen fibers. Stability kaha da collagen fibers. So outer layer is made up of collagen fibers, middle layer is made up of elastin fibers, inner layer is made up of single layer of cell. Is it clear? So appo arteries liyum veins liyum இந்த layer எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா, arteries ல இது வந்து திக்கா இருக்கும் middle layer, வெயின்ஸ்ல கொஞ்சம் தின்னா இருக்கும். இங்க லியூமன் ரொம்ப நம்மளுக்கு வந்து நேரோ லியூமனா இருக்கும் ஆர்ட்ரியில, வெயின்ல கொஞ்சம் வைட் லியூமனா இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். லியூமன் இஸ் நேரோ இன் ஆர்ட்ரி, வைட் இன் வெயின். ஆர்ட்ரியில திக் டியூனிகா மீடியா, வெயின்ல தின். ஆர்ட்ரி மோர் எலாஸ்டிக், veins less elastic. Artery blood flows with pressure, veins blood flows with less pressure. Artery walls absent except pulmonary artery, veins walls present except pulmonary vein. Artery carries blood away from the heart, veins carry blood towards the heart. Arteries carry oxygenated blood except pulmonary artery, veins carry deoxygenated blood except pulmonary vein. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஹாக்காய், வர்ஷா, நிதிஷ், யோகேஷ், வர்ஷா, மதுமிதா, நிரஞ்சனி, ஹோப் யூ ஆல் ஆர் ஃபாலோயிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்போ 1 layer ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ் தான் கேபிலரியில. அப்போ கேபிலரியில டியூனிகா மீடியா, டியூனிகா எக்ஸ்டர்னா இல்லை. புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ஸோ அடுத்து we are going into the regulation. ஸோ ரெகுலேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ணி ஒழுங்கா நடக்க வைக்கிறது. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஹார்ட் இஸ் மயோஜெனிக், அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையும் தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் மயோஜெனிக். நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் பை த ஹார்ட் இட் செல்ஃப். whereas there are also cardiac regulatory center in the medulla of the brain which regulates during the என்ன autonomous nervous system மூலியமா ரெகுலேட் பண்ணும். ஸோ autonomous nervous systemல you have sympathetic, parasympathetic. sympatheticன்றது ஹார்ட்டோட ஆக்டிவிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றது, increasing the heart rate, increasing the ventricular contraction, cardiac output இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே systemic neural system. இதே வந்து parasympathetic, சிம்பத்தட்டிக் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். பாராசிம்பத்தட்டிக்
இன்க்ரீஸ் பண்ணது எல்லாத்தையும் திருப்பி நார்மலுக்கு கொண்டு வரும். ஓகே, இதே மாதிரி அட்ரினல் மெடியூலாவும் இந்த வேலையை பார்க்கும். Adrenal medullary hormones like adrenaline nor adrenalume, it will function the same way as systemic nervous system. So appo cardiac heart oda normal functioning regulate பண்றது நம்மளோட heart ஓட இருக்கிற myocardium இருக்கிற myogenic heart ன்றதா அந்த specialized nodal musculature அது normal activities regulate பண்ணும். In case heart of activity la நம்மளுக்கு வந்து heart rate ல இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறப்ப obviously நம்மளோட மெடுலால இருக்கிற cardiac center, neural center, cardiac center மெடுலால இத moderate பண்ணும். Through what? Through autonomous nervous system. Autonomous nervous system நம்ம sympathetic parasympathetic னு பிரிக்கிறோம். sympathetic எல்லாத்தையும் increase பண்ணும், heart rate, cardiac output, ventricular contraction. parasympathetic increase ஆன எனத்தையும் நார்மலுக்கு கொண்டு வரும். adrenal medullary hormones இருக்கிற epinephrine norepinephrine or adrenaline noradrenaline இதுவுமே sympathetic nervous system என்ன பண்ணுது, எல்லாத்தையும் increase பண்ணுதுலையே அதே மாதிரி தான் இதுவும் increase பண்ணும். புரிஞ்சுதா? clear-ஆ? This is about regulation. Next we are going to move to disorders. Disordersல first காமனா இப்ப எல்லாரும் பேசுறது இந்த BP, hypertension. நார்மலா நம்மளுக்கு systolic diastolic pressure அப்படின்னு மெயின்டைன் ஆகும். systolic pressure 120 னும் diastolic pressure 80 னும் இருக்கிறது நார்மல். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடக்கூடாது, மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணணும். ஸோ 120/80ன்றது நார்மல். எப்போ இது 140/90 ஆகுதோ, 120/80ன்றது நார்மல், 140/90 அப்படின்றது 2-3 தடவை இந்த ஸ்பிக்மோ மேமோமீட்டர் இந்த பிபியை டெஸ்ட் பண்ற மெஷின் மூலமா டெஸ்ட் பண்றப்ப 2-3 தடவையும் 140/90 மெயின்டைன் ஆகுது அப்படின்னா you call it as hypertension or high BP. Okay, இன்னொரு disorder is CAD, coronary artery disease. இது எதனால வருது அப்படின்னா atherosclerosis. arteriosclerosis அப்படின்றது வேற, atherosclerosisன்றது வேற. coronary arteryல fat deposit, cholesterol deposit, இதெல்லாம் calcium deposit இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து atherosclerosis ன்னு சொல்றோம். arteries வந்து ஹார்ட் ஆகிற அந்த ப்ராசஸை arteriosclerosis அப்படின்னு சொல்றோம், hardening of arteries. இந்த atherosclerosis is one of the reason for the arteries to get hardened. So coronary artery ஓட டிசீஸை நம்ம atherosclerosis அப்படின்னு சொல்றோம். CAD affects the vessels that supply blood to heart muscles. It is caused by deposits of calcium, fat, cholesterol, fibrous which makes the arteries narrow. So அப்போ நார்மலா வைடா இருக்கிற லியூமன்ல எல்லா கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ்லாம் ஆகிறப்ப ஆர்பிசிஸ் ஃப்ளோ ஆகிறது கஷ்டமாகும், இந்த வால்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். So this is called as coronary artery disease or atherosclerosis. அடுத்து இதுனா angina or angina pectoris அப்படின்னு சொல்லுவோம். that is ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு ப்ராப்பரா ஆக்சிஜன் சப்ளை ஆகல. acute chest pain because no enough oxygen to the heart muscle. அதாவது coronary arteries தான் ஹார்ட் மசிலுக்கு பிளட் எடுத்துட்டு போகணும், அந்த பிளட்ல தான் ஆர்பிசிஸ் மூலமா ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும். ஸோ இந்த atherosclerosis நடக்கிறதுனால பிளட் ஃப்ளோ ஒழுங்கா இருக்காது. ஸோ அதனால ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் ஒழுங்கா போய் சேரல அப்படின்னா நம்மளுக்கு ஆன்ஜினா பெக்டோரிஸ் அப்படின்ற கண்டிஷன் வரும். It is more common among middle age. It occurs due to the condition that affect the blood flow to the myocardium. Myocardium na heart, muscles of the heart. அடுத்த கண்டிஷன் heart failure. Heart failure அப்படின்னா படிக்கிறப்பவே ஞாபகம் வச்சுக்கணும், heart fails to pump blood out of the heart. So heartல இருந்து ப்ராப்பரா blood வெளியில பம்ப் அவுட் ஆகல, திருப்பியும் ஹார்ட்ல சம் அமௌண்ட் ஆஃப் பிளட் ரீட்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு பிளட் வரதுக்கான ரீசன் பிகாஸ் நம்மளுக்கு கிரேடியண்டா இருக்கிறது தான். ஓகே, ஸோ ஏட்ரியால நம்மளுக்கு பிளட் வெசல்ஸ்ல இருந்து
ஏட்ரியாக்கு blood flow ஆகுதுன்னா blood vesselsல அதிகமாகவும் ஏட்ரியால கம்மியா இருக்கிறப்போ உள்ள flow ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த pressure அந்த ஒரு difference in gradient maintain ஆகும். அப்படி இல்லாம ஹார்ட்ல blood ஃபுல்லா வெளியில போகாம ஸ்டாக்னண்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல வேல்யூல பிரச்சனை வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு ஹார்ட்டுக்கு பிளட் இப்போ லங்ஸ்லேருந்து பல்மனரி மெயின் மூலயமா பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரைட் ஏட்ரியமில் லெஃப்ட் ஏட்ரியமில் எனக்கு பிளட் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு பிளட் உள்ளே வராது ஏட்ரியாக்குள்ளே. ஸோ ரிவர்ஸ் ஃப்ளோ நடக்கிறப்ப ஆல்வியல்வஸை போய் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பித்து ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எதில்? லங்ஸில். பல்மனரி இடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் blood ஒழுங்கா பம்ப் பண்ணல அப்படின்னா that will cause a condition called as congestive heart failure. அதோட symptom என்னன்னா congestion of lungs. Lungsல fluid collect ஆகும் which you call it as pulmonary edema. புரிஞ்சுதா? So heart failure na heart fails to pump blood out of the heart properly. So இது எல்லாத்துக்குமே இப்போ பாரு angina pectoris இருக்கட்டும், கேடா இருக்கட்டும், ஒன்ஸ் ஆர்ட்ரிஸ் கொரோனரி ஆர்ட்ரிஸோட டெபாசிட் ஆகி ஒழுங்காக பிளட் ஃப்ளோ ஆகலைன்னா ஆப்வியஸாக எனக்கு ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு ஒழுங்காக ஆக்சிஜன் போய் சேராமல் செஸ்ட் பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை, இட் இஸ் இன்டர்லிங்க்ட். ஓகேயா? இது ஹார்ட் ஃபெயிலியர். அடுத்து ஹார்ட் அட்டாக். காமனாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் ஹார்ட் அட்டாக், அதுக்கு இன்னொரு பேர் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இன்ஃப்ராக்ட் அப்படின்னா அந்த வேர்டுக்கான அர்த்தம் டேமேஜ் டு த டிஷ்யூஸ்ன்னு அர்த்தம். டேமேஜ் டு த டிஷ்யூஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா. ஸோ அப்போது இந்த டிஷ்யூஸ் வந்து ஹார்ட்டோட மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஒழுங்காக பிளட் சப்ளை போகாததுனால ஒரு சில ஏரியாவில் அப்படியே பேட்சாக அந்த டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஹார்ட்டில் எப்படி எனக்கு வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது, ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகுது த்ரூ த மயோகார்டியம் தான் இல்லையா. ஸோ ஹார்ட்டோட மசில்ஸ் எல்லாம் டிஷ்யூஸ் தான் டேமேஜ் ஆச்சுன்னா ஒழுங்காக சிக்னல் பாஸ் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும். சடன் டேமேஜ் டு ஹார்ட் மசில்ஸ் டியூ டு inadequate blood supply. Myocardial infarction is called as heart attack. Clear? Okay? What is cardiac arrest? அப்படின்னா arrestனா என்ன? Stop. Heart stops beating. So irregular heart beat நம்ம வந்து arrhythmia அப்படின்னு சொல்லுவோம். tachycardia, bradycardia அப்படின்றது. tachycardia அப்படின்றது heart resting heart beat. heart restல இருக்கிறப்ப 100 beats per minute இருக்கும். இதே bradycardia அப்படின்றது slow heart beat which is 60. நார்மலாக 70 to 75 இருந்தால் தான் நார்மல். அதை விட ஹையாக இருந்தாலும் லோவாக இருந்தாலும் இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹார்ட் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோடல் டிஷ்யூஸில் டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது. ஹார்ட் பிளாக் இண்டிகேட்ஸ் டிஃபெக்ட் இன் நோடல் டிஷ்யூஸ். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அபவுட் டிஸார்டர்ஸ். ஸோ இதெல்லாம் சம்மப் பண்ணி உங்களுக்கு நோட்ஸாக நான் டேப்லா ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் we are going to start solving questions. So questions எல்லாமே நம்ம we are going to make it as a competition தான். I have all my students here lined up. So யார் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் யூ கேன் கெட் த நோட்ஸ். ஸோ இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அண்ட் நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த நெக்ஸ்ட் இயர் பிளான் பற்றி, நான் ஒரு பிரேக் எடுக்கலாமா, படிக்கலாமா, ரிப்பீட் பண்ணலாமா, இந்த இதை பற்றி உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும், ஒரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா யோசிக்காதீங்க. நம்ம Xylem கோயம்புத்தூர் கேம்பஸ் ராம்நகரில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் விசிட். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Thank you, Hawkeye. Thank you so much. Yes,
Shall we start solving questions? First question. ரொம்ப easy. Quick-ஆ சொல்லுங்க பாப்போம். First question. Albumin. Osmotic pressure. Globulins. Yes, antibody. Thrombokinase. Prothrombin to thrombin. Thrombin. Fibrinogen to fibrin. So which is the correct option? Very good. Varsha the first. Super. So what is the option? First option. Very good. The option is 1. Super. So in the first question ku first answer பண்ணது நம்ம வர்ஷா. So வர்ஷாக்கு தான் point. ஒரு point எடுத்துக்கோ வெச்சுக்கோ. Okay? Second question. யார் answer பண்றான்னு பார்க்கலாம். Quickly. Match the following. Eosinophil, basophil, neutrophil, lymphocytes. Quick-ஆ eosinophils என்ன பண்ண போகுது? Resist infection. Basophils release histamine. Neutrophil phagocytosis. Lymphocytes immune response. இதுக்கு யார் கரெக்டான ஆன்சர் கொடுக்க போறா? குயிக்கா. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். வெரி குட். தர்ஷனா சூப்பர். இந்த வாட்டி தர்ஷனா ஃபர்ஸ்ட். சூப்பர்டா சூப்பர். ஆப்ஷன் 4. ஓகே, வர்ஷா செகண்ட் சொல்லிட்டேன், பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின் குயிக்லி. assertion reasoning question. very good நிரஞ்சனி, very good ஜூலியா. ஜூலியா ஏன் 2 ன்னு சொல்ற? 4 தானே? ஓ, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டியா? you are answering this question. நான் இப்போ ப்ரொஜெக்டே பண்றேன். yes, assertion blood grouping is based on the presence or absence of antigens on the surface. yes, assertion correct. reason, the plasma of different individuals contain 2 natural antibodies, anti-A, anti-B. இதுவும் correct. but is it the right explanation? Is reason the right explanation to the assertion? yes or no? டக்குன்னு சொல்லுங்க. yes or no? yes, very good. not the right explanation. தர்ஷனா சூப்பர். ஏன் not the right explanation? அப்ப இங்க என்ன மேம் கொடுக்கலாம்? ரீசன்ல if they have spoken about the alleles, blood grouping கான alleles பத்தி பேசியிருந்தாலோ, ஓகே, எப்படி இந்த இது blood grouping வரும் அப்படின்ற ரீசன்ல பேசியிருந்தாலோ, அப்போ it will be the right explanation of the assertion. புரிஞ்சுதா? கிளியரா? so option 2. அடுத்த question. person with blood group AB is considered as universal recipient. AB எதனால universal recipient? recipient நம்ம எப்படி சொல்லுவோம்? which is the correct answer? quickly. are universal recipient because both A and B antibodies, quicker, both A and B antibodies in the plasma. hey, recipient A and B, why is it called as a universal recipient? very good. so persons with blood group AB is considered as universal, nanda tappa read panta, sorry, are called as universal recipient because they have both antigens A and B on RBC but no antibodies in the plasma. first option ஏன் confuse ஆயிட்டா ஹாக்கை? A and B antigens in plasma ன்னு கொடுத்திருக்கு. A and B antigens RBC ல தான இருக்கும். both A and B antigens on RBC but no antibodies in plasma. so plasma la antibodies illadadanaala da they are universal recipient. very good. option 2. fifth question. quicker. if you suspect major deficiency, fourth question option 2 da.
Very good, Julia. Madhumita, Hawkeye, very good. Option 2 da. Fifth question, if you suspect major deficiency of antibodies in a person, then which antibody deficiency appadina they are talking about globulins da. So which of the following would you look out for confirmatory evidence? Yes, option 3, serum globulins. Purinjada? Serum globulins. Quickly. Adutha, sixth question, match the following. Very good, Sharmika. 2 illa 3. Antibodies, fibrinogen is the clotting factor dana. Okay, sixth question, match the following. Oh, Sharmika pona question ku adadu fourth question ku option 2 sollirkiya, correct da. Fifth question ku option 3. Sixth question, eosinophil, basophils or neutrophil is 60 to 65, lymphocytes 20 to 25, basophils 0.5 to 1, eosinophils. Quick answer பண்ணுங்க. Yes, option. Very good, Darshana. Option 2 da. Option 2, eosinophils 2 to 3, monocytes 6 to 8. Okay. A is Q. Option 2. Sixth option 2. Adutha question. How many of the following are incorrectly matched? How many of the following are incorrectly matched in ketirukanga? First, plasma viscous fluid 55% correct. Blood வந்து loose connective tissue கிடையாது, specialized connective tissue தப்பு. Serum plasma without clotting factors correct. Coagulation factors inactivated during இல்ல, coagulation process அப்போ அது activated தான் இருக்கும், inactivated இருக்காது. So which of the is incorrectly இன்றது 2 and 4, option 4. Very good, Sharmika. Option 4. Adutha question, which is correct about leucocytes? Leucocytes patti edu correct? They are red color tappu, least abundant and short lived tappu, they are enucleated tappu, decrease, sorry, the red color tappu, decrease in their number causes leukemia. 1 minute, they are red colored அப்படின்றது தப்பு. Leucocytes are least abundant and short lived cells. They are least abundant and short lived cells. Leucocytes, yes, correct. Leucocytes, they are talking about WBC. Yes, நம்மளுக்கு WBC 6000 to 8000 தான் correct. Cells per millimeter cube of blood, so correct. இது தப்பு. Decrease in their number causes leukemia. Sorry, இங்க நான் வந்து lymphocytes னா மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்ததனால அது போட்டுட்டேன். So which is the correct option? Option 2 தான். Okay, option 2 தான். Sorry, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். Leucocytes இல்லாம lymphocytes அப்படின்றதே என் மைண்ட்ல செட் ஆயிருந்துச்சு. So leucocytes, they are least abundant and short lived cells. So 2 correct. Yes, short lived, ஏனா அதோட லைஃப் ஸ்பேன் 30 to 20 days தான். Okay, yes. Ninth question, which of the following statement is incorrect in கேக்குறாங்க? A person O blood group has anti-A antibody in plasma, correct. A person of B blood group cannot donate blood to A blood group, adum correct. Blood group is designated based on presence of antibodies கிடையாது, presence of antigen in RBC. So அப்போ இதுதான் தப்பு. Is universal donorum correct? Yes, option 9th question, third option. 10th question, இது ரொம்பவே easy. Calculate the ratio of RBC to WBC கேட்டிருக்காங்க. RBC நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 5 to 5.5 million அப்படின்னு இருக்கு. So 5 million அப்படினாலே நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம், divided by WBC ஒரு 8000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்
divide panna, you'll almost approximately get 625 by 1, which is nothing but 600 is to 1 will be the answer, option 3. Okay, 600 is to 1. அடுத்த option 11th question. இது யோசிக்கணும். donor X recipient Y belong to the same blood group. So A ன்னு எடுத்துக்கலாம். Transfusion led to agglutination. So agglutination result பண்ணுது அப்படின்னா எனக்கு blood group வந்து எப்பயுமே AA ன்னு இருந்தா RH factor பத்தி தான் பேசுறாங்க. So RH factorல எனக்கு negative to positive கொடுக்கலாம். agglutination நடக்காது. But positive to negative கொடுக்க முடியாது. இங்க agglutination நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோனார் வந்து என்னவா இருந்திருக்கணும்? டோனார் வந்து பாசிட்டிவா இருந்திருக்கணும், ரெசிபியன்ட் நெகட்டிவா இருந்திருக்கணும். இப்படி இருந்தாதான் எனக்கு என்ன நடக்கும்? கிளம்பிங் நடக்கும். இப்படி இருந்தாதான் கிளம்பிங் நடக்கும். ஸோ ஆப்ஷன் 1. கிளியரா? கிறிஸ்டல் மூன் வெரி குட், யோகேஷ் வெரி குட், சூப்பர், கரெக்டா? ஆப்ஷன் 1. புரிஞ்சுதா நான் இங்க என்ன சொன்னேன்னு? பிளட் குரூப் ஏஎன்ஏ தான். ஆனா இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் பிரச்சனை. இங்க டோனார் வந்து நெகட்டிவாவும் ரெசிபியன்ட் பாசிட்டிவா இருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இங்க டோனார் பாசிட்டிவும் ரெசிபியன்ட் நெகட்டிவா இருந்தாதான் அக்ளூட்டினேஷன் நடக்கும். சோ அப்போ ஆப்ஷன் 1. கிளியரா? அடுத்த क्वेश्चन. Which of the following structures of the lymphatic system acts primarily as a filter of detecting and destroying microorganisms in lymph? Obviously lymph nodesல தான் நமக்கு B and T lymphocytes இருக்கு. அதுதான் இந்த வேலையை பார்க்க போகுது. 13th question. An enzyme complex which is formed by series of linked enzymatic reaction cascading process மூலமா எனக்கு கிடைச்சது thrombokinase தான். thrombokinase தான் prothrombin thrombina மாத்தும், thrombin தான் fibrinogen fibrina மாத்தும். 14th question. Consider the following steps and choose the option which has only correct statement. Very good. So only correct statement எதுன்னு கேக்குறாங்க. Formation of fibrin from inactive fibrinogen in the plasma is carried out by the enzyme thrombin. Yes, correct தானே? fibrinogen fibrina மாறுறது thrombinனால. Prothrombin is a precursor of thrombin. அது correct. But it is secreted by thrombocytes இல்ல. It is produced in the liver. அப்ப இது தப்பு. Thrombocytes release certain factors which activates. Yes. Blood exhibits coagulation or clotting in response to injury. Correct. Role of calcium is insignificant. கொடுக்கிறது தப்பு. இல்ல, it is significant. So இந்த option தப்பு. How many of the statements are correct na? A, C, D. A, C, D option 2. Option 2. Okay. Very good. 15th question. Erythroblastosis fetalis generally occurs in the second pregnancy when the RH antibodies from the mother can leak into the blood of fetus and destroy the fetal RBC. Erythroblastosis second pregnancy la RH antibodies IgG type placenta kulla poitu it will destroy the fetal RBC. இல்லையா? So அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். RH incompatibility problem will not occur in the second pregnancy. ஆமா, செகண்ட் பிரெக்னன்சில ஃபீட்டஸ் பாசிட்டிவா இருந்தா தான் பிரச்சனை, நெகட்டிவா இருந்தா பிரச்சனை இல்ல. So both statements 1 and 2 are correct. Yes, crystal moon, super. இந்த क्वेश्चनக்கு crystal moon தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கீங்க. 16th question. Pick out true or false. RH negative blood most majority வந்து RH positive தான். So 80% is positive தான். So அப்போ first option false. RH negative person if exposed to positive blood will form specific antibodies. Yes. RH negative person exposed na positive donor no negative recipient னு சொல்லிருக்காங்க. அப்போ they will produce specific antibodies. இது true தான் இல்லையா? Yes. Yes.
Erythroblastosis fetalis can be avoided by administering the RH antigen to mother immediately after. Yes, can be avoided by administering RH antigen to mother immediately after the delivery of first child. Erythroblastosis fetalis என்றது RH antigen இல்ல, RH antibody. So இது false. AB blood group has anti-A and anti-B in plasma. A and B க்கு antigen தான் இருக்கு, anti-A anti-B plasmaல இல்ல. So FTFF option 3. எப்படி 2? ஏன் 2? Yes Varsha, very good, option 3. Very good, option 3 தான். புரிஞ்சுதா? ஏ சொன்னேன்னு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் RH antigen நீங்க நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, antibody. புரிஞ்சுதா? எடுத்து 17th question. With respect to blood, the composition of lymph can be expressed as. So அப்போ blood ஓட compare பண்றப்ப mineral composition almost same. RBC இல்ல, platelets இல்ல, எதுல? lymphல. proteins கம்மியா இருக்கு, plasma விட proteins lymphல கம்மி. mineral composition plasma மாதிரி same தான், ஆனா எனக்கு lymphல RBC இல்ல, platelets இல்ல. So அப்போ predominant corpus also lymphocytes தான். அப்போ எந்த option correct இருக்கும்? option 1. Yes, option 1. 18th question. Yes. A reduction in number of platelets can lead to platelets குறையறதுனால clotting disorders வரும், excessive loss வரும், both 2 and 3. Correct Varsha, Niranjini, option 1. Darshana, very good. So 19th question பண்ணிட்டு இருக்கேன். 19th question, prothrombin thrombina மாறதுக்கு help பண்றது என்ன enzyme? Thrombokinase. Fibrinogen fibrina மாறதுக்கு help பண்றது thrombin. அப்ப என்ன option? Thrombokinase, thrombin. B is thrombin, option 1. Okay, இது option 4 correct தான். 20th question. Identify the incorrect statement regarding clot. பத்தி எது incorrect ன்னு கேக்குறாங்க. Factors released by injured platelets and injured sites initiate coagulation. Correct. Inactive coagulation factors in blood are activated by the enzyme. Correct. Thrombokinase is an enzyme complex that convert fibrinogen to fibrin பண்றது யாரு? thrombin. So அப்போ இதுதான் தப்பு. So incorrect தான் கேக்குறாங்க. இதுதான் clot coagulum is a reddish brown sum. Correct. Okay. Kamesh Sivasami, Sharmika, Niranjini, Yogesh. So 19th question க்கு option 1 correct. 20th question க்கு option 3 தான் incorrect statement. Very good Darshana. 21st question, find the mismatched pair. So இதுல எது mismatch? RH negative person can receive blood only from negative. So negative க்கு positive கொடுக்க முடியாது, negative தான் கொடுக்க முடியும். So இது correct. Positive person produce, positive நால RH antibody produce பண்ண முடியாது, negative நால தான் produce பண்ண முடியும். இதுதான் mismatched pair. Lymph colorless without RBC. Correct. Responsible for immune response. So mismatched pair எதுன்னு கேட்டா option 2. Okay. 22nd question. A person with blood group AB positive. So AB positive வந்து recipient ன்னு சொல்றாங்க. அப்போ donor யாரா இருக்கலாம்? Donor யாரா இருக்கலாம்? AB positive is a universal recipient. So all blood groups. Very good Sharmika. Option 4 போடு. Super. 22nd question க்கு option 4. Super Sharmika. அப்புறம் நம்ம match the following. Tricuspid wall. Tricuspid wall எதுக்கு நடுவுல இருக்கும்? Right atrium, right ventricle. Bicuspid wall எங்க இருக்கும்? Left atrium,
left ventricle, right? Mitral wall எங்க இருக்கும்? At the base, mitral wall சொல்லிட்டேன், bicuspid and mitral wall same தான். Sinoatrial node will be there in the top right corner of the right atrium. Semilunar walls எங்க இருக்கும்? ஒன்னு in the base of pulmonary artery, inside the pulmonary artery and inside the aorta. So correct match பண்ணுங்க 23rd question க்கு. Very good. Option 4. Very good. Varsha. Srinidhi, Kamesh, Darshana. Super. 24th question. Assertion. Sinoatrial node is known as the pacemaker of heart because it is responsible for maintaining. Na solrappa sonna. Initiating the rhythmic contractile activity of the heart. So assertion and reason is true and right explanation of the assertion. Okay. So 25th question. In amphibians and reptiles, the left atrium receives எப்பயுமே left atrium na oxygenated blood தான். So இங்க deoxygenated blood ன்னு கொடுத்திருக்கிறதுனால இது தப்பு. AV bundle divides into right and left bundle branches and gives rise to minute throughout the ventricular musculature. Correct. Statement 1 தப்பு. Statement 2 right. அப்போ option 4. Option 4. 26th question. Caudate tendineae maintains the position of tricuspid bicuspid walls during ventricular systole. Correct. Ventricles are thicker than the atria and the left ventricle has the thickest wall. அப்படின்றதும் correct. So option 1. Okay. 27th question. Which of the following is not one of the reasons that closed circulatory systems are more efficient? Closed circulatory system are more efficient than open நம்மளுக்கு தெரியும், but which is not one of the reason? In closed system, tissues are bathed in blood. தப்பு இல்லையா? Closed system tissues are not bathed in blood. Transport within the closed system is more rapid. Correct. Blood can easily be directed. Correct. Blood flows with pressure. So whether it is not the reason, option 1. Very good, Hawkeye. Option 1. 28th question. So match panna. Superior vena cava brings deoxygenated blood from upper part of the body. Inferior vena cava deoxygenated blood from lower parts of the body. Pulmonary artery carries deoxygenated blood from right ventricle. Pulmonary vein carries oxygenated blood from lungs to the atria. So idella match panna you will get option 2. Clear? Quickly. Yes. Is it clear? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எங்க போயிட்டீங்க? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? 29th question ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். 29th question. யோகேஷ் சூப்பர். வர்ஷா குட். நிரஞ்சனி குட். செகண்ட் அடுத்த question. Mitral valve in mammals. Mitral wall எதுக்கும் நடுவுல இருக்கும்? Mitral wall is between the mitral wall க்கு இன்னொரு பேர் என்ன? Mitral wall க்கு இன்னொரு பேரு? Mitral wall க்கு இன்னொரு பேரு bicuspid wall. Bicuspid wall எதுக்கும் நடுவுல இருக்கும்? Left atrium க்கும் left ventricle க்கும் நடுவுல இருக்கும். Okay. Mitral wall க்கு இன்னொரு பேரு bicuspid wall. Tricuspid valve தான் right atrium க்கும் right ventricle க்கும் நடுவுல இருக்கும். Very good, Yogesh. 13th question. At the top of interventricular septum, ரெண்டு ventricle பிரிக்க interventricular systemல AV bundle இருக்கு. அது further immediate AV bundle எப்படி பிரியும்? Right and left bundle branches. Okay. 31st question. The correct route through which cardiac action potentials travels through heart. SAN லருந்து AVN போகும். AV லருந்து AV bundle போகும். AV bundle லருந்து right left and right bundle போகும். left and right bundle லருந்து Purkinje fibers போகும். Purkinje fibers லருந்து entire ventricular myocardium. இல்லையா? ventricle myocardium. So which option? Very good. Option 4. Super. Very good. Very good. Very good, pasangla. Option 4.
So 32nd question, consider the given two statements. 32, SA node is the natural pacemaker of the heart. All parts of the nodal musculature has the ability to generate action potential, but the number of action potentials vary. Both statements 1 and 2 are correct, which is option 3. 4 எதுக்குடா 4? இதுக்கு 4. 32 கேக்குற 32 வந்து both 1 and 2 are right. Very good Yogesh, option 3. Super. So அடுத்த question, during ventricular systole, as the ventricular pressure increases, the semilunar walls guarding the pulmonary artery and aorta are forced open. Ventricle pressure நடக்கிறப்ப, ventricular systole நடக்கிறப்ப எனக்கு semilunar walls open ஆகும், AV walls தான் close ஆகும். So option 1 correct. Diastole, ventricle relax ஆகிறப்ப pressure குறையும், tricuspid bicuspid walls open ஆகும், semilunar walls close ஆகும். So அதுவுமே correct. So statement 1 and 2 both are true. Clear? Yes? Come on, quickly answer. எங்க யோகேஷ் சூப்பர், ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். யோகேஷ் தான் இப்போ கரெக்டா டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். Which one of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. Increase ventricular pressure increase ஆகிறதுனால எனக்கு semilunar wall open தான் ஆகும், இங்க close ன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. The atrioventricular node generates an action potential. Atrial contractionக்கு SAN தான் வேணும், இதுவும் தப்பு. Tricuspid bicuspid walls open due to the pressure exerted by the simultaneous contraction of the atria. The tricuspid bicuspid walls open இல்லையே, already joint diastoleயே tricuspid bicuspid wall open ஆதானே இருக்கு. Blood moves freely from atria to the ventricle during joint diastole. So which is correct? Option 4. Very good Yogesh, option 4 is right. 35th question, true or false? During joint diastole அப்போ AV walls open இருக்கும், semilunar walls closed இருக்கும். So semilunar walls openன்றது தப்பு, false. AV walls openன்றது true. So joint diastole அப்போ atriaக்கு ventricle passive blood move ஆகும். Okay, so passive atria to ventricle தான் move ஆகும். So அப்போ இங்க வந்து passive flow of blood from ventricle, இது false. Atria to ventricle தான் flow ஆகும். Blood flows into the right and left atria through vena cava and pulmonary vein respectively. அது correct இல்லையா? So option, very good Julia, Varsha, super. Option 2 super. ஆனா first answer பண்ணது யோகேஷ், second answer பண்ணது தர்ஷனா, மூணாவது crystal moon, third hawk, நாலாவது ஹாக்கை, fifth வர்ஷா, sixth ஜூலியா. டக்குனு இந்த ஆர்டரை மாத்துங்க. 36th question, identify the true options. cardiac output ஓட ஃபார்முலா என்ன? stroke volume into heart rate. கரெக்டா? கரெக்ட். heart rate நம்ம என்னன்னு சொல்றோம்? number of beats or number of cardiac cycles per minute. சொல்லலாமா? சொல்லலாம். stroke volume 70 ml of blood per minute. இல்ல, 70 ml of blood per beat or per cardiac cycle. Per minute ன்றது தப்பு இல்லையா? Duration 0.8 correct. So true options all are true except very good Julia. Good. Very good. அடுத்த question, during ventricular systole ventricle contract ஆகிறப்ப எனக்கு என்ன நடக்கும்? ventricles contract ஆகிறப்ப atria relax ஆகும், atrioventricular walls are forced open. இல்லையா? AV walls close ஆகும், இது தப்பு. semilunar walls open ஆகும். So அப்போ option 1 and 3 are correct. Option 1 and 3. 2. Very good. Super.
Option 2. Very good. 38th question. Identify the incorrect pathway. Incorrect pathway. எது தப்புன்னு கேக்குறாங்க. Pulmonary circulation எங்க ஆரம்பிக்கும்? Right ventricle ல ஆரம்பிச்சு left atrium ல முடியும். Right ventricle, pulmonary artery, lungs க்கு போகும், pulmonary vein, left atrium correct. Systemic circulation left ventricle, aorta, body parts, vena cava, right atrium correct. Hepatic portal circulation பாத்தியா? லிவருக்கும் digestive tract-க்கும் நடுவுல இல்ல, digestive tract-க்கும் லிவருக்கும். So incorrect pathway is only option 4. Option 4 correct? Only option 3 is incorrect. ஏன் யாரும் இன்னும் ஆன்சர் கொடுக்காம இருக்கீங்க? Quickly. Yes. 39th question. Very good. Crystal moon இந்த வாட்டி first கொடுத்துட்டீங்க. Very good. Find the mismatched pair regarding the stage of cardiac cycle. Quick-ஆ என்னாச்சு? Students quick-ஆ answer பண்ணுங்க. Very good. இன்னும் நிறைய பேர் வாங்க 39th question answer பண்ணுங்க. Find the mismatched pair regarding the stage of cardiac cycle and the corresponding event during that particular stage. Ventricular systole. Increase of ventricular pressure causing closure of AV valves. Correct தான். Ventricular diastole. Ventricular pressure குறையிறதுனால semilunar valve close ஆகுது. Very good. Mismatched pair கேக்குறாங்க. Very good. Mismatched pair. Atrial systole increases blood flow. Joint diastole relaxed இருக்கிறப்ப semilunar valve closed இருக்கும். So அப்போ mismatched pair option 4. Yogesh very good. Option 4. Find the mismatched கவனிக்கல தானே? வர்ஷா, நிரஞ்சனி, crystal moon mismatched கவனிக்கல தானே? உதைக்க போறேன் பாரு. Find the mismatched pair னு கேக்குறாங்க. Very good. Option 4. மண்டியிலே கொட்டுறேன். 40th question. டக்குன்னு நான் பாத்திர போறேன் delete வேற பண்றீங்க. 40th question. Identify the incorrect option regarding ECG. Super. வர்ஷா இந்த questionக்கு தானே 4 சொன்னேன். Very good. T wave வந்து return of ventricles from depolarity. T wave ன்றது ventricular diastole தான். So இது correct. Ventricular contraction begins shortly after Q wave and marks. Good. Heartbeat. எத்தனை QRS complex இருக்கோ அத்தனை QRS complex கவுண்ட் பண்ணோம்னா அது கரெக்ட். End of T wave அப்படின்றது end of systole, end of diastole இல்ல. அப்ப இதுதான் தப்பு. சூப்பர். அடுத்து 41st question. Which one of the following is correct matching pair? correct. Question ஒழுங்கா பார்த்து ஆன்சர் பண்ணு. Lub, sharp closure of AV valves. Lubன்றது sharp closure of AV valves at the beginning of ventricular systole. Correct. Dub, sudden opening of lunar. எப்பவுமே sound is nothing related to opening, closure தான். So இது தப்பு. Pulse வந்து it is not pulsation inside the veins. நம்மளுக்கு pulse check பண்றது இங்கிருந்து check பண்றது வந்து arteriesல flow ஆகுறது தான். இது தப்பு. Purkinje fibers initiation of heartbeat கிடையாது. So அப்போ எது கரெக்ட்? Very good Darshana. Option 1. 42nd question. How many of the following are mismatched? எது mismatched? எத்தனை mismatched ன்னு கேக்குறாங்க? Mismatched ன்னு கேக்குறாங்க. Pulmonary circulation begins from right ventricle and ends in left atrium. Correct. Pulmonary vein carries oxygenated blood. Correct. Capillaries, arterioles, branches. Correct. Hepatic portal vein, digestive liver. Correct. Hepatic vein, liver to inferior vena cava. Correct. Coronary artery, blood supply to the cardiac musculature. Correct. So எது incorrect? எந்த கொஸ்டினுக்குப்பா ஒன்னு சொல்றீங்க? 42nd என்ன? 3யா? ஏன் 3? How many of the following are mismatched? 3 எங்க mismatch ஆயிருக்கு? எதுமே இல்லையே. Very good Darshana. None of the above. Very good. 43rd question. What is A?
ஏன்றது P wave தான். பட் அது end of atrial systole னு கொடுத்திருக்காங்க, தப்பு. அது atrial systole தான். A to A ன்றது ஒரு பீட், இது 72 beats னு கொடுத்திருக்காங்க, தப்பு. BCD QRX complex repolarization கிடையாது, depolarization, இதுவுமே தப்பு. E wave end of systole, super, option 4 தான் correct. 42 4 correct Varsha, 42 4, very good. Yogesh 42 4, 43 4 தான். Darshana 43 4, very good. இப்போ 44 okay, confuse ஆகுறீங்க. 44 நான் டைம் கொடுக்கேன். read the statements and choose incorrect. incorrect எதுன்னு கேக்குறாங்க, incorrect option. incorrect 44th incorrect எது? டக்குன்னு சொல்ல வேணாமா, பார்த்தாலே தெரியுது எது incorrectனு. எது incorrect? Neural signal through sympathetic nerve can increase. Sympathetic nerve, very good Darshana, 2 தான். என்ன தப்புன்னு சொல்ல அதுல? என்ன தப்பு Darshana? RBC have a fixed lifespan of 120 days, after which they are destroyed in the thymus. Spleen இல்லையா? Basophils are least in number among all WBC, correct. During cardiac cycle, very good. Spleen here 45 இல்லடா 44. 45th question இப்பதான். very good. Thymus இல்ல, spleen, very good. Normal activities of heart are regulated intrinsically, that is auto-regulated by specialized muscles, hence the heart is called myogenic, correct? Yes. A special neural center in the medulla oblongata can moderate the cardiac function through autonomic nervous system. Adu reasonu correct, but it is not the right explanation. Very good Sharmika, very good. Not the right explanation of the assertion. Option 2. Very good. 46th question. Choose the incorrectly matched pair. Angina pectoris அப்படின்றது acute chest pain when no enough oxygen, correct. 140/80 or 140 angina கிடையாது, hypertension. So அதனால இது தப்பு. Heart failure, heart fails to pump, correct. Cardiac arrest, heart stops beating, இது எல்லாமே correct. incorrect match பண்றது second. புரிஞ்சுதா? clear? Yes. 47th, all the following are correctly matched except, எல்லாமே கரெக்டா இருக்கு, எதை தவிர அப்படின்னு கேக்குறாங்க. human heart auto-regulated myogenic, correct. cardiac center, special neural center of pons. cardiac center pons இல்ல medulla, okay, அது தப்பு. moderates cardiac function, sympathetic increases stroke volume, correct. decreases, so only 2, all are correctly matched except 2 only. very good. 48th, most probable, இங்க question தெளிவா கேளு. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய லைன் most probable cause. most probable cause of heart attack என்னது? 48th question என்னது? most probable. இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ரொம்ப நேரம் எடுக்க போறதுல, இன்னும் 2 தான், இன்னும் 2 question தான் முடிக்க போறோம். Sharmika, very good, super. option 3, atherosclerosis the most probable. coronary thrombosis வரும், ஆனா atherosclerosis நாலதான் coronary thrombosis நடக்குது. so reason for heart attack can be coronary thrombosis and atherosclerosis, but
most probable cause என்னவா இருக்கும்னா atherosclerosis தான். Very good. Option 3. So 49th வந்து re-NEET question தான். Lump sound of heart is caused by closure of AV valves. Closure of AV tricuspid and bicuspid valve, which is option 4. Okay. And the last question for today's session. Super Sharmika. Put go. Okay. A person with blood group A negative can receive. So A negative வந்து recipient ன்னு சொல்றாங்க. Recipient A negative. Blood transfusion from which of the following types? A negative க்கு யாரெல்லாம் blood கொடுக்கலாம்? Very good. Super. O negative universal donor கொடுக்கலாம். A negative same blood group கொடுக்கலாம். Right? A negative blood group negative கிட்ட இருந்தா ரிசீவ் ஆக முடியும். Positive கிட்ட இருந்து ரிசீவ் ஆக முடியாது. Option 4. So students, சூப்பரா நம்ம வந்து 50 questions பக்காவா சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுல நம்மளோட நோட்ஸ் எல்லா நோட்ஸுமே நான் கைப்பட வேற நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஸ்கேன் பண்ணி நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இந்த பேஜை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. ரிப்பீட்டர் அட்மிஷன்ஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரீ கவுன்சிலிங்க்கு they can come and talk to the experts in our Ramnagar campus. So it was a wonderful session. So body fluids and circulation la clear ellame purinjirukku nenikiren. So everything is clear. So adutha session la ungala na sandikren. Next chapter will be excretory products and elimination. So breathing and exchange of gases, body fluids and circulation ரெண்டு chapters நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின் செஷன் ஃபயர் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். டன் அண்ட் டஸ்டட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டெங் ஹார்ட் வச்சுக்கோங்க. Okay, we'll meet you all in the next session. Until then, take care. Bye. Good night. Signing off.